Gynecological Society. I am Dr. Deepa Mukundan, Secretary of Trichy Obstetric and Gynecological Society. We welcome everyone to this program called Naipunya Skill For All. It's a training program for all healthcare workers, nurses, and paramedical staffs. To explain about FOGSI, I think there are a lot of nurses who have joined in. I would like to, Madam Madhuri ma'am and Bipin sir, I'd like to introduce in Tamil also, few minutes. இங்க கூடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மகளிர் நோய்கள் மற்றும் மகப்பேறு சங்கத்தினுடைய செயலாளர் நான் டாக்டர் தீபா முகுந்தன். இன்னைக்கு நைபுண்யா அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். இதுல வந்து பேசிக் மிட்வைஃப் கேர், அதாவது பிரசவ காலத்துல எப்படி நம்ம லேடிஸ பாதுகாக்கணும், பிரசவத்துக்கு பின்னாடி, பிரசவத்தும் போது, அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம். முக்கியமா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய சில விழிப்புணர்வு விஷயங்கள் இன்னைக்கு பேச போறாங்க, உங்களுக்கு எல்லாம் நடத்தி கொடுப்போம். சோ நீங்க எல்லாரும் எங்களை ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நர்சிங் ஹோம்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, 42 பேர் நர்சிங் ஹோம்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இது வந்து முக்கியமா தெரிய வேண்டிய பேசிக் லெவல் ஆஃப் கேர் பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் ப்ரோக்ராம் நடக்க போகுது. 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க. இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி FOGSI அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். FOGSI அப்படிங்கிறது ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன். இப்போ IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல FOGSI அப்படின்னாக்கா ஃபெடரேஷன் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் சொசைட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இட் இஸ் அ நேஷனல் ஆர்கனைசேஷன். அதுக்கு நாங்க எல்லாருமே அதோட பிரான்ச்சஸ், திருச்சியினுடைய பிரான்ச் நாங்க இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நடத்துறோம். சோ இதுல வந்து FOGSIல இருந்து கிட்டத்தட்ட 262 சொசைட்டிஸ் இந்தியா முழுக்க இதுல பிரான்ச்சஸா இருக்காங்க. 39,000 பேர் கைனகாலஜிஸ்ட் இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. சோ நாங்க எல்லாரும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறோம். அதுல நர்சஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். சோ இன்னைக்கு அதோட லான்ச் மாதிரி நைபுண்யா அப்படிங்கிற பேர்ல நடத்த இருக்கும். நமக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறவங்க டாக்டர் மாதுரி பட்டேல். அவங்க வந்து FOGSI நேஷனல் லெவல்ல FOGSI செக்ரட்டரி ஜெனரலா இருக்கிறாங்க. சோ அவங்கள வெல்கம் பண்றோம். அதே போல டாக்டர் பிபின் பண்டிட் அப்படிங்கிறவங்க வைஸ் பிரசிடென்ட் நேஷனல் லெவல்ல FOGSIயோட வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. சோ அவரையும் வெல்கம் பண்றோம். We welcome Dr. Madhuri Patel, FOGSI Secretary General, and Dr. Bipin Pandit, Vice President FOGSI, to this forum. We start today's program with prayer and lamp lighting. Rajagopal, can we have the lamp lighting? शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हरतु मे पापं सन्ध्यादीपनमोऽस्तुते ओ दीपब्रह्मरूपस्त्वं ज्योतिषां प्रभुरव्ययः ओ दीपब्रह्मरूपस्त्वं ज्योतिषां प्रभुरव्ययः आरोग्यं देहि पुत्रांश्च पतिं स्वच्छां हि मे सदा रवेरस्तं समारभ्य यावत् सूर्योदयो भवेत् रवेरस्तं समारभ्य यावत् सूर्योदयो भवेत् यस्य तिष्ठे गृहे दीपः तस्य नास्ति कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय
दीपज्योतिर्नमोऽस्तु ते दीपज्योतिर्नमोऽस्तु ते शुभं कुरु त्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शुभं कुरु त्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः. Thank you. At the outset, I would like to just say a few words about our Foxy president to all the staff nurses and clinicians here. நம்மளுடைய ஃபாக்ஸி அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட தலைவர் அதாவது பிரசிடென்ட் வந்து டாக்டர் சாந்தா குமாரி. அவங்க இன்னைக்கு வர முடியல. அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபிகோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட மீட்டிங்ல இருக்காங்க. ஸோ வந்து அவங்க நம்மள இன்னைக்கு வர முடியல. ஆனா அவங்களுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றதுக்கு. இந்த ப்ரோக்ராமோட விஷனரி, அதாவது இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற விஷன் வந்து அவங்களுடைய ஐடியா தான். ஸோ அது பேர்பட்டு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்த இருக்கோம். ஸோ for all the clinicians here, this is a pet program of our Foxy president, Dr. Shanta Kumari Madam. Madam is very keen that the basic level of healthcare, obstetric and newborn care should reach every nook and corner of all the cities and rural areas. So she has initiated this program of training all the healthcare workers and paramedical staffs, and we are just messengers in this journey of Madam's vision. Madam is unable to join us here because she is busy with FIGO programs. As we all know, Madam is the treasurer of Federation of International Gynecological and Obstetric Society. So Madam is busy. We now, she has sent her blessings. We now move ahead with the program. I request Dr. Malti Prasad to welcome everybody today. Malti? Good afternoon, everyone. Can you hear me? Yeah. Good afternoon, everyone. Following the successful launch of Thai NLM project, and it has gone a great way in decreasing the maternal mortality in Trichy, we now step ahead into a project called Naipunya, which is one of the pet projects of our president, Foxy President Dr. Shanta Kumari Madam, as already said by Dr. Deepa. She's been very, very keen on running this project with a set of master trainers, and the master trainers will now train all of us now in this present program. Naipunya, as already said, is a skill enhancement program for clinicians, nurses, ANMs, and paramedical staff. It's going to be a practical training program for all capacity builders to provide health care. The modules have been prepared very well as regards antenatal, intrapartum care, postpartum care, newborn care, and prevention of stillborn. A very warm welcome to our President Foxy, Dr. Shanta Kumari Madam. And we have a lot of appreciations for her for spearheading this project. And she is unable to join this particular program because of prior commitments. Thank you very much, ma'am, and a warm welcome to you for innovating and starting this project. A warm welcome to Dr. Madhuri Patel, the Secretary General of Foxy. Very big welcome to you, ma'am. I know you've been instrumental a lot in executing all the projects of Foxy. A big welcome to you. A very warm welcome to the Vice President of Foxy, Dr. Bipin Pandit. Thank you very much for coming in spite of your busy schedule, for blessing us in running this project and making it a great success. A very warm welcome to all our members who are going to be great speakers or master of trainers for the Naipunya project. Dr. Suchitra, Dr. Sripriya Prakasham, who was ex-president Triox, Dr. Tangavel, who's a pediatrician, Dr. Hema Malni, and Dr. Nagamani, who are all members of Trichy ONG Society. They will be talking on intrapartum care, postnatal care, postpartum care, and prevention of stillborn. Very interesting topics, I think, which will be a revision over the Thai NLM project. So I appreciate all of you for roping in today. And thank you all the members, and warm welcome to all the members for getting into the project. Thank you. Over to Dr. Deepa. Thank you, Malti. Now it is a great privilege and pleasure for me to welcome our Foxy Secretary General, Dr. Madhuri Patel. Can we have Madam's slide, CV slide? Madam is the first woman Secretary General of Foxy in all these 60 years, which is a commendable thing. Madam, you set high standards for all the women here as a leader. Madam has already been the Joint Secretary Foxy from 2009, and she's a former committee member FIGO for preterm birth.
Madam is an associate editor of Jogi, Journal of Obstetrics and Gynecology of India. She is an honorary clinical associate at the Wadia Hospital, Mumbai. She has got many awards, Mrs. Shailaja and Mr. Narayan Pandit Award, etc., etc. Madam has given orations and keynotes in many places. With this short introduction, I welcome Madhuri ma'am to inaugurate this Naipunya session and say a few words of blessings for our society and henceforth. We welcome you, madam, Dr. Madhuri madam. Yeah. Thank you, Deepa. Can you hear me, Deepa? Yes, ma'am. Yes, ma'am. Thank you, Dr. Deepa and Dr. Malati, for the kind and warm words. You know, the respected Dr. Shanta Kumari, our president, Foxy, Dr. Bipin Pandit, and Dr. Tracy Lewis. Of course, Dr. Tracy Lewis could not join, our vice president, Foxy. Then our most, vibrant, president and secretary, Dr. Malati and Dr. Deepa Mukunda. Then our renowned speakers, Dr. Sri Priya, Dr. Suchitra, Dr. Hema Malini, Dr. Thangewal, and Dr. Nagamani, and all my dear friends. Very good evening to all of you. At the outset, I would like to thank Dr. Shanta Kumari, Dr. Bipin, Dr. Tracy, Dr. Malki, and Dr. Deepa, and entire Trichy OBGY Society for giving me this opportunity. Today, we would say that this Naipunya means expert. We have to become expert in skill for all. That means we all are supposed to be expert in our field, and this training module is made for that. Let me talk about the Foxy. That the Foxy is as Dr. Deepa and Dr. Malki said, it is a national organization. It is the most vibrant, prestigious, and one of the largest OBGY organization in the world. And we have 263 member bodies and 38,000 plus committed members for the women's health. And let me tell you that Trichy OBGY Society is one of the vibrant society of our Foxy, and I really congratulate all of you for the same. Then I would like to mention that Naipunya, the skill for all, is our president's vision. She wants to encourage that each and every area, not only in urban and rural area, but also in the smallest clinic or smallest nursing home, she wants to train all the not only clinician but all our paramedical, medical, and nurses, so they can give best to our quality care to our women and newborn. And let me share my experience. Since so many years I am in the hospital practice, and we all are aware that all the nurses and the paramedical are the first point of contact to our patient. So whether it is an OPD, whether it is an emergency, whether it is an operation theater, the first thing that our patient, they are very happy to talk to the paramedical and nurses, and then the doctor comes. So in an emergency, when the patient comes to you at night or during odd times, you are the one. The nurses and the paramedical people are the one who are going to diagnose the smallest thing, in the patient, that yes, this requires emergency or this does not require. So when the phone call comes to me, of course from my resident, but otherwise in a small nursing home, when it goes to the doctor concerned, they will ask what is the pulse rate, what is this, what is that. And you are the one, these paramedical nurses are going to pick up small things. And if you pick up small things, then only you can pass to the doctor, and doctor can remember what is the emergency and can definitely give the best. So that's why this is very important, that you as a nurses and the paramedicals are very important pillars of our system. Without you, we cannot give best to our women and newborns. And let me tell you that, in the past, as Dr. Malki said, that we had that Thai Nalam project, that is Safe Motherhood, that is with the association with the Trichy OBGY Society and, Safe Motherhood Committee of Foxy. We had that program. We launched that for, I think, 6 months back. Yes, because yes, what ma'am, happened, 3 months back. What happened, the stalwart from the society, that is Dr. Jayam Kanan, Dr. Ramni Devi, Dr. Malki, Dr. Deepa, and others, they realized that there was suddenly double the maternal mortality during pandemic, COVID pandemic. And they decided at their own, and we also decided that we should give
some, training to our people, especially paramedical and nurses. And I think many of you are witness to this, that you all have taken training. And I was told that there was reduction after this training, there was reduction in maternal mortality. And somewhere I read that there, in the November, there was no maternal mortality. So I'm really happy to share that all these efforts we are doing for our patient care. So what will happen? That definitely it will benefit our women, and we can reduce the maternal mortality and perinatal mortality and morbidity. I must congratulate, Trichy OBGY Society, Dr. Shanta Kumari, Dr. Bipin, Facing, the entire team for the most apt training program. And I must say that we have, the modules are made by the expert, and we have eminent, galaxy of eminent speakers, who are going to take care of intrapartum. They are going to teach you intrapartum care, postnatal care after vaginal delivery and after operative delivery, how to prevent stillbirth and neonatal care. So this will definitely update our knowledge, and it will benefit our women and newborn. And I would also like to say, so dear friends, we have to join hands, okay, in this initiative. So give the best to our women and, our newborns. And of course, this will cause achievement of our sustainable development goal, which is the reduction of maternal mortality rate less than 70 by 100,000 live births in 2030. So this will be a great boost because we have experience about the Thai Nalam project. So this will be a great boost to all of us. At the end, I would like to mention, stay positive, work hard, and make it happen. Audrey Hepburn has rightly said, nothing is impossible. So the word, it is, I am possible. So let us make possible. And thank you once again for giving me this opportunity. Thank you, ma'am. Thank you very much for coming in. We feel really, really blessed and feel more encouraged to do better things. So thank you for your encouraging words. Thank you, ma'am. Thank you, Malti. தேங்க்யூ சோ மச் மேடம். இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாருக்கும் மேடம் என்ன சொன்னாங்கன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். அதாவது தாய்மார்கள் வந்து பிரசவத்துக்கு வரும்பொழுது டாக்டர்ஸ் எல்லாம் விட செவிலியர்கள், அதாவது நர்சஸ் அண்ட் பாராமெடிக்கல் பீப்புள், நீங்க தான் வந்து முதல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது நீங்க தான் அந்த பேஷண்ட்ஸ் கூடவே இருந்து நல்லபடியா பிரசவம் பார்க்க எங்களுக்கு உறுதுணையா இருக்கீங்க. சோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். தாய்மார்களுடைய நலனுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். சோ மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாய்மார்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இன்னைக்கு வந்ததை பத்தி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். Next, we move on to the next guest of honor. It's a pleasure to welcome the next guest of honor, Dr. Bipin Pandit. He is the Vice President FOGSI. Sir is a director at Mukund Hospital in Mumbai, and he's a consultant at Hiranandani Hospital, Mumbai. He's a current Vice President of FOGSI 2021 to 22. He has held various posts. He's received Lifetime Achievement Award from AMC. He's been a committee member of Indian Education Society. He has had many honorary posts, and he has published a book called DocuSmart on Ideal Documentation. Above everything, sir is a fantastic singer, and sir is a professional singer, I should say. I'm a big fan of his. There are many Foxians who are fans of sir's singing ability. So a multi-talented person. We welcome you, sir, Dr. Bipin Pandit, to say a few words and bless us. Thank you very much, Deepa, for your kind words. Our president, dynamic president, Dr. Shanta Kumari, our secretary general, Dr. Madhuri Patel, Dr. Malti Prasad, president, and Deepa, and all the esteemed faculty today, and all my dear staff nurses. Naipunya, it's a great idea by Madam, and it's implemented by all of us at FOGSI, and that is the future. Today, the central government and state government also is interested in developing skill development, because skill development can reduce underdeveloped employment or unemployment, and it increases productivity. Now, through FOGSI expert team, we have made different modules: antenatal module, intrapartum module, postpartum, pre and postoperative management, breastfeeding,
infection control, and reducing stillbirths. Any country's development is measured by their maternal mortality rate and stillbirth rate and fetal mortality rate. That's the measure of health of that country. Now, I'm sure you are going to learn a lot. Our medical science is a dynamic science. It's not static. What we have learned in your nursing school or medical colleges few years back, the things are changing. And there are new and new developments, new and new investigations, tests are coming out. So all these different modules will definitely help you. At the same time, there are certain things which as a staff nurse, you must learn. Basic things like pulse, blood pressure, fetal heart rate, respiratory rate, temperature. If you cannot get it, if you do not understand it, take help of somebody. But if you cannot hear the FHS, don't write it down on the paper. It is very important that we have to be truthful and we have to write proper measure of this vital signs, because that will give an idea to the consultant. Consultants come and go, but patient's health for rest of the 24 hours, you staff nurses and the paramedics and the staff nurses and staff of the hospital are responsible. We all rely on your findings and your inputs, how the patients are behaving. At the same time, you need to also learn certain very vital important things like communication skills, your teamwork, your self-management, willingness to learn, thinking skills, resilience, and leadership management. You all have to work in the nursing home or hospitals as a teamwork for the betterment of the patients and the healthcare of this great country, India. With these few words, I must thank Deepa and Malti Prasad Madam and Madhuri Madam and all of you for giving me this opportunity to be with you. I think I can say vanakkam. Is that the right word? Yes. Thank you very much. Thank you. Thank you very much. Thank you very much for joining in, sir. We feel really, really blessed for having all of you here in spearheading the Naipunya project. So over to Dr. Deepa. Thank you, sir. Thank you very much for those kind words and for your precious time of being with us, sir. இங்க இருக்கிற எல்லா நர்சஸ்க்கும் லாகின் பண்ணிருக்கிறவங்க எல்லாருக்கும் சார் என்ன சொன்னாருன்னு சொல்ல விரும்புறேன். சார் வந்து நேஷனல் லெவல்ல இஸ் ஃபாக்ஸியோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து இந்த நைபுண்யா ப்ராஜெக்டோட மாடியூல்ஸ் 5 மாடியூலையும் எப்படி கைட் பண்ணி ரெடி பண்றதுக்கு சார் தான் உறுதுணையா இருந்திருக்காரு அப்படிங்கிறது டாக்டர் பிபின் பண்டிட் அண்ட் டாக்டர் ஃபெஸ்ஸி லூயிஸ் அப்படிங்கிற இன்னொரு வைஸ் பிரசிடென்ட், இவங்க 2 பேரும் தான் இந்த நைபுண்யா ப்ராஜெக்டோட மாடியூல்ஸ் எல்லாம் எப்படி கைட் பண்ணி நமக்கு ஃபைனலா நமக்கு நல்லபடியா கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு டாக்டர் பிபின் பண்டிட் ஃபார் ஆர்கனைசிங் ஆல் த மாடியூல்ஸ் அண்ட் இனிஷியேட்டிங் த ப்ராஜெக்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ சோ மச். சார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க தான் வந்து ஒரு தாய்மாரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எதுவா இருந்தாலும் உண்மையே பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பிபி எடுக்க முடியல, ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தப்பா எழுதாதீங்க, என்ன இருக்குதோ அதை வந்து கரெக்டா பார்த்து எழுதணும். அப்பதான் டாக்டர்ஸ்க்கு கரெக்டான ஃபீட்பேக் கிடைக்கும். சின்சியரா வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட ஹெல்ப் இல்லாம நிறைய டெலிவரிஸ் நாங்களும் பார்க்க முடியாது. உங்களோட ரோல் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக நடத்துறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் லாகிங் இன் டுடே அண்ட் மேக்கிங் திஸ் a huge success. I'm seeing 78 participants here and so many healthcare workers in every hospital. It's indeed a great pleasure for me to welcome you all. Thank you so much, Dr. Madhuri ma'am, Dr. Bipin Pandit, for being with us today despite your busy schedule and precious time. Dr. Fessy Lewis is held up in a surgery, so he's unable to join us. He said he will log in later on and say a few words. So thank you so much. Without wasting much time, we move on to the scientific session and the training program. I request Dr. Gayatri is here, Dr. Gayatri, to take over as MC for the rest of the evening. Thank you, madam. Thank you, Madhuri ma'am and Dr. Bipin sir. Thank you so much.
Thank you, Deepa madam. Yeah. Good evening to all of the participants present here, members from the Central Foxy, Dr. Shanta Kumari, who's held up, Dr. Madhuri Patel, Dr. Bipin Pandit. I thank all of you for being here. For the staff, Naria introduced Panyach in the program. Deepa madam pesnaga, Malti madam pesnaga, Central End rendu per pesnaga. See, women, Pengal Dam Kangal, women are the essence of this world, and it is she who keeps the world alive and going. உலகம் சுத்துது, உலகத்துல இன்னும் மனித நேயம் இருக்குன்னா அதுக்கு காரணமே பெண்கள் தான். அந்த பெண் ஒரு தாயாகும் போது it is the most important part of her life, and every childbirth அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு மறுஜன்மம் தான். அந்த மறுஜன்மத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. As women oriented or obstetric healthcare workers, டாக்டர்ல இருந்து செவிலியர்கள் வரைக்கும் அந்த பிரெக்னன்சியான அந்த ரொம்ப அழகான டயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. So it is a rebirth for every woman who goes through a childbirth. So Central Foxy-க்கு திருப்பி ஒரே ஒரு நோக்கம் தான், that this period யாரு லோ ரிஸ்க், யாரு ஹை ரிஸ்க்ல இருக்கிறவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, லோ ரிஸ்க்ல இருக்கிறவங்க மாட்டிப்பாங்க. அப்படி இருக்கிறச்சே we should never be caught unaware. இத திருப்பி பேச திருப்பி பழக திருப்பி ட்ரெயின் பண்ண we make ourselves better till we become the best. இந்த நோக்கத்தோட தான் சென்ட்ரல் ஃபாக்ஸி நிறைய ப்ரோக்ராம்ஸ் மானியதா கொண்டு வந்துச்சு, தாய் நலம் கொண்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி இது அதோட எக்ஸ்டென்ஷன் நைபுண்யா. So 3 cheers to the program and we go directly to the scientific session. So first topic, எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு திருப்பி ரொம்ப முக்கியமோ அந்தந்த டாபிக்ஸை திருப்பி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ராபார்டம் கேர். ஒரு பெண் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் லேபர் அவளை எப்படி பார்த்துக்கணும், அங்க நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது. இந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு we have with us Dr. Sripriya Prakasam. Dr. Sripriya Prakasam, நம்ம Triox's past president, who is very active and a dynamic member of Triox till date. She has been an invited faculty in many national and international programs, including Singapore, etc. And ஏகப்பட்ட programs and coordinated committee member-ஆவும் இருந்து நிறைய contribute பண்ணிருக்காங்க towards ONG, and she has had number of awards to her credit. And she is the apt person to start the most important topic of this most important evening. Over to you, madam. Participants, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் போக என்ன டவுட் இருந்தாலும் chat boxல போடுங்க. We will have it discussed. எந்த டவுட்னு யோசிக்க வேண்டாம். அது ரொம்ப சின்ன டவுட்டோ கேட்டா யாராவது தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு டெஃபினட்டா யோசிக்க வேண்டாம். நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டவுட் எத்தனை பேருக்கு இருக்குங்கிறது நமக்கே தெரியும். சோ என்ன டவுட், சின்ன டவுட், பெரிய டவுட் எதுவா இருந்தாலும் chat boxல போடுங்க. நம்ம ஸ்பீக்கர்ஸோட அதை டிஸ்கஸ் பண்ணலாம். Over to you, madam. காயத்ரி, இப்போ யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். just give 5 minutes after each talk for them to unmute and ask any questions. கேட்கறதுக்கு தயக்கப்படுறவங்க chat boxல மெசேஜ் போட தெரிஞ்சா போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க எது வேணாலும் கேட்கலாம். சின்ன விஷயம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கீங்க. Sripriya? Ma'am, we are not able to hear you, ma'am. Are you unmuted? Sripriya, I can't see Sripriya. No, her video is pinned. Spotlight irukku. I think she's not yet unmuted. I can't see. Where is she? I can't see her. Priya? Ma'am, she's here, but unmute da ma'am panala innum. Ma'am, screen la keela vanda and mic oda symbol irukku ma'am. You can also unmute Gayatri. Neenga co-host ah? I think so. Enna name la irukanga Sripriya? I can't see. Sripriya log. Okay. Yes, ma'am. You are unmuted, ma'am. Yeah. Okay, thanks. So thank you, Gayatri, for that nice introduction.
சோ இங்க வந்து நிறைய செவிலியர்கள் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமா கொண்டு வர்றது எல்லாருக்கும் எல்லாரோட ஆக்டிவிட்டி. சரியா? First of all, I would like to thank our Secretary General Foxy, Dr. Madhuri Patel and Dr. Bipin Pandit, the Vice President of Foxy, for taking up this program and for physically being here. It's a great honor for me to share the platform with you, sir and madam. And we'll get started with the first program, the intrapartal care. அதாவது intrapartal அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேஷண்ட் வந்து வலியோட வராங்க. ஓகே, சோ கொஞ்சம் ஸ்லைட்ஸ் ஆரம்பிக்கலாமா? சோ இப்ப இந்த நைப்புண்யா ப்ரோக்ராம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நைப்புண்யா அப்படின்னா அவங்க வந்து திறமை, ஸ்கில்னா என்ன அர்த்தம்? திறமைன்றது டாக்டர் மட்டும் திறமையா இருந்தா பத்தாது. செவிலியர்கள், நர்ஸுக்கும் எவ்வளவு திறமை இருக்கோ அப்பதான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த நன்மை போய் சேரும். ஏன்னா எல்லாரும் பேசுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றப்ப ஃபர்ஸ்ட் அவங்களை ரிசீவ் பண்றது ரிசப்ஷன்ல இருக்க ஸ்டாஃப்ல இருந்து சம்டைம்ஸ் சீனியர் சிஸ்டர் வந்து வேற வேலையில இருப்பாங்க. சோ ஜூனியர் சிஸ்டர் தான் வந்து அவங்களை ரிசீவ் பண்றாங்க. சம்டைம் ஆபரேஷன் தியேட்டர்ல ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கும். அப்போ சீனியர் சிஸ்டர் அங்க இருக்கிறப்ப I'm not able to get my slides, Deepa. My slides are not coming on. You are moving the slides, Priya. You are sharing, No. right? Okay, let me just check. Okay. Share Sorry. screen கொடுத்து, yeah. I got it. Okay. Yeah. So we are talking about the intradental period. அதாவது pregnancy. 40 வாரம். Okay, 40 வாரம்ன்றது ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு ஒருத்தவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம செக் பண்றப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எத்தனை பேருக்கும் அவங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ். சரியா? அது மாமனாரா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், அம்மா அப்பா எல்லாரும் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்காங்க. சோ அந்த 10 மாசமும் அந்த பொண்ணை வந்து கண்காணிச்சுக்கிறாங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இவ வந்து நல்ல போஷாக்கா சாப்பிடுறாளா, கரெக்டா மாசம் போய் டெஸ்ட் எடுத்துக்கிறாளா, போய் டாக்டரை பார்த்துட்டு வராளா, ஒவ்வொரு தடவை டாக்டருக்கு போறப்ப அவங்க வந்து காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பராமரிப்பு நல்லபடியா கொண்டு வந்துட்டு அந்த 10 மாசமும் கொண்டு வந்துடும். சோ 270 நாள் நல்ல அருமையா பார்த்து கொண்டு வந்துடும். Your voice is echoing. 2 device login பண்ணிருக்கீங்களா by any chance? Let me check. இல்லையே. Okay. இல்ல. Okay, now it's better. Yeah. Okay. Sorry. சோ இப்ப வந்து அந்த பிரசவ வலின்னு வரும்ல, அந்த கடைசி நாள் அன்னைக்கு. சோ 20 நாள் வந்து நம்ம நல்லபடியா பார்த்துட்டா அந்த கடைசி நாள் வந்து கோட்டை விட்டுரும். அதுதான் நம்மளுக்கான பிரச்சனைகள். சரியா? சோ இப்ப நீங்க வந்து பிரசவம் அப்படின்னு நீங்க நர்ஸ் பாக்குறப்ப அது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த பேஷண்ட் இதை வந்து நம்ம பேஷண்ட்னே சொல்ல முடியாது. ஏன்னா நல்லபடியா 10 மாசம் இருக்கிற ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு லேடி, அவருக்கு எந்த தொந்தரவுகளும் கிடையாது. அப்படின்றப்ப பிரசவ நேரத்துக்கு வரப்ப இப்ப இவங்க வந்து ஒரு ஹார்ட் பேஷண்டோ இல்ல வேற வந்து லங்ஸ்ல வந்து ரொம்ப டிபி பேஷண்டோ ரொம்ப நாள் கஷ்டப்படுற பேஷண்ட் கிடையாது. 10 மாசம் நல்லா இருந்துட்டு டெலிவரிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ல வந்து அம்மாவுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு இல்ல ரொம்ப மோசமா போய் ஒரு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். அதனால அந்த டெலிவரி டைம்ல வந்து நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்ப நம்ம டெலிவரி அப்படின்றப்ப அந்த காலத்துல ரொம்ப நாள் பிரசவ வலி இருக்குதா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். இப்ப அப்படி நினைக்கிறது இல்ல. யாருக்குமே 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு பிரசவ வலி வந்தா டெஃபினட்டா அதுக்குள்ள டெலிவரி ஆகும். சோ இதுதான் we call it the golden day ன்னு சொல்றோம். சரியா? பொம்பளைங்க அப்படின்னா என்ன? தங்கம். சரியா? தங்கம் வந்து தங்க நாள், அதாவது டெலிவரி டைம்ல வந்து கோல்டன் டே அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி டெலிவரி ஆகிட்டு முதல் 1 மணி நேரம் இருக்க பத்தியா அதுவும் கோல்டன் அவர். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதை சரியா பார்க்கலன்னா ரொம்ப ரத்தப்போக்கு போய் அம்மாவுக்கு டெலிவரி போயிடும். கோல்டன் மினிட் சொல்றோம். சரியா? பேபி டெலிவரி ஆகிட்டு அந்த முதல் 1 நிமிஷத்துக்குள்ள சரியா கட்டலைன்னா அது கோல்டன் மினிட். சோ இது கோல்டன் டே. நம்மளுக்கு வந்து அந்த நாள் வந்து நல்லபடியா இருக்கணும்.
சோ இத வந்து நல்லபடியா கண்டக்ட் பண்றதுக்கு திறமை வேணும். சோ திறமைன்றது டாக்டருக்கு மட்டும் இல்ல, சோல்ஜர் ஜூனியர் நர்ஸுக்கும் தேவை. சோ இத வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, என்ன இந்த டாக்னால நம்ம என்ன கத்துக்க போறோம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அட்மிஷனுக்கு வரான், வீட்டுல பிரசவ வலி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட்டிட்டு வராங்க, சொந்தக்காரங்க கூட்டிட்டு வரணும். சோ அந்த விதத்துல நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்துட்டு வந்து வலி அப்படின்னு சொல்றப்ப என்னென்ன விஷயங்கள்ல நம்ம அவங்கள பத்தி பார்க்கணும். அவங்க கிட்ட வந்தோம்னா வலி அப்படின்னு சொல்றாங்க, உனக்கு இன்னும் நல்ல வலி வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? இந்த பேஷண்ட் அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் நம்மள பார்க்கணும். சோ மெயின் என்னன்னா இப்ப அவங்களோட ஹிஸ்டரி. சரியா? இவங்க வந்து தலைச்ச குழந்தையா, ரெண்டாவது குழந்தையா, முதல் நார்மல் டெலிவரி ஆச்சா, முதல் சிசேரியன் ஆச்சா, முதல் பிரெக்னன்சில ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தா, இந்த பிரெக்னன்சில ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா. ரொம்ப முக்கியமானது வந்து ஆன்டினேட்டல் ரெக்கார்ட வந்து படிக்க தெரிய மாட்டேங்குது நர்ஸ். சரியா? இப்ப நம்ம அப்படின்னு போடுறப்ப அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. சோ இத வந்து நம்ம கத்துக்கணும். ஒவ்வொரு பேஷண்ட் வரும்போதே அவங்கள வச்சுட்டு இது கிராவிடியானா என்ன, பேரானா என்ன, இந்த பிரெக்னன்சில வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும். இவங்க வந்து ஒவ்வொரு வேலையும் பிபி செக் பண்ணிருக்கப்ப பிபி ஹையா இருந்திருக்கா. சோ நடுவில் ஓ இவங்களுக்கு வந்து சிஸ்டாலிக் பிபி 140/90 இருந்ததா, 130க்கு 80 இருந்ததா, கால் வீக்கம் இருந்ததா, பேஷண்ட் வந்து ரத்த சோவையோட நடுவுல வந்தாங்களா, இந்த ரத்த சோவைக்காக என்ன வைத்தியம் பண்ணிருக்கோம், வெறும் அயன் டேப்லெட் மட்டும் தான் கொடுத்திருக்குமா, அயன் இன்ஜெக்ஷன் ஏத்திருக்காங்களா, எத்தனை தடவை ஏத்திருக்காங்க, இவங்களோட ரத்த குரூப் ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம நிறைய தடவை வந்து மிஸ் பண்ணிடுவோம். பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செக் பண்றப்ப ரத்த குரூப் வந்து எங்கேயோ பார்த்திருப்போம், அது எங்கேயோ சின்னதா ஒரு குட்டி இடத்துல இருக்கும், கடைசியில RH நெகட்டிவ் பிளட் குரூப்ல வருவாங்க. சோ வரும்போது நம்ம அட்மிஷன் டைம்ல இத்தனை விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். பேஷண்ட்டுக்கு வேற என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு. இப்ப இந்த பிரெக்னன்சில வந்து நடுவுல இப்ப நம்ம OGCTன்ற டெஸ்ட் பண்றோம். சரியா? ஒரு காலத்துல வந்து பேஷண்ட்டுக்கு பிரெக்னன்சில அவ்வளவு சுகர் வராது. இப்ப நிறைய பேஷண்ட் சுகரோட பாக்குறோம். அடுத்தது எல்லாருக்கும் முதல்லயே சுகர் வர்றது கிடையாது. 7வது மாசத்துக்கு மேல சில பேருக்கு சுகர் வரும். அந்த சுகரை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு OGCTன்றது 75 கிராம் குளுக்கோஸ் குடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு 140க்கு மேல இருக்கு, அப்ப இவங்களுக்கு சுகர் வந்துருச்சு இந்த பிரெக்னன்சில. அப்ப நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு டேப்லெட் கொடுக்குறோமா, இன்சுலின் போடுறோமா, இந்த பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ட்வின்ஸ் இருக்கா, வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்கா, பேஷண்ட் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். சோ பேஷண்டோட ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். அவசியம் வந்து ஆன்டினேட்டிவ் புக்லெட்டை வந்து திருப்பி கொஞ்சம் முழுமையா பார்க்கணும். முதல் ஹிஸ்டரி. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு படிச்சாதான் நம்ம சீனியர் சிஸ்டர் கிட்ட, அக்கா ஒரு பேஷண்ட் டெலிவரி பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை வந்து சிசேரியன், சரியா, இப்ப வந்து வலியோட வந்திருக்காங்க, இல்ல இப்ப லைட்டா வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ரத்த கரைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ண தெரியும். சோ நம்ம பேஷண்ட் வந்து எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. நம்மளுக்கு மெயினா என்னன்னா இது வந்து லோ ரிஸ்க் பேஷண்டா ஹை ரிஸ்க் பேஷண்டா அப்படின்றது தெரியும். சோ அந்த ரிஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணோம், பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கலர் கோடுன்னு சொல்றோம். எப்பவுமே நம்ம ரெட் அப்படின்னு பார்த்தா உடனே ஓஹோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு தெரியுது இல்ல. அதனால சில பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி இருக்கப்ப நம்ம கேஷீட்ல ஒரு ரெட் கலர்ல ஏதாவது மார்க் பண்ணோம்னா, அப்ப இப்ப சில ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய பேஷண்ட் ஒரே டைம்ல டெலிவரிக்கு வருவாங்க, சில பேருக்கு 1-2 தான் இருக்கும். சரி, நிறைய பேஷண்ட் இருக்கிறப்ப நீ எல்லா பேஷண்ட்டையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. சரியா? காம்ப்ளிகேஷன் உள்ள பேஷண்ட்டை வந்து இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும். காம்ப்ளிகேஷன் இல்லாத பேஷண்ட் நீ இன்னும் தானாவே விட்டுட்டாவே அவங்க வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு போவாங்க. சோ நம்மளோட ஜாப் என்னன்னா இருக்கிற பேஷண்ட்ல காம்ப்ளிகேஷன் பேஷண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முழுமையான நம்மளோட திறமையை கொடுத்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி நம்ம பாத்துக்கிறது தான் முக்கியம். சோ நல்லபடியா டெலிவரி பண்ணிட்டு நல்லபடியா தாயும் செய்ய வீட்டுக்கு அனுப்பணும். சோ இதுதான் நம்ம வந்து கலர் பத்தி பேசணும். சோ நம்ம எப்படி நம்ம சிக்னல்ல ரெட், எல்லோ, கிரீன் இருக்கோ அதே மாதிரி கிரீன் கலர் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு பெருசா ஒன்னும் காம்ப்ளிகேஷன் இல்ல, தானா பிரசவ வலியோட வந்திருக்காங்க, ஏர்லி லேபர்ல இருக்காங்க, லைட்டா பிரசவ வலி ஆரம்பிச்சிருக்கு, வீட்டுல வந்து குறி மாதிரி பட்டுச்சு. குறி அப்படின்னா ரொம்ப ஏர்லி லேபர், அதாவது கர்ப்பவாய் விரிறப்ப அந்த உள்ள இருக்க சளி மாதிரி வெளியே வர்றப்ப அதோட ரத்த கரையும் சேர்ந்து வரும். சோ அதுதான் நம்ம குறின்னு சொல்றது. சோ குறின்னு வந்திருக்காங்க, இன்னும் பனிக்கூடம் உடையல, ரொம்ப ஏர்லியராவே வந்துட்டாங்க, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா அவங்களுக்கு கிரீன் கலர் ஒட்டலாம்.
மஞ்சள் கலர் அப்படின்னா சில காம்ப்ளிகேஷன் இருக்கு. சரியா? இவங்க ஏற்கனவே பிரெக்னன்சி டைம்ல பிபி இருக்குன்னு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சுட்டு பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப வர்றப்ப அட்மிஷன்ல வந்து பிபி வேணா கண்ட்ரோல்ல இருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட் இருந்தா நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும், அவங்கள வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். பட் இமீடியட்டா டேஞ்சர் ஒன்றும் இல்லை. ரெட் கலர் அப்படின்னா வரும்போதே டேஞ்சரோட வராங்க, அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. ஸோ எல்லா பேஷண்ட்டும் வந்த உடனே நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணணும், இது ரிஸ்க் ஜாஸ்தி, இது ரிஸ்க் இல்ல. சோ அந்த ரிஸ்க் ஜாஸ்தின்னு எப்படி வாய் திறந்து சொல்றது, அதுக்காக தான் கலரை போட்டீங்கன்னா ரெட் கலர் பார்த்தா உடனே நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றது தெரியும். இப்ப யார் யாருக்கு ரிஸ்க் ஜாஸ்தி? இப்ப ஷார்ட்டா இருக்காங்க, ஒரு வரும்போதே ரொம்ப குட்டையான பொண்ணு. இப்ப நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் ஹைட் எடுக்கிறோம். எதுக்காக ஹைட் எடுக்கிறோம்? 145 சென்டிமீட்டர் வந்து நம்ம கட் ஆஃபா வச்சிருக்கோம். 145 சென்டிமீட்டருக்கு குறைவா அந்த பேஷண்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, அவ குட்டையா இருக்கிறப்ப அவ இடுப்பு எலும்பும் ரொம்ப குறுகலா இருக்கும். அப்ப அது வழியா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இதுக்காக குட்டையா இருக்கவங்களுக்கு எல்லாம் நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு நம்ம எடுக்க முடியாது. ஆனா 145 சென்டிமீட்டருக்கு குறைவா இருந்தா அவளுக்கு வந்து குழந்தை வந்து சின்னதா, அவ உடம்பு வந்து சின்னதா இருக்கு. சோ குழந்தையும் சின்னதா இருந்தாதான் நார்மல் டெலிவரி ஆகும். 145 சென்டிமீட்டர் குழந்தை மட்டும் ரொம்ப பெருசா இருந்தா டெலிவரி ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இப்ப நம்ம மீட் பண்றது என்னன்னா, நிறைய பேர் பயங்கர வெயிட். சரியா? 90 கிலோ 100 கிலோ பிரெக்னன்சி அப்படின்னு வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, 2 உயிருக்கு சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திணிச்சு வச்சுட்டு வர்றப்ப டெலிவரிக்கு வரப்ப 100 கிலோ சர்வ சாதாரணமா மதர். இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன். ப்ரீவியஸா ஒரு ஆபரேஷன் வந்து ஆயிருக்கு, சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வேற கேட்டகரி. அதே மாதிரி முதல் குழந்தை வந்து நல்லபடியா பிரசவம் ஆச்சானா குழந்தை வந்து செத்து பிறந்தது, இல்ல பிறந்து 2 மணி நேரத்துக்குள்ள இறந்து போச்சு, குழந்தை வந்து என்ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, அந்த ஊர்ல இருந்து பெரிய ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி கடைசியில குழந்தை செத்து போச்சு. இந்த ஹிஸ்டரியில ரொம்ப 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 முக்கியம். இந்த குழந்தைய நம்ம வந்து நல்லபடியா பாக்குறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ரெட்டை குழந்தையா இருந்தா அப்கோர்ஸ் நம்ம பார்க்கணும். பேஷண்ட் ஹிஸ்டரியில இதுதான் நம்ம டீட்டெயிலா சொல்லணும். பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே வந்து ஃபிட்ஸ் வருமா, ஃபிட்ஸுக்கான மாத்திரை சாப்பிடுறாங்களா, ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறதுனால ஆஸ்மாக்கான மருந்து சாப்பிடுறாங்களா, சுகர் நம்ம ஆல்ரெடி ஓஜிசிட்டின்னு சொன்னோம். சரியா? சில பேருக்கு வரும்போதே பிராங்க் சுகர்ஸ் இருக்கும், 200க்கு மேல இருக்கும் பிளட் சுகர் பாத்தீங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 2-3 நாளா எங்க வீட்டுல ஒரே விசேஷம் மேடம், நிறைய ஸ்வீட் வந்துச்சு, அதை தான் சாப்பிட்டேன், அதனால சுகர் இருக்கு. ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு சுகர் இருக்குன்றத. சரியா? பிளட் பிரஷர் செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபிக்கான நோய்கள், ஹெச்ஐவி, இப்ப அப்கோர்ஸ் கோவிட், நிறைய பேருக்கு இப்ப கோவிட் வந்துட்டு போகுது. பிரெக்னன்சி டைம்ல அவங்க வேக்சினேஷன் போட்டாங்கன்னா இவ்வளவு டீடைல்ஸ் கேட்குது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தா டெஃபினட்டா நம்ம ரெட்ன்றத மார்க் பண்ணணும். அடுத்தது பேஷண்ட்டை நம்ம பாக்குறோம், இது வந்து ஹிஸ்டரிய வந்து புக்ல பாக்குறோம். அடுத்தது பேஷண்ட்டை நேரா பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன இன்னொரு தொந்தரவு, இப்ப எல்லாரும் கோவிட் சீசன்ல மாஸ்க் போட்டுட்டு வராங்க. சோ நீ எப்பவும் மாஸ்க் போடு, எப்பவும் மாஸ்க் போடுன்னு நம்ம சொல்றோம். ஸோ சில விஷயங்கள் நம்மளால கண்ணா பார்க்க முடியும். ஸோ டெஃபினட்டா அந்த அம்மாவோட கண்ணை பார்க்கணும், பயங்கர சோவையா இருக்கான்னு பார்க்கணும், நாக்க நீட்ட சொல்லிட்டு அது வந்து ரோஸ் கலரா இல்லாம வெள்ளை கலரா இருக்கா, ரொம்ப ரத்தம் வரும்போதே அவங்க ரத்த சோவையில வராங்களா, சரியா நடுவுல வந்து ரெகுலர் விசிட்டுக்கு வராம ஹீமோகுளோபின் எல்லாம் ரிப்பீட் பண்ணி பார்க்காம, இப்ப நீ ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 7ல இருப்பாங்க. சரியா? சோ டெலிவரி டைம்ல வரப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே 10க்கு மேல ஹீமோகுளோபின் இருக்கணும். இல்லைன்னா ஆன்டிநேட்டல் பீரியட்ல வந்து நம்ம அயன் இன்ஜெக்ஷன் போடணும். பேஷண்ட்ஸ்ல வாட்டி ஜாண்டிஸோட வரும். அடுத்தது பேஷண்ட் வந்தோடனே நம்ம தொட்டு பாக்குறது வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அந்த தொட்டு பாக்குறப்ப அந்த டெம்பரேச்சர் பாக்குறோம் பாரு, அது வந்து எவ்வளவு முக்கியம்ன்றது நம்மளுக்கு தெரியும். சோ கை வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, பேஷண்ட் கை தொட்டா சில்லுன்னு இருக்கிறது எப்படி, சூடா இருக்கிறது எப்படி. சோ நார்மலா நம்மளுக்கு 38 டிகிரி 37 டிகிரின்றது தான், 37 டிகிரிஸ் தான் நம்மளோட நார்மல் டெம்பரேச்சர். ஃபீவர் இருக்கு அப்படின்னா 38 டிகிரி. 38 டிகிரி இருந்தா என்ன அர்த்தம், அந்த அம்மாவுக்கு வீட்லயே எங்கேயோ படிக்கடை உடைஞ்சிருக்கு. அதாவது ஃபீவர் அப்படின்னாலே உடம்புல எங்கேயோ இன்ஃபெக்ஷன், எங்கேயோ சி. அந்த சி எங்க இருக்க, எங்க வேணா இருக்கலாம், கர்ப்பப்பை உள்ள இருக்கலாம், பனிக்கூடத்துக்குள்ள இருக்கலாம். சரி, அது குழந்தைய பாதிக்கலாம், அம்மாவை பாதிக்கலாம். அதுக்காக தான் இந்த டெம்பரேச்சர் பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கையை வைக்க வேண்டியது பல்ஸ் மேல. சரியா? சரி, நம்ம பல்ஸ் செக் பண்ணணும்னா இப்ப வந்து எல்லார் ஆஸ்பத்திரியிலயும் இப்ப பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கு. அது கோவிட் வந்ததுல இருந்து அவன் வீட்டுக்கு வீடு ஒரு சின்ன பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கிட்டு அலையறானு. சோ அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் நம்புறாங்களே தவிர்த்து
சரியா? அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுட்டு அந்த ரீடிங் தான் பாக்குறாங்களே, கைய வைக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான சில பழைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இந்த பல்ஸ் இது மேல அப்படி கைய வைக்கிறதுல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியுமா கிடைக்கும்? சரியா? பல்ஸ் ரேட்டை மெஷர் பண்ணலாம். அடுத்தது வந்து ரெகுலரா இருக்கா, பவுண்டிங்கா இருக்கா, நல்லா தூக்கி தூக்கி அடிக்குதா, இல்ல கை வச்சா ரொம்ப ஃபீபிளா இருக்கா, எவ்வளவு விஷயம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பேஷண்ட் படுக்க வச்சுட்டு மூச்சு விடுறது எப்படி இருக்குன்றத பார்க்கணும். மூச்சு திணறல் இருக்கா பேஷண்ட்டுக்கு, சரியா? அப்படி இழுத்து பேஷண்ட் மூச்சு விடுது, ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுது அப்படின்னா நீ பல்ஸ் ஆக்சிமீட்டர் அந்த நேரத்துக்கு தேடலாம். பட் அதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஆக்சிஜனேஷன் பார்க்கலாம். சோ லைக் எனி எமர்ஜென்சி, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு தூக்கிட்டு வராங்க, என்னன்னே தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், உடனே ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் கனெக்ட் பண்றோம், பேஷண்ட் பல்ஸை பாக்குறோம், ஒரு பிபி பாக்குறோம். அதே மாதிரி டெலிவரி பேஷண்ட்டும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பிபி, நம்மளோட சிஸ்டாலிக் பிபி, டயஸ்டாலிக் பிபின்னு சொல்றது. சிஸ்டாலிக்ன்ற அந்த மேல் லெவல் 120/80 அப்படின்னா அந்த 120ன்றது சிஸ்டாலிக், கீழே இருக்க 80ன்றது டயஸ்டாலிக். சோ எல்லாருக்கும் 120/80. சார் சொன்ன மாதிரி உடனே வந்தோடனே பிபி பாக்குறியோ இல்லையோ அங்க என்னன்றதே காலைல 120/80, பல்ஸ் ரேட் 80. சரியா? இது ஸ்டாண்டர்டா அப்படி எழுதக்கூடாது. அவசியம் செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் ரேட் வந்து இப்ப நீ வந்து பிபி வந்து 120 இருக்கு, 130 காமிச்சா தயவு செய்து 130ன்னு காமி. அதே மாதிரி உன் பிபி அப்பாரட்ல 10 தான் இருக்கான்னு கிடையாது. 130க்கு அப்புறம் 140 தான் காமிப்பாங்க. ஏன்னு 134ன்னு எழுது, அது தப்பே கிடையாது. அதே மாதிரி லோ பிபியும் நம்ம செக் பண்ணணும். கை கால் வீங்கி இருக்கான்றத பார்க்கணும். சோ இது பேஷண்ட மேலோட்டத்துல பாக்குறது. அடுத்தது அவங்க ப்ளீடிங் ஆகுது, வெள்ளையா படுது அப்படின்றப்ப நம்ம வந்து வெஜைனால இருந்து வர ஃப்ளூயிட் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சான்னு பார்க்கணும், வயிறை பார்க்கணும். அடுத்தது அவங்க டியூ டேட் பத்தி, இவங்களுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஜனவரி 23, இன்னைக்கு ஜனவரி 18 அன்னைக்கு வலியோட வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். வயிற்றுல வந்து மூமெண்ட்ஸ் தெரியுதான்றது பார்க்கணும். ஹார்ட் பீட்டை செக் பண்ணணும். சோ இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து வரும்போதே ரத்த கசியுது, வெஜைனா வழியா, அதாவது ப்ளீடிங் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா அது ப்ளீடிங் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல பனிக்குடத்துல வீட்டுல தண்ணியா போயிட்டு பனிக்குடத்துல வந்து உடஞ்சி வராங்களான்றத பார்க்கணும். நல்ல பிரசவ வலி இருந்து திடீர்னு பிரசவ வலி நின்னு போச்சு அப்படின்னாலும் நம்ம பார்க்கணும். வயிறு எந்த மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். பேஷண்ட் மெயினா வந்து எனக்கு குழந்தை மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரமா தெரியல அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சோ ஆல்ரெடி நம்ம வந்து கையை தொட்டு பாக்குறது, காலை தொட்டு பாக்குறது எவ்வளவு முக்கியம்ன்றது நம்ம பேசியிருக்கோம். சோ டெம்பரேச்சர் நார்மலா இருந்தா பேஷண்ட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இதே நீ தொட்டு பார்த்த சில்லு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா பேஷண்ட் ஷாக்ல இருக்கு. ஏற்கனவே ரத்தப்போக்கு ஜாஸ்தி இருந்திருக்கு. அது வயிற்றுக்குள்ள கசிவா இருக்கலாம், வெளியே கசிவா இருக்கலாம். வரும்போதே டெஃபினட்டா பேஷண்ட் வந்து ஷாக்ல இருக்கு. டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபெக்ஷன். ஆர் ரொம்ப நேரம் பனிக்கூட உடஞ்சிட்டு பேஷண்ட்க்கு வந்து டீஹைட்ரேஷன். சரியா? ரொம்ப டயரியா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சில வாட்டி நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹாட்டா இருக்கும். அதே மாதிரி பல்ஸ் ரேட், அதாவது ஒரு ஃபுல் நிமிஷத்துக்கு வந்து நம்ம செக் பண்ணணும். இது வந்து பல்ஸ் ரேட் எவ்வளவு இருக்கு, 80 இருக்கா, 70 இருக்கா? யூஸ்வலா 90க்கு 100க்குள்ள இருந்ததுன்னா ஜென்ரலா பிரச்சனைகள் இல்ல. 100க்கு மேல இருந்தா நம்மளுக்கு ஒரு வார்னிங், நம்மளுக்கு ஒரு அலர்ட். ஆஹா, இவங்களுக்கு வரும்போதே பிரச்சனையோட வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து முன்னாடியே கையெழுத்து வாங்குறதுக்கோ இல்ல அட்டெண்டர்ஸ் கிட்ட சொல்றதுக்கோ, இல்லாட்டி என்ன ஆகும், சரியா நீங்க தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல பிளேம் போட்டுட்டு ஆஸ்பத்திரியை நொறுக்கிடுவாங்க, இல்ல ஸ்டாஃபை வந்து நொறுக்கிடுவாங்க. அதுக்காக நம்மள வந்து கண்காணிக்கிறதுக்காக இல்ல, வரும்போதே நம்ம டாக்குமெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். பல்ஸ் வரும்போதே இவ்வளவு இருந்தது, பிபி இவ்வளவு இருந்தது, பேஷண்ட் வந்து மேல் மூச்சோட வந்தாங்க, ரெஸ்பிரேட்டரி ரேட் ஜாஸ்தியா இருந்தது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது, அவங்களோட சரியா பேச முடியல, பிபி வந்து ரொம்ப லோவா இருந்தது, வரும்போதே ஃபிட்ஸோட வந்தாங்க அப்படின்னு நம்ம டாக்குமெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சோ பிபி எப்படி செக் பண்றது, இது வந்து நம்ம ரொம்ப பேசிக் அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? எல்லாருக்கும், அதாவது சில விஷயங்கள் வரும்போதே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆக்சுவலி அதுதான் பிரச்சனை. சரியா? சோ ஜூனியர் நர்ஸ் சீனியர் நர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும். சீனியர் நர்ஸ் சில வாட்டி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்குது, அதனால ஜூனியர் நர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. சோ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் மதர் கிட்ட நான் பிபி எடுக்க போறேன்னு சொல்லு. பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளா உட்காரணும். நின்றுட்டு எப்பவுமே பிபி எடுக்க கூடாது. உட்காந்துட்டு பேஷண்ட்டுக்கு பிபி கஃப் கட்டுறப்ப கஃப் சைஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி குண்டு பேஷண்ட் பத்தி பேசியிருக்கோம். 100 கிலோ இருக்க பேஷண்ட்டுக்கு அந்த சாதா கஃப் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோ, அது சுத்தாத, அது பத்தவே பத்தாது. பேஷண்ட் நான் புடிச்சுக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லும்.
ஓகே, அதனால கஃப்லயும் நிறைய சைஸ் இருக்கு. தயவு செய்து எல்லா சைஸ்லயும் உங்க ஹாஸ்பிட்டல்ல வாங்கி வச்சுட்டு அந்த பேஷண்ட் என்ன அவங்க கை எதுக்கேத்தாப்புல இருக்கோ அதுக்கேத்தப்ப கஃப் எடுத்துக்கோங்க. அடுத்தது கட்டுற விதம் இருக்கு பத்தியா, கரெக்டா என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டுக்கு இங்கதான் கட்டுவாங்க, இந்த இடத்துலதான் பிபி கட்டுவாங்க. எப்பவுமே அப்படி கட்டக்கூடாது. இந்த எல்போ அப்படி மடக்குனீங்கன்னா 2 இன்ச் மேல. சோ பிபி கஃப் வந்து இதுக்கு மேலதான் இருக்கும். சோ மிட் ஆர்ம்ல கட்டணும். கட்டிட்டு அது வந்து கரெக்டா டைட் ஆகுதான்றத பாக்கணும். நீ வந்து புஸ்கு புஸ்குன்னு அனுப்புறப்ப என்ன பண்ணும், இன்னொரு கை வந்து இந்த ரேடியல் பல்ஸ் மேல வைக்கணும். சோ இது புஸ்கு புஸ்குன்னு ஏத்துறப்ப இப்ப 120க்கு மேல போறப்ப இந்த பல்ஸ் வந்து காணாம போயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணும், ஸ்லோவா ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா திருப்பி பல்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அதுதான் உன்னோட சிஸ்டாலிக் பிபி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வருவேன். ஃபீல் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆகும். சோ இது வந்து இந்த இடத்துல ஸ்டெப் வச்சுட்டு நம்ம காதை வச்சு கேட்கணும். 2 தடவை பிபி செக் பண்றதுனால தப்பே கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் பிபி கஃப ட்ரை கட்டிட்டு புஸ்குன்னு இன்க்ரீஸ் பண்றப்ப பல்ஸ் மேல கைய வச்சு அது எப்படி வந்து ஆகுதுன்னு பாருங்க. 140 150 போறப்ப காணாம போயிடும். அப்படியே ஸ்லோவா கீழே இறக்கிட்டு வரப்ப ஒரு 120க்கு வரப்ப பல்ஸ் திருப்பி அப்பியர் ஆகும். அப்படியே உங்களுக்கு கையில ஃபீல் பண்ண முடியும். திருப்பி ஒரு 80 போல அது வந்து நம்மளுக்கு அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடும். சோ சிஸ்டாலிக் பிபி வந்து ஈஸியா நம்ம பல்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். சிஸ்டாலிக் பிபி டயஸ்டாலிக் பிபி இங்க ஸ்டெப் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அந்த சவுண்ட் வந்து நல்லபடியா இருக்கான்னு கேட்டுக்கோங்க. சப்போஸ் பிபி செக் பண்ண முடியலன்னா இதை வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுல வெக்கமே கிடையாது. தாராளமா பெல்ஸ் நாட் ரெக்கார்டபிள் இல்ல சிஸ்டாலிக் பிபி 120 மட்டும் கேக்குது மேடம், கீழே என்னால கேட்க முடியல. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு 90-60 எல்லாம் பிபி இருக்கும். 90-60 இருக்க பேஷண்ட் பிபிக்கு 120-80ன்னு தயவு செய்து எழுதாதீங்க. ஓகே, 90-60னா 90-60 பரவாயில்ல. ஏன் 90-60ல இருக்கு? எப்பவுமே அவளோட ஆன்டிநேட்டல் ரெக்கார்ட்ல படிச்சு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவளுக்கு லோ பிபி தானா இல்ல இப்ப வர்ற நேரத்துக்கு அப்படி இருக்கான்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ பிபியை வச்சுட்டு நம்ம ரெட்டா கிரீனா அப்படின்றத போட்டுக்கலாம். அடுத்தது டெம்பரேச்சர். சோ டெம்பரேச்சர் வந்து இப்ப வந்து ஐடியலி நம்ம வந்து அக்கிள்ல வச்சு செக் பண்றது பார்க்கலாம். சோ பேஷண்ட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அக்கிள்ன்றப்ப சில வாட்டி வேர்வையோட இருப்பாங்க, துணியில நல்லா ஒத்தி எடுத்துட்டு தெர்மாமீட்டரை வந்து நல்லா உள்ள வச்சுட்டு பீப் சவுண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது என்ன டெம்பரேச்சர் காமிக்கிறோம் அதுல 1 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 37 டிகிரிஸ்ன்றது நார்மல் டெம்பரேச்சர். 38-39 போச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்றது எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பேஷண்ட் பிளட்டோட இப்படி வருது, இந்த மாதிரி அல்டா போட்டுட்டு நெயில் பாலிஷ் போட்டுட்டு வர்றப்ப நம்மளுக்கு வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல வந்து நம்ம வந்து பல்ஸ் ரேட் செக் பண்ண போறோம், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் செக் பண்ண போறோம். சோ நம்ம இங்க வைக்கிறோம். சம்டைம்ஸ் இங்க வந்து சரியா ரீட் பண்ணிச்சுன்னா உடனே காலில் வைப்போம், கையில வைப்போம், மாறி மாறி வைப்போம். சரியா? பேஷண்ட் நெயில் பாலிஷ் போட்டிருக்கப்போ அது வந்து சரியா வந்து மெஷர் பண்ண மாட்டேங்குது. சோ பேஷண்ட் கொஞ்சம் காமா இருக்கணும், நிதானமா இருக்கும். நான் ஜஸ்ட் பல்ஸ் ரேட் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 வேல்யூ வேற இருக்குமா, அதுல எதுன்னு வர தெரியாது. சோ மேல சில வாட்டி அழிஞ்சு போயிருக்குன்னா மேல இருக்கிறது என்னது ஆக்சிஜனேஷன், சரியா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன். கீழே இருக்கிறது பல்ஸ் ரேட். அது எக்யூப்மெண்ட்டுக்கு எக்யூப்மெண்ட் வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம கரெக்டா பார்த்து டாக்குமெண்ட் பண்றது முக்கியம். சோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்பவுமே பேஷண்ட்டுக்கு 95க்கு மேல இருக்கிறது நல்லது. பல்ஸ் ரேட் நம்மளுக்கு வந்து தெரியும் 60 to 100 ஐடே. அடுத்தது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கை கால் வீங்கி வர பேஷண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு யூரின்ல உப்பு சத்து இருக்கான்றத பார்க்கணும். இப்ப நம்மளுக்கே தெரியும் 3 சேர்ந்து வந்தது, கால் வீக்கம் வருது, யூரின்ல உப்பு சத்து இருக்கு, பேஷண்ட்டுக்கு ஹை பிபி இருக்கு, சரியா, இது 3 சேர்ந்து வந்ததுன்னா டேஞ்சர். இந்த பேஷண்ட்டுக்கு எப்ப வேணா ஃபிட்ஸ் வரலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். சோ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து யூரினை செக் பண்ணி பார்க்கணும். இந்த டிப்ஸ்டிக்னு விக்குது, சரியா, எல்லார் ஹாஸ்பிட்டலும் நீங்க இதை பார்த்திருப்பீங்க. இந்த எல்லா ப்ரோக்ராம்லயும் நம்மளுக்கு இதை வந்து இதோட முக்கியத்துவம் சொல்றாங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். யாரும் பெரிய நீங்க லேப் டெக்னீஷியனுக்காக நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இதுல மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஒரு பேஷண்ட் யூரின் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு இதை எடுத்துடணும். எடுத்துட்டு இதுல வந்து 2 கலர் வரும் பாருங்க, மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர். அது பக்கத்துல வச்சுட்டு எந்த கலரோட மேட்ச் ஆகுதுன்றத பாக்கணும். சோ மேல இருக்கிறது உங்களோட புரோட்டீனை பத்தி சொல்லும், அதாவது யூரின்ல உப்பு சத்து இருக்கான்றது காமிக்கும். 2வது இருக்கிறது வந்து பேஷண்ட்டுக்கு யூரின்ல சுகர் இருக்கான்றது காமிக்கும். சோ பேஷண்ட்டுக்கு பிபி பேஷண்ட்னாலும் புரோட்டீன் சத்து இருக்கும், சுகர் பேஷண்ட்னாலும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ உனக்கு சுகர் இருக்கு, உனக்கு பிபி இருக்கு, இல்ல உப்பு சத்து இருக்கு அப்படின்றத பேஷண்ட்டுக்கு
நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். Can you change the slide please? My slide is not moving. Ma'am, நீங்க தான் change பண்ண முடியும் ma'am. You're sharing the screen. Okay, ma'am, we are running a little short of time ma'am. Okay, I'll just we have make it technical fast. support only for 2 hours. Okay, so இப்ப நம்மளுக்கு வந்து டெலிவரி ட்ரே. ஸோ பேஷண்ட்டுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி பிரசவ வலின்னு வரும்போதே நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். ஓகே, செக் பண்றப்ப பேஷண்ட் வலியோட இருக்கிறப்ப எனி டைம் டெலிவரி ஆகும் அப்படின்றப்ப ஸோ டெலிவரி ட்ரேல எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டெலிவரி ட்ரேல என்னென்னலாம் இருக்கு, சரி பேஷண்ட்டுக்கு வந்து இப்ப நம்ம எபிசாட்டமி கொடுத்து நம்ம கட் பண்ணிட்டு பேபி டெலிவரி பண்ண போறோம், அதுல எல்லா ஜாமானும் இருக்கா, அவசரமா டெலிவரி ஆன பிறகு இங்க காணும் அதை காணும் நம்ம தேடுறதோட முன்னாடியே வந்து நம்மள ஒரு செக்லிஸ்ட் எல்லாரும் லேபர் வார்ட்லயும் செக்லிஸ்ட் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு சிஸ்டர் போயிட்டு ஓகே டெலிவரி ட்ரேல இதெல்லாம் இருக்கா, ஆர்டரி ஃபார்செப்ஸ் இருக்கா, நீடில் ஹோல்டர் இருக்கா, சிசர்ஸ் இருக்கா, சரியா சூச்சர் மெட்டீரியல் இருக்கா, பேபி ட்ரேல வார்ம் டவல்ஸ் இருக்கா, பேபி வார்மர்ல எல்லாம் இருக்கா, பேபிக்கு வந்து ஷோல்டர் ரோலு பேபி ஆம்பு பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டுமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் பிரசவ வலி இருக்குன்னா பிபிஹெச் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஃபிட்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு வேணுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கு வேணும் இன்ஜெக்ஷன் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். ருட்டீன் டெலிவரிக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கு, யூஸ்வலா டெலிவரி ஆனோன்னா ரத்தப்போக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷனை போடுறோம். ஸோ ஆக்சிடோசின் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும். ஸோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடோசின் அந்த பாட்டில் எடுத்து வெளியே வச்சிடணும். அந்த ஆக்சிடோசின்ல 2 ஆம்பியூல லோட் பண்ணிட்டு பக்கத்துலயே வச்சுக்கிறோம். பேபி டெலிவரி ஆன கையோட இடுப்புல வந்து இன்ட்ராமஸ்குலரா இன்ஜெக்ஷன் போட்டோம்னா ரத்தப்போக்கு ஜாஸ்தி இல்லாம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மீறி நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னா மெத்தர்ஜினோ ப்ரோஸ்டடினோ எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம், அதை கொடுத்தாலும் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல மீசோப்ரோஸ்டல் டேப்லெட் வச்சிருக்கோம், ஸோ அதெல்லாம் கொடுக்கலாம். பிபி ஹையா இருந்தா நெஃபிடிபின் டேப்லெட். ஸோ எல்லா இதுலயும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க எல்லாம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பெங்குயின் ஷேப்ல சில பேருக்கு மியூக்கஸ் சக்கர் வச்சிருக்காங்க, சாதா மியூக்கஸ் சக்கர் உங்க ஹாஸ்பிட்டல் எது இருக்கும் அது எப்படி சக் பண்ணா அது வந்து பேபிக்கு சக் ஆகும்ன்றத பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த பேபி பேக் அண்ட் மாஸ்க்னு சொல்றோம். பேக் அண்ட் மாஸ்க்னு சொல்லலாம், ஆம்பு பேக்னு சொல்லலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு வந்து பேபிக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு இது ஆல்வேஸ் ரெடியா இருக்கணும். பேபிக்கு ஆக்சிஜனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெடியா இருக்கணும். வயிறை பாக்குறப்ப எப்படி எல்லாம் இருக்குன்றத நம்ம செக் பண்ணணும். யூஸ்வலா வயிறு ஓவலா இருக்கும், சில வாட்டி இப்படி குறுக்கால இருந்ததுன்னா குழந்தை இப்படி டிரான்ஸ்வர்ஸா இருக்கும், இப்படி கோணலா இருந்ததுன்னா ஒப்ளிக்னு சொல்றது. சில வாட்டி மேலையும் கீழும் தனித்தனியா சரியா இந்த கடலை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, நடுவுல ஒரு குறுகல் இடம் இருக்கு பாரு, அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நேரம் பிரசவ வலி இருந்துட்டு குழந்தை வந்து கீழே இறங்க முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேஷண்ட் வயிறை நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா வந்து சில வாட்டி பேஷண்ட் அப்படியே படுத்திருக்கு, குளுக்கோஸ் போயிட்டு இருக்கு, ஏஞ்சி நடக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க, அதனால யூரின் வந்து நிறைய தடவை தேங்கி இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பேஷண்ட் ஃபர்ஸ்ட் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வயிறை தொட்டு பார்க்கணும். ஸோ ஃபண்டல் ஹைட் மேல எப்படி இருக்கு, சைட்ல எப்படி இருக்கு, தலை இறங்கி இருக்கா, நம்ம வந்து ஹார்ட் பீட் செக் பண்றப்ப எந்த சைட் செக் பண்ண போறோம், பேஷண்டோட லெஃப்ட் சைட்ல ஹார்ட் பீட் கேக்குதா, ரைட்ல ஹார்ட் பீட் கேக்குதா, ரொம்ப கீழே கேக்குதா, நல்லபடியா கேக்குறதா, எல்லாமே நம்ம பார்க்கணும். சோ குழந்தைய மானிட்டர் பண்றது எப்படி, நம்ம ஹார்ட் பீட்ல. ஏன் வந்து ஹார்ட் பீட்டை மென்ஷன் பண்ணணும், பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு வார்னிங், அதுதான் நம்மளுக்கு சிக்னல். குழந்தைக்கு வந்து எனக்கு வந்து மூச்சு முட்டுதுன்னு கத்துறது எப்படி, அது வந்து ஹார்ட் பீட்ல வேரியேஷன் வரும். சோ எப்பவுமே ஒரு பேஷண்ட்டுக்கு நல்ல பிரசவ வலி இருக்கிறப்ப அந்த டைம்ல போய் ஹார்ட் பீட் செக் பண்ணாதீங்க, ஏன்னா அப்ப வந்து வேரியேஷன் தெரியும். வலி குறைஞ்ச பிறகு தயவு செய்து ஹார்ட் பீட்டை செக் பண்ணுங்க. அடுத்தது எந்த சைட்லன்றது லெஃப்ட் ரைட் பாத்துக்கோங்க. அடுத்த சும்மா ஒரு டக் டக் அப்படின்னு கேட்டோன்னா உடனே ஹார்ட் பீட் கேக்குதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஃபுல் 1 மினிட் கையில வாட்ச் வச்சுட்டு ஃபுல் 1 மினிட் வந்து செக் பண்ணணும். அண்ட் ஹார்ட் பீட் வந்து நார்மல் ஹார்ட் பீட்டான்றது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஷண்ட் ப்ளீடிங் ஆகுறப்ப கலர் ரொம்ப முக்கியம், எல்லா கலரையும் பார்க்கணும். நார்மலா பனிக்கூடத்துல இருக்க தண்ணி பால் கலர்ல வெள்ளையா தண்ணி மாதிரி இருக்கும், ரெட் கலர் இருந்தாலோ பச்சை கலர்ல இருந்தாலும் தயவு செய்து உங்க டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பிவி பண்றப்ப நார்மலா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சரியா ஃபர்ஸ்ட் ஸ்டெரைலா அந்த ஏரியாவை வந்து பெயிண்ட் பண்ணிடுறாங்க, பீட்டனைன் வச்சுட்டு எக்ஸ்டர்னல் ஏரியா இன்டர்னலா பெயிண்ட் பண்ணிட்டு கிளவுஸ் மெயின்ல போட்டுட்டு யாரு பிவி பண்ணாலும் 2 கையிலுமே கிளவுஸ் போடுங்க. பேஷண்ட் கிட்ட நான் வந்து கை விட்டு பார்க்க போறேன்னு விவரம் சொல்லுங்க, சரியா. இல்லாட்டி பேஷண்ட் நம்ம சொன்னாம கை விட்டுனா பேஷண்ட் குதிக்கும், என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தெரியாது. அதனால கை விட்டுட்டு இப்ப நம்ம வந்து ஒரு ஃபிங்கர் அப்படின்னு இப்படி நம்ம விரிறப்ப கர்ப்ப வாய் விரிஞ்சிருக்கா, சர்விக்ஸ் எவ்வளவு டைலேட் ஆயிருக்கான்றத சொல்லிட்டு அதுக்கேத்தாப்புல நம்ம டாக்குமெண்ட் பண்ண போறோம். ஸோ
பேஷண்ட் வந்து 2 சென்டிமீட்டர் டைலேட்டடா இருக்கா, 4 சென்டிமீட்டர்ஸ் டைலேட்டடா இருக்கா, 8 சென்டிமீட்டர்ஸ் டைலேட்டடா இருக்கா, ஃபுல் டைலேட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல வந்து பேஷண்ட் இருக்குன்றது தெரியும். ஸோ வி ஹேவ் ஏர்லி ஸ்டேஜ் லேபர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லேபர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்து 2 ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கர்ப்பவாய் 4 சென்டிமீட்டர் விரிகிற வரைக்கும் பிரசவ வலி வந்து கொஞ்ச நேரத்துக்கு, ரொம்ப நேரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, 45 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ அப்ப வந்து ஏர்லி லேபர் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்ப வந்து நம்ம மானிட்டர் பண்றப்ப பேஷண்டோட பல்ஸ் ரேட்டு 1 ஹவருக்கு ஒரு தடவை பார்த்தா போதும், ஹார்ட் பீட்டும் 1 ஹவருக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். அடுத்தது பனிக்கூடத்துல இருக்க சப்போஸ் ஆல்ரெடி கலர் பனிக்கூடம் உடஞ்சிருந்தா கலர் என்ன இருக்குன்றது 1 ஹவருக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். ஸோ எவ்ரி 1 ஹவர் 4 சென்டிமீட்டர் டைலேட்டேஷன் வரைக்கும் பேஷண்ட ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஆனா 4 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்குள்ள வேகமா எல்லாம் நடக்கும். அண்ட் இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேஷன் வர ஸ்டேஜ். ஸோ ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். ஸோ டெஃபினட்டா பேஷண்ட்டை 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பார்க்கணும். அண்ட் காம்ப்ளிகேஷன் இருக்கு, ஏற்கனவே ஹை பிபி பேஷண்ட் இருக்கு, ஆல்ரெடி அவங்களுக்கு டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்னா இந்த பேஷண்ட் ஹை ரிஸ்க். நீங்க 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா பத்தாது, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். அடுத்தது பேஷண்ட் முக்கு ஸ்டேஜ், நல்ல முக்கு வலி இருக்கு சரியா, அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த அதாவது தலை வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், முக்குற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் ருட்டீன் பேஷண்ட்டுக்கு நம்ம பார்க்கணும். ஹை ரிஸ்க் பேஷண்டா இருந்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். இப்ப உங்களுக்கு கண்டினியூஸா மானிட்டர் பண்றதுக்கு சிடிஜி மெஷின் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து சிடிஜி மெஷின் அட்டாச் பண்ணிட்டு பேஷண்டோட கண்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வருது, பேபியோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்றத ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. எல்லா இடத்துலயும் சிடிஜி இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், பார்ட்டோகிராம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது, எல்லா ஷீட்லயும் நம்ம கே ஷீட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஐம் ஷுர் நீங்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் இந்த பார்ட்டோகிராம பார்த்திருப்பீங்க. பார்ட்டோகிராம் பார்த்தா நிறைய டபா டபாவா இருக்கும். அது வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஐயோ இது நம்மளுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். டெஃபினட்டா நீங்க ஒரு 4 தடவை அந்த பார்ட்டோகிராம பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேல இது பாருங்க, ஹார்ட் ரேட், பேபியோட ஹார்ட் ரேட் என்ன சொல்றோம், 120 to 160. ஸோ எவ்ரி ஹவர் நம்ம மார்க் பண்றப்ப ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி கர்ப்பவாய் விரிகிறப்ப தலை இறங்கிட்டு வர்றது. ஸோ இது வந்து அந்த இடத்துலயும் வந்து நம்ம மார்க் பண்றோம், நல்லபடியா இருக்கா. கண்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளவு கண்ட்ராக்ஷன்ஸ் வருது, நம்ம என்ன பண்றோம், கண்ட்ராக்ஷன்ஸ் எவ்ரி 10 மினிட்ஸ்ன்னு டிசைட் பண்ணிப்போம். அந்த 10 மினிட்ஸ்ல வந்து லோ கண்ட்ராக்ஷன்ஸ்னா, அதாவது ஒரு கண்ட்ராக்ஷன் வந்து 20 செகண்டுக்கு கம்மியா இருக்கும். 20ல இருந்து 40 செகண்ட் இருக்குன்னா மாடரேட் கண்ட்ராக்ஷன். ஒரு கண்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நேரம் கர்ப்பப்பை வந்து பிசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது 40 செகண்டுக்கு மேல இருந்ததுன்னா கண்டினியூஸ் அந்த மாதிரி சிவியர் கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து குழந்தைக்கு மூச்சு முட்டுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ பேஷண்டோட பல்ஸ் ரேட்டும் பிபியும் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்றதுக்கும் அந்த ஒரே சிங்கிள் ஷீட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொண்டு வரலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. தயவு செய்து இன்னைக்கே போய் உங்க சீனியர் சிஸ்டர், டாக்டர் எல்லாரோடய உட்காந்து அதை பத்தி நம்ம வந்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுல எவ்வளவு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, இதுல ஒரு ஆக்ஷன் லைன், ஒரு அலர்ட் லைன் இருக்கு. அலர்ட்னா என்ன, ஒரு வார்னிங். ஓஹோ வார்னிங் வந்துருச்சு, இனிமே நம்ம வந்து இன்னும் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது, அதுதான் அலர்ட் லைன். ஆக்ஷன் லைன்ல இருந்து 4 மணி நேரம் கழிச்சு வந்து இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி தெர் இஸ் அ ப்ராப்ளம். சோ கர்ப்பவாய் நீங்க வந்து 4 மணிக்கு பாத்தீங்க 6 சென்டிமீட்டர் டைலேட்டேஷன்ல இருந்ததுன்னா 1 சென்டிமீட்டர் per hour இன்க்ரீஸ் ஆகும். சோ 4 மணிக்கு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு நீங்க பாக்குறப்ப மினிமம் 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க திருப்பி 6 மணிக்கு பாக்குறப்ப அதே டைலேட்டேஷன் இருக்குன்னா அப்பவே ஒரு வார்னிங் சைன். அதே மாதிரி குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து டிப் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்ல, அடுத்தடுத்து பிரசவ வலி வந்துகிட்டே இருக்கு, சோ கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து 40 செகண்ட்ஸ்க்கு மேல இருக்கு ஆனா தலை இறங்க மாட்டேங்குது அப்படின்னா இதுல ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கு. சரியா, குழந்தையோட தலை திரும்ப மாட்டேங்குதா. சரியா, இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்டே தலை இறங்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப சிம்பிளான கேஸ். சரியா, நம்மளுக்கே தெரியும் இது வந்து டெஃபினட்டா சிசேரியன் ஆகும் அப்படின்றது. மாட்டிக்கிறது எப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல வந்துட்டு தலை திரும்ப முடியாம, அதாவது டீப் டிரான்ஸ்வர்ஸ் அரெஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருந்தாலும் திடீர்னு ஹார்ட் ரேட்ல வந்து கடகடன்னு ஏதாவது டிப்பு வந்தாலும், இல்ல அவுட்லெட் கண்ட்ராக்ஷன் சொல்றோம், நல்ல தலை ஃபுல்லா டைலேட் ஆயிடும் ஆனா பேஷண்ட் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கு மேல வந்து தலை இறங்காது. பெல்விக் போன் வந்து இப்படி குறுகலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ அந்த கேசஸ் ஐடென்டிஃபை பண்றது தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணோம், பிரசவ வலி வரப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லா வளையல், ஜுவல்லரி, கோல்டு கில்டு எல்லாத்தையும் கழட்டி அட்டெண்டர் கிட்ட கொடுத்துட்டு
கம்ஃபர்டபுளா கொஞ்சம் லூஸா டைட்டான பிளவுஸ் உள் பாவாடை கட்டிட்டு வர்றதோட ஒரு லூஸ் ஹாஸ்பிட்டல் க்ளோத்ஸ் கொடுத்துட்டு கூட அவங்க அட்டெண்டரை வச்சுட்டு, ஏன்னா அவளை திடீர்னு லேபர் வார்டை கூட்டிட்டு போனா அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ பயந்து போயிடுவான். இது என்னடா லைட் இருக்கு, இது என்னடா இருக்கு, நம்மள ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறப்ப, சோ நல்ல வென்டிலேஷன் இருக்கணும், அந்த ரூம்ல வந்து ஆக்சிஜன் சோர்ஸ் இருக்கணும், அவ வந்து லேபர் டேபிள் மேல ஏறுறதுக்கு ஒரு ஸ்டூல் இருக்கணும், எல்லாமே வந்து பார்சோகிராம் மெஷர் பண்ணிருக்கணும், அங்க பக்கத்துல இருக்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஆக்சிடோசின் எடுத்து நம்ம வந்து இருக்கும். சோ ஃபர்ஸ்டே கொண்டு போய் பேஷண்ட்டை லேபர் வார்டில் படுக்க வச்சுட்டு அங்கேயே படுத்துருன்னு சொல்லிடக்கூடாது. அட்டெண்டர் கூட அலோவ் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். சரியா? அந்த மாதிரி பண்ணிட்டு, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாம எல்லாருக்கும் கம்பல்சரியா பேஷண்ட்டை ஷேவ் பண்ணணும்னு தேவையில்லை, எனிமா கொடுக்கணும்னு தேவையில்லை, ருட்டீனா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும்ன்றது தேவையில்லை. ஆனா டெஃபினட்டா பேஷண்ட்டுக்கு வந்து வென்ஃபிளானோட இருக்கிறது நல்லது. எந்த பேஷண்ட் எப்ப காம்ப்ளிகேஷன் வரும்ன்றது தெரியாது. காம்ப்ளிகேஷன் வந்தா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்ல முன்னாடியே ட்ரிப் ஸ்டார்ட் பண்றதுனாலும் ஒன்றும் தப்பு இல்ல. ஒன்லி திங் இஸ் ஓவர்லோட் பண்ணக்கூடாது. நீ பாட்டு திறந்து விட்டுட்டு அங்க போயிடக்கூடாது. டெஃபினட்டா பிரசவ வலி வந்தப்ப பேஷண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், சொல்றது புரியாது, சில வாட்டி வந்து நீ சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. சரி, இது கத்தும், அட்டெண்டர்ஸ் கத்துவாங்க. தயவு செய்து வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம நல்லதனமா சொல்லணும், இல்லப்பா அப்படின்னு நல்லதனமா அவங்களோட இன்டராக்ட் பண்ணணும். பேஷண்ட் மேல ஷவுட் பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ப்ரீமெச்சரா முக்கு முக்கு முக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே? சோ முக்குன்றது அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் சென்சேஷன். அவங்களுக்கா வர ஃபீலிங் வந்து முக்குனாதான் நம்ம முக்க சொல்லணுமே தவிர்த்து சொல்லவே வேண்டாம். அவங்கள ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனால அவங்க முக்குறது தெரியும். குழந்தை வந்து நம்ம ரிசீவ் பண்றப்ப அது ரொம்ப முக்கியம். எப்பவுமே வார்ம் டவல்ஸ் என்ன பண்ணுவோம், ஸ்டெரைல் டவல் நம்ம வந்து டெலிவரி ட்ரேக்கு ரெடி பண்றப்ப எல்லாம் ஸ்டெரைலா பண்றப்ப அதுக்குள்ள டவல்ஸ் வச்சுக்கணும்ல, அதை எடுத்துட்டு நம்ம வார்மர் கடியில வச்சிருவோம். அந்த டவல்ல மதரோட அப்டமன் மேல போட்டுட்டு மதரை வந்து நல்லா கவர் பண்ணி குத்துக்கால் வச்சுட்டு அவ முக்கிட்டு இருக்கப்ப க்ளோத்ஸே இல்லாம ரொம்ப அசிங்கமா பேஷண்ட் கிடக்க கூடாது. மேல அட்லீஸ்ட் ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு வயிற்று மேல அந்த வார்ம் டவலை வச்சுட்டு அந்த டெலிவரி பேபியை தூக்கி வயிற்று மேல போட்டுட்டு டவல்ல ரேப் பண்ணிட்டு உடனே அதுக்கு வார்ம்த் கொடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டு அடுத்த டவலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். தேவையில்லாம பேபியை போட்டு ரப் பண்றது, நல்லா கத்துற குழந்தைக்கு போட்டு சக்ஷன் வாய் வழியிலையும் போன ஸ்டமக் வரைக்கும் உள்ள போட்டுட்டு பிளட் வர அளவுக்கு சக் பண்றதோ, குழந்தைய போட்டு தட்டிட்டோம் உடனே வந்து ஆயில் பாத் கொடுக்கறதோ நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. சரியா? ஜஸ்ட் மைல்டா ஒரு காஸ் வச்சு ட்ரை பண்ணாலே போதும். எந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வெஜினல் டெலிவரி எப்போ நம்ம பண்ணணும், இதுதான் நான் சொன்னேன். ரொம்ப தலை தெரிஞ்ச உடனே முக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. பேஷண்ட் தானா முக்குற ஸ்டேஜுக்கு அவங்களுக்கே தெரியும். ஏனஸ் டைலேட் ஆகுது, கீழே வந்து பேஷண்ட் முக்குறப்ப அந்த இடம் வந்து பல்ஜ் தெரியுது அப்படின்னா தலை இறங்கிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம எபிசியாட்டமி கொடுக்கணும். எபிசியாட்டமி நல்ல கிரவுனிங் ஸ்டேஜ்னு சொல்றோம். அதாவது முக்குறப்ப தலை வெளியே வரும், அடுத்த ஸ்டேஜ்ல உள்ளுக்கு போக கூடாது. அந்த ஸ்டேஜ்ல எபிசியாட்டமி கொடுக்குறப்ப நம்ம வந்து 2 கிளவுஸையும் போட்டுட்டு இந்த கை ரைட் ஹேண்ட் வந்து இப்படி சப்போர்ட் கொடுத்துக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பேபியோட தலை அப்படியே ஸ்லோவா வெளியே வர மாதிரி கொடுத்துட்டு பேபியை ரிசீவ் பண்றோம். ஸோ வந்த பிறகு பேபியை டெலிவர் பண்ணிட்டு வயிறு மேல போட்டுட்டு கொஞ்சம் கார்ட் பல்சேஷன் நிறுத்துற வரைக்கும் ஒரு நிமிஷம் நிதானமா வெயிட் பண்ணிட்டு கார்டை கிளாம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா மேல போட்டுட்டு அம்மா வந்து சீக்கிரம் பிரஸ்ட் ஃபீட் பண்றதை பத்தி நம்ம சொல்லுவோம். ஸோ பேபியை டெலிவர் பண்ணிட்டோம், அடுத்தது நிதானமா கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அந்த பிளசண்டா செப்பரேட் ஆயிட்டு வரதுக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகாம இருக்கிறதுல இடுப்புல ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் 10 யூனிட்ஸ் நம்ம கொடுத்துடுறோம். சரியா? சோ பிளசண்டா வரதுக்கு முன்னாடி ப்ளீடிங் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அடுத்தது பிளசண்டா நம்ம வந்து கண்ட்ரோல்டு கான்ட்ராக்ஷன் சொல்றோம், இது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னு இழுக்க கூடாது, ஸ்லோவா இருக்கணும். இப்படி சுத்துன்றதும் சுத்தக்கூடாது. இந்த கை ஒரு சப்போர்ட் வச்சுட்டு ஸ்லோவா பிளசண்டாவை டெலிவர் பண்ணிட்டு பிளசண்டாவை அவசியம் பார்க்கணும். சரியா? இப்படி தொங்க விட்டுட்டு இந்த மெம்பரைன் ஃபுல்லா இருக்கா, பிளசண்டா இந்த சர்ஃபேஸ் கீழ் சர்ஃபேஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளோட எல்லோ பின்னுக்குள்ள நம்ம வந்து மீதி பொருளோட பார்க்கணும். ஸோ பேஷண்ட்டை வந்து நம்மளுக்கு படுத்தே இருக்கக்கூடாது, ஏஞ்சி நடுவில் போய் யூரின் போயிட்டு வான்னு சொல்லணும். பேபியை வந்து கவர் பண்ணிக்கணும். எப்பவுமே பேபியை வந்து பேனு கிடக்கக்கூடாது, அதுக்கு அந்த வார்ம்த் இருந்தாதான் அது வந்து நல்லபடியா இருக்கணும். சரியா? எப்பவுமே வந்து மதரை வந்து செக்ஸை வந்து பார்த்துட்டு நீ என்னன்றது சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஏர்லியரா ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்க்கணும். டெலிவரி ஆன பிறகு இப்ப நம்ம மீதி ஸ்பீக்கர்ஸ் என்னன்றத பேசுவாங்க. பட் நம்ம எப்பவுமே யூட்ரஸ் நல்லா கண்ட்ராக்ட் ஆயிடுச்சா, ப்ளீடிங் வந்து நார்மல் ப்ளீடிங்கா எக்ஸஸ் ப்ளீடிங்கான்றத பார்க்கணும். சரியா? அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும்,
அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஸ்டீல் ட்ரே இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே, உடனே பேபி அதுல போய் ரிசீவ் பண்ணுவாங்க. அது தப்பு. அது எவ்வளவு சில்லுன்னு இருக்கும். ஸோ குழந்தைக்கு எப்பவுமே வார்ம்த் கொடுக்கணும். அதுக்குதான் பேபி டவல் ரேப் பண்ணிடணும். எப்பவுமே அந்த வெட்டு டவலை எடுத்துட்டு இன்னொரு 2வது டவல் வச்சுட்டு அதை வந்து நம்ம ராப் பண்ணணும். போட்டு அந்த குழந்தைய துடைக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் பாத்து, சரியா, நிறைய எண்ணெயை ஊத்தி அதுல ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் இது பண்ணணும் இல்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணீங்கன்னா போதும். சோ அடுத்தது நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து எல்லா வேஸ்டையும் வந்து அந்தந்த பின்ல, இப்ப நம்மளுக்கு எல்லா லேபர் வார்ட்லயும் ஒட்டி வச்சிருக்கோம் எதுல என்ன போகணும் அப்படின்னு. எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நீடில்ஸ்னா நம்ம ஒயிட் பின்னுக்குள்ள போகும். மஞ்சள் கலருக்குள்ள பயோடிகிரேடபிள், சரியா. இப்ப நம்ம வந்து கார்டை கட் பண்றோம், அது வந்து எல்லோக்குள்ள போகும். பிளசண்டா அதுக்குள்ள போகும். சரி, நம்ம காட்டன் அதெல்லாம் எல்லோக்குள்ள போகும். ரெட்டுக்குள்ள வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரெட்டுக்குள்ள போகும். ஸோ அதுக்கேத்தாப்புல நம்ம பாத்துக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாரும் நம்ம கிட்டு போட்டு நம்ம வந்து டெலிவர் பண்றோம். ஸோ அதை வந்து எந்த இடத்துல அவுத்து போடணும், அதை எப்படி செக்ரிகேட் பண்ணி நம்ம இது பண்ணணும்ன்றத பார்க்கணும். ஸோ கரெக்டான பின்ல போடுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ப்ளீஸ் கெட் பேக் டு அஸ் வித் யுவர் ஃபீட்பேக். ஸோ எல்லாரும் இதுல இருந்து ஏதோ கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா தயவு செய்து கேளுங்க. இதுல கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டெய்லி நம்ம பாக்குற விஷயம் தான். ஆனா சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க டாக்டர் கிட்ட போய் இன்னைக்கு மேடம் இன்னைக்கு இதை பத்தி நாங்க பேசினாங்க, இது எப்படி அப்படின்னு தயவு செய்து கேளுங்க. பார்ட்டோகிராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஷீட் இருக்கும், ஆனா ஷீட்டு ஓரமா இருக்கும். தயவு செய்து எடுத்துட்டு போயிட்டு அடுத்த கேஸுக்கு நீங்களே உட்காந்துட்டு எப்படி மானிட்டர் பண்றதுன்னு பாருங்க. நம்ம வந்து இங்க திறமைய வளர்க்கறதுக்காக வந்திருக்கோம். எப்படி வளர்த்து நம்ம நல்லபடியா கொண்டு வந்துட்டு மெட்டர்னல் மார்டாலிட்டி, அதாவது எந்த ஆஸ்பத்திரியும் எந்த தாய்மாரும் இறக்கக்கூடாது அப்படின்றதா நம்மளோட கண்ணோட்டம். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீபிரியா மேடம். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் an exhaustive talk. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்ங்கிறதுனால கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லைன்னா வாண்ட் ஆஃப் டைம்காக கொஸ்டின் ஆன்சர் செஷனை கடைசிக்கு எடுத்துட்டு போயிடலாம். எல்லாருமே இருப்பாங்க, எல்லா ஸ்பீக்கர்ஸும் இருப்பாங்க. உங்களோட ஒட்டுமொத்தமா எல்லா டாபிக்ஸும் முடிஞ்ச உடனே ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்ச உடனே நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணலாம் எங்களோட கடைசியா. நவ் வில் கோ டு தி செகண்ட் டாபிக். செகண்ட் டாபிக் அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், போஸ்ட் பார்ட்டம் போஸ்ட் நேட்டல் கேர். ஸோ ஃபார் திஸ் ஐட் லைக் டு கால் டாக்டர் சுசித்ரா. டாக்டர் சுசித்ரா நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியோட OBGYN டிபார்ட்மெண்டோட ஹெட். அண்ட் அவங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரிமைன்ஸ் இன் ஹை ரிஸ்க் obstetrics. And to her credit, she has more than 5,000 deliveries of high risk mothers handled very correctly and successfully with very good maternal and fetal outcome. Over to you, madam. Hello. You're audible, ma'am. Unga screen un theriyudhu, ma'am. You can go ahead, ma'am. Yeah. Thanks, Gayatri, for the introduction. இப்ப டாக்டர் ஸ்ரீபிரியா மேம் வந்து she talked about டெலிவரி வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னு பேசிட்டாங்க. இப்ப டெலிவரி வரைக்கும். இப்ப நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட்நேட்டல் கேர் அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போஸ்ட்நேட்டல் இன்க்ளூட்ஸ் அம்மா அண்ட் குழந்தை. குழந்தை பிறந்ததுல இருந்து 1 மணி நேரத்துல இருந்து 6 வாரம் வரைக்கும் அந்த அம்மாவை வந்து நம்ம ஃபாலோ பண்றதுதான் போஸ்ட்நேட்டல் கேர். இந்த கேர் வந்து டாக்டர்ஸை விட நர்சஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் யூ ஃபாலோ த பேஷண்ட்ஸ் மோர் தேன் டாக்டர்ஸ். டெலிவரி ஆனோன்னு அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பை விட நர்சஸ் ஃபாலோ அப் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். சுசித்ரா, just keep the cursor on the thing, double click பண்ணுங்க, slides move ஆகும். Okay. சோ போஸ்ட்நேட்டல் கேர் அதாவதுங்கிறது நான் இப்ப சொன்ன மாதிரி குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மணி நேரத்துல இருந்து 6 வாரம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றதுதான் போஸ்ட்நேட்டல் கேர். இதுல வந்து இந்த சார்ட்ல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இது வந்து எங்க குழந்தை பிறந்தது, பிளேஸ் ஆஃப் டெலிவரி, டேட் ஆஃப் டெலிவரி, இதெல்லாம் இந்த சார்ட் ஐ திங்க் சோ உங்க டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோம். யூ கேன் காப்பி திஸ் சார்ட் அண்ட் கீப். இதுல வந்து மெயினா போஸ்ட்மார்ட்டம் கேர்ல என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து மெயினா என்னன்னா, ஒரு முதல் நாள் குழந்தை பிறந்த முதல் நாள் 4 விசிட் முக்கியம். அதை நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போறோம். பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் விசிட், 3rd டே ஆஃப் விசிட், 7th டே ஆஃப் விசிட் அண்ட் 6th வீக். இந்த 4 விசிட்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த போஸ்ட்நேட்டல் கேர்.
வேர் வி ஹவ் நம்ம வந்து குழந்தையையும் அம்மாவையும் இந்த 4 முறையும் நம்ம கட்டாயமாக பார்க்க வேண்டும். இதுல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, இதுல வந்து வைட்டல்ஸ் பார்க்கணும். அதாவது ஒரு பல்ஸ் ரேட், பிபி, குழந்தை அது அனீமியா இருக்கா, ரத்த சோகை இருக்கா, டெம்பரேச்சர், மார்பகம் வந்து வீக்கமா இருக்கா இல்ல நார்மலா இருக்கா, பால் கட்டிக்கிட்டு இருக்கா, சாஃப்டா இருக்கா, நிப்பிள் ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, கர்ப்பப்பை நன்றாக சுருங்கி இருக்குதா, இல்ல அதுக்கு எல்லாம் வலி இருக்கா, கர்ப்பப்பையை தொட்டு பாக்குற அந்த இடத்துல வலி இருக்கா, கர்ப்பப்பை கல்லு மாதிரி இருக்கணும். சுருங்கி இருக்கிறதுனா தொப்புளுக்கு கீழே கல்லு மாதிரி இருக்கணும். அப்புறம் ப்ளீடிங் வந்து நார்மலா இருக்குதா, அப்நார்மலா இருக்கா, அதிகமா இருக்குதா, ப்ளீடிங் பிவி இஸ் நார்மல் ஆர் எக்ஸசிவ். அப்புறம் லோக்கியான்னு சொல்லுவோம், குழந்தை பிறந்த உடனே ஒரு விதமான வெள்ளைப்படுதல், ரத்தம் கலந்த வெள்ளைப்படுதல் வரும். அதுவும் ஃபவுல் ஸ்மெல்லிங்கா இருக்கா, ஹெல்த்தியா இருக்கா. எபிசியாட்டமி ஊண்டு சுகப்பிரசவம் ஆகும் பொழுது அந்த எபிசியாட்டமின்னு நம்ம ஒரு வெட்டு கொடுக்கறது கிளீனா இருக்குதா, இதுல எதுவும் வீக்கம் இருக்கா, அதுல எதுவும் டேர் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா. அண்ட் இன்னும் என்ன நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ஷுட் ஆல்சோ பி கிவன் ஃப்ரம் தி 7th. ஆக்சுவலா ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் வந்து 6th வீக் வரும்போது we can give the family planning counseling. இது எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிமோனிக் கொடுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல, பபிள் ஹீட். ஏன்னா நீங்க எல்லா பாயிண்ட்ஸையும் விட்டுறாம இருக்கிறதுக்காக இது ஒரு நிமோனிக் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, பபிள் ஹீட். அப்படிங்கும் போது அது எக்ஸ்பிளைன். பி வந்து மார்பகம், பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். யூ ஃபார் யூட்ரஸ் ரிட்ராக்ஷன் இல்லை, யூட்ரஸ் கண்ட்ராக்டட் ஆர் இன்வெல்யூட்டிங். பிளாடர் வந்து பிளாடர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, யூரின் அவுட்புட் நல்லா இருக்கா. பவல் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு சுகப்பிரசவம் ஆன உடனே மோஷன் போயிட்டாங்களா அப்படிங்கறத வந்து பவல் மூமெண்ட்ஸ் ஃபார் பி. எல் ஃபார் லோக்கியா. இ ஃபார் எக்லாம்சியா ஆர் எபிசியாட்டமி. எபிசியாட்டமி ஊண்டு பார்க்கறதுக்கு ஈன்ற நிமோனிக் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஃபார் ஹெமரேஜ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், பிபிஐ செக் பண்றதுக்கு ஒரு ஹெச். அண்ட் இ ஃபார் எடிமா அண்ட் எமோஷனல் சப்போர்ட். A for anemia and T for temperature. So முன்னாடியே நான் சொன்னது இந்த ஒரு பாயிண்ட் தான். போஸ்ட்மார்ட்டம் விசிட்ஸ் வந்து எத்தனை விசிட்ஸ் இருக்கணும்? 4 விசிட். ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே, செவன்த் டே அண்ட் 6th வீக். ஃபர்ஸ்ட் டே வந்து யாருக்கு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டே முக்காவாசி பிஹெச்சில டெலிவரி ஆறதுனால ஃபர்ஸ்ட் டே விசிட் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. சில சமயம் ஹோம் டெலிவரி ஆச்சுன்னா we have to go and visit the first day within 24 hours at home. ANMs or the healthcare workers should go and visit the first day at home. Third day, 7th day, 6th week வந்து all for all hospital deliveries it is applicable. இது தவிர இன்னும் அடிஷனல் 3 விசிட் உண்டு. யாருன்னா, குழந்தை வந்து குறமாதமாக பிறந்திருக்கு, அதாவது குறமாத குழந்தை, ஒரு 32 டேர்ம்ல இல்லாமல் 37 வாரத்துக்கு கீழ் பிறந்த குழந்தை வந்து குறைமாத குழந்தைக்கு, அல்ல குறை எடை உள்ள குழந்தைய வந்து 14ஆம் நாள், 21ஆவது நாள், 28ஆவது நாள் நம்ம வந்து அவசியம் போய் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் செக் பண்ணணும். ஓகே, இதுல வந்து 4 விசிட் சொன்னது. ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே, 7th டே அண்ட் 6 வீக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 24 hours குழந்தை பிறந்துருது. பிறந்த உடனே நம்ம என்ன வந்து டெலிவரி ஆன உடனே நம்ம என்ன பாக்குறோம்? நஞ்சு வெளியில வந்துருது. வாட் ஆல் வி ஷுட், நஞ்சு வெளியில வர. ஆக்சுவலா மேடம் வந்து பிரசவம் ஆற வரைக்கும் சொன்னாங்க வாட் ஆல் வி ஹேவ் டு சி. குழந்தை பிறந்த உடனே நஞ்சு வெளியில வரணும், கர்ப்பப்பை சுருங்கணும், ப்ளீடிங் நார்மலா இருக்கணும். இதுல வேற என்னென்ன நம்ம செக் பண்ணணும்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே வைட்டல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிபி, பல்ஸ், டெம்பரேச்சர், ஃபீவர் இருக்கான்னு பார்க்கணும், ப்ளீடிங் பார்க்கணும், கர்ப்பப்பை சுருங்கி இருக்குதான்றத பார்க்கணும், அதோட ஹைட் பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை சுருங்கி கல்லு மாதிரி சொதசொதான்னு இல்லாம நல்லா ஒரு தேங்காய் மாதிரி கல்லு மாதிரி தொப்புளுக்கு கீழே ஒரு 20 வாரம் அளவுக்கு கர்ப்பப்பை சுருங்கி இருக்கணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் 24 hours வந்து நம்ம ஆஸ் ஏஎன்எம்ஸ் நாங்க டெலிவரி பண்ணி முடிச்சாலும் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியுது முதல் 24 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பிபி வந்து பிரசவம் ஆன உடனே, நஞ்சு வெளியில வந்த உடனே, தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் முடிஞ்ச உடனே பாக்குறது மட்டுமல்லாமல் 6 மணி நேரம் கழிச்சும் பிரஷர் வந்து அவசியம் பார்க்க வேண்டும். அப்புறம் யூரின் போயிட்டாங்களா அப்படிங்கறது, யூரின் வாய்ட் பண்ணிட்டாங்களாங்கிறத 6 மணி நேரத்துக்குள்ள அந்த தாய்மார்கள் வந்து யூரின் வந்து வாய்ட் பண்ணி இருந்திருக்கணும். இதுக்கே நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, ரொம்ப ப்ரொலாங்டு லேபரா இருக்கும் போது அந்த சென்சேஷன் அவங்களுக்கு போய் யூரின் உள்ள தங்கிரும், சரியா போக மாட்டாங்க. அப்படி யூரின் சரியா போகாத பட்சத்துல கர்ப்பப்பையோட சுருங்கும் தன்மை வந்து கம்மியாயிடும். சுருங்கும் தன்மை கம்மியாகும் போது பிபிஹெச்,
அது போஸ்ட்மார்ட்டம் கவரேஜ். பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுறதுனால அந்த யூரின் போறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த யூரின் பேஷண்ட் நல்லா வாய்ட் பண்ணிட்டாங்களா, யூரின் போனதுக்கு அப்புறம் கர்ப்பப்பை நல்லா சுருங்கி இருக்காங்கிறத முக்கியமாக நோட் பண்ண வேண்டும். இதுக்கப்புறம் வந்து மதர், ஹவு டு கவுன்சில் த மதர். இந்த ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து அம்மாவை இதெல்லாம் மானிட்டர் பண்ணிடுறீங்க. அம்மா இந்த பிபி வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் மதரை எப்படி கவுன்சில் பண்றது, மதர்ட்ட வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இதை சொல்லி ஃபர்ஸ்ட் 1 hour இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி யூ ஹேவ் டு பிரெஸ்ட் ஃபீட். நார்மல் டெலிவரினா தொப்புள் கொடி இது பண்றதுக்கு முன்னாடியே பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி சக் பண்ண வைக்கணும். அப்புறம் அவங்கள நல்லா அடிக்குவேட் டயட், நல்லா வாட்டர் அண்ட் மெயின்டைன் பெரினியல் ஹைஜீன். ஹைஜீன் வந்து லோக்கல் ஹைஜீன். ஏன்னா நம்ம ரவுண்ட்ஸ் போகும்போது பார்ப்போம், நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா, மேடம் நேற்று டெலிவரி ஆயிருக்கும் மேடம், நாங்க குளிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. என்ன ஒண்ணுமே சொல்லல. ஸோ ask them to take bath, டெய்லி குளிக்கலாம். பெரினியல் ஹைஜீன், லோக்கல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பிட்டாடின் சொல்யூஷன் வச்சு வாஷ் பண்ண சொல்லி சிட்ஸ் பாத் மாதிரி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அவங்க ஒவ்வொரு தடவையும் தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தைய தொடறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷிங் அட் தேர் ஹேண்ட்ஸ். அது நான் பின்னாடி எப்படி வாஷ் பண்ணுங்கிறத சொல்றேன். நல்லா ஒரு ஸ்டெர்லியம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய கையால தூக்கணும். என்கரேஜ் த விமன். முன்னாடியே சொன்ன மாதிரி யூரின் வந்து வாய்ட் பண்ணிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இஃப் தே ஆர் நாட் பாசிங் யூரின்னா தட் வில் காஸ் bladder distension, that will lead to PPH. அப்புறம் ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துல குழந்தைய, அம்மாவும் குழந்தையும் நம்ம தனியா விடக்கூடாது. ஒரு நர்ஸ் கூட இருக்க முடியல அப்படின்னா கூட அவங்க பேஷண்டோட அம்மாவோ இல்ல ஹஸ்பண்டையோ இருக்க சொல்லணும். அவங்க இருக்க சொல்லிட்டு அவங்க கிட்டக்க வந்து ஏதாவது தொந்தரவுகள், என்னென்ன தொந்தரவுகள்னா நம்ம சொன்ன மாதிரி தலை அதிகமா வலிக்குது, தலை சுத்தல், ப்ளீடிங் நிறைய போகுது, கீழே தையல் போட்ட இடத்துல வலி இருக்குது, இந்த யூரின் சரியா பாஸ் பண்ணல, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா, இல்ல குழந்தை வந்து சரியா ரொம்ப நேரமா அழாம இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் எங்களை உடனடியா அலர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியன்ட்ட we have to tell. ஓகே, இது வந்து இது ஆல்ரெடி ஐ ஹவ் மென்ஷன் திஸ் ஸ்லைட். இது வந்து ஆல்ரெடி நான் சொன்னதுதான். என்ன 3 விஷயங்கள் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பாக்குறதுல வந்து என்ன முக்கியங்கிறது இந்த ஸ்லைட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த PPH. இதுதான் வந்து ஒரு I just want to describe this. இதுல வந்து ஒரு கொஞ்ச நேரம் I want to take time for this. See, ஒரு குழந்தை பிரசவம் ஆகுது. That is first stage, second stage, third stage. நஞ்சு வெளியில வருது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் 4th stage. That first 1 or 2 hours is very important. அந்த டைம்ல வந்து ப்ளீடிங் எப்படி இருக்கு, பேஷண்ட் நம்ம விட்டுட்டு இமீடியட்லி ஆஃப்டர் நஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்லி விட்டுட்டு போக கூடாது. என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து மெயினா ப்ளீடிங் அண்ட் யூட்ரைன், கர்ப்பப்பை சுருங்கி இருக்காங்கிறத பார்க்கணும், வைட்டல்ஸ் பார்க்கணும். இப்ப ஒருவேளை அதுல வந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருக்குது, கர்ப்பப்பை சுருங்கல, நம்மளுக்கு வந்து பல்ஸ் ரேட் வந்து 100க்கு மேல இருக்கு, பிபி லோ ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுனால் பேஷண்ட் இஸ் கோயிங் ஃபார் PPH, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு என்ன பண்ணணும்னா எல்லா இருக்கிற ஸ்டாஃப் மொபிலைஸ் ஆல் த அவைலபிள் ஹெல்த் பர்சனல். நீங்க ஒரு சின்ன பெரிய PHCல இருக்கீங்க இல்ல எங்கேயாவது இருக்கீங்கன்னா யார் யார் இருக்காங்களோ, ஈவன் ஒரு அயமாவை கூட இருக்கலாம், அவங்கள பக்கத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கணும். வைட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இமீடியட்டா 2 IV லைன் பெட்டர். ஒன்னு வந்து டு டேக் த பிளட்ஸ் அண்ட் கிராஸ் மேட்சிங் சாம்பிள் எவ்ரிதிங், அதர் டு கிவ் IV fluids, blood, everything. 2 IV லைன் வைட் போர் நீடில்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறம் வந்து ஒரு தென் மசாஜ், யூட்ரஸை வந்து நல்லா மசாஜ் பண்ணி உள்ள இருக்க கிளாத்ஸ், நம்ம மசாஜ் பண்ண உள்ள இருந்து கிளாத்ஸ் வரதை எடுத்துட்டு கர்ப்பப்பை சுருங்குதான்னு செக் பண்ணணும். ஆக்சிஜன் சப்போர்ட் கட்டாயம் தேவை. இஃப் ஏதாவது பேஷண்ட்டுக்கு வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி எதுனா ஆக்சிஜன் சப்போர்ட் தேவை. தென் மானிட்டர் த வைட்டல் சைன்ஸ், அதாவது பிபி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எவ்ரி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பல்ஸ் ரேட்டு, பிபி, இது பிளட் லாஸ், யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன், இது எல்லாத்தையுமே எவ்ரி 15 minutes you have to assess it. தென் எவ்வளவு ஃப்ளூயிட் எடுத்திருக்காங்க, யூரின் அவுட்புட் வருதா, பேஷண்ட் எதுவும் ஹைப்போடென்ஷன் போறாங்களா, யூரினே வரலையா, யூரின் அவுட்புட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு அசஸ் தி சிவியரிட்டி ஆஃப் த ப்ளீடிங். ஓகே, நவ் இப்ப நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணிடுறீங்க. இப்ப வந்து நஞ்சு எதனால ப்ளீடிங் ஆகுது, ஒண்ணு நம்மளுக்கு வந்து நஞ்சு ஃபுல்லா வெளியில வராம இருக்கிறது ஒரு காசு. இன்னொன்னு நம்ம இப்ப எபிசியாட்டமி கீழே தையல் போட்டுறாங்க, அந்த எபிசியாட்டமி மூடுல ஏதாவது வீக்கமா இருந்தா அதுல இருந்தும் வரலாம். தட் இஸ் கால்ட் ட்ராமாட்டிக் PPH. இது வந்து கர்ப்பப்பை சுருங்காம வர்ற இதுதான் வந்து ரொம்ப காமன். அதுல வந்து நம்ம என்ன செக் பண்ணணும்னா நஞ்சு வெளியில வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணணும். நஞ்சு ஒரு எவ்வளவு நேரத்துல வெளியில வரலாம், எவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணலாம்
ஒரு நஞ்சு வெளியில வர்றதுக்கு. அப்படிங்கும்போது நஞ்சு வெளியில வர்றதுக்கு பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நம்ம மெயினா வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் ப்ளீடிங் உள்ள இருந்து வரணும். நஞ்சோட அந்த பொசிஷன் அம்பலிக்கல் கார்ட்ல நீங்க ஒரு கிளாம்ப் பண்ணிருக்கிற அந்த கார்டோட பொசிஷன் முன்ன கிளாம்ப் பண்ணதை விட கீழே இறங்கி வந்திருக்கும். புல் பண்ணா உங்களுக்கு அந்த லென்த்தனிங் ஆஃப் த கார்டு இருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நஞ்சு பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தென் யூ கேன் ட்ரை டு ரிமூவ் த பிளசென்டா. நஞ்சை எடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். அப்ப பிளசென்டா எடுக்க வரல, உள்ளேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிடாசின், அதாவது 20 யூனிட் ஆக்சிடாசின் 500 மில்லி 500 ml ஆஃப் RL வந்து ஒரு 40 to 60 drops per minute வச்சு you can refer them to a higher center if you don't have any facility here. நஞ்சு வெளியில வந்துருச்சும் ப்ளீடிங் ஆகுதுன்னா உள்ள ஏதாவது மிச்சம் இருக்கா, நஞ்சு பகுதிகள் மிச்சம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நஞ்சு உள்ள இருக்கு, மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆயிருந்ததுன்னா உள்ள விட்டு நம்ம எடுத்து நம்ம ரீச்சபிளா இருந்தா we can try to remove it. If you are not able to remove it, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் பக்கத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்பஞ்ச் ஹோல்டிங் ஃபோர்சஸ் வச்சு அதை எடுக்க ட்ரை பண்ணலாம். எல்லாம் எடுக்க முடிஞ்சு ப்ளீடிங் நார்மல் ஆச்சுன்னா we can leave it. நஞ்சு ஃபுல்லா வெளியில வந்துருச்சு, ஆனா கர்ப்பப்பை சுருங்கல, ஃபாகியாவே இருக்கு, பேகியாவே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து தட் இஸ் கால்ட் ஏட்டானிக் PPH. கர்ப்பப்பை சாஃப்டா இருக்கு, ஃபிளாபியா இருக்கு, சுருங்கல அப்படின்னா அது வந்து ஏட்டானிக் PPH. இதுக்கு வந்து நம்ம ஆக்சிடாசின் கொடுத்து டிஎன்எஸ் கொடுத்து பைமேனுவல் கம்ப்ரெஷன் ஆஃப் யூட்ரஸ் இந்த பொசிஷன். இதுல வந்து கர்ப்பப்பை வந்து லெஃப்ட் ஹேண்ட வந்து வயிற்றுக்கு மேல வச்சு ரைட் ஹேண்ட வந்து வெஜினா வழியா வச்சு நல்லா கம்ப்ரெஸ் பண்றது. இந்த பொசிஷன் பைமேனுவல் கம்ப்ரெஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் we can control the PPH. ஸோ இதுல வந்து கர்ப்பப்பை கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மசாஜை கண்டினியூ பண்ணிட்டு we can refer to a higher center. அப்பையும் ப்ளீடிங் இருக்கு, ஃபிளாபியாவே இருக்குன்னா நம்ம வந்து ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்றப்ப என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டெப்ஸ் ஃபார் ரெஃபரல். இது வந்து நாங்க ஆஸ் அ ரெஃபரல் சென்டர்ல இருக்கும்போது வர சம்டைம்ஸ் வி ஹேவ் ப்ராப்ளம் இன் திஸ். என்ன ஆஸ் ஏஎன்எம் நீங்க டாக்டர் அங்க இல்ல, நீங்க தான் இருக்கீங்க, பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணணும்னா ஒரு ரெஃபரல் லெட்டர்ல என்னென்ன ஐவி லைன் ஃபர்ஸ்ட் இருக்கணும், என்னென்ன நீங்க கொடுத்துருக்கீங்க, என்னென்ன இன்டர்வென்ஷன் பண்ணிருக்கீங்க, என்னென்ன மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்கீங்கிறத தெளிவா எழுதணும். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க அங்க ஆல்ரெடி 20 யூனிட்ஸ் 40 யூனிட்ஸ் 60 யூனிட்ஸ் எல்லா ஆக்சிடாசின் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, இங்க உங்களுக்கு டீடைலே இருக்காத பட்சத்துல நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்துக்கிறோங்கிறத அப்பப்ப நோட் பண்ணிக்கணும். ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் கட்டாயம் அக்கம்பெனி பண்ணணும் பேஷண்ட் டு த ரெஃபரல் இன்ஸ்டிடியூஷன். அப்புறம் டெலிபோன் மெசேஜ், ஒரு மெசேஜ் போன்லயோ எதுலயோ இட் ஷுட் பி கன்வே டு த ரெஃபரல் இன்ஸ்டிடியூஷன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்க எங்க அனுப்புறோமோ அவங்களுக்கு ஒரு டெலிமெசேஜ் கொடுத்து பேஷண்ட் இப்படி வராங்க, இந்த பிளட் குரூப் அவங்க குரூப் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கங்கன்னு போன்ல சொல்லிடுறது will be of more helpful to receive the patient. நாங்க அங்க ரிசீவ் பண்ணும் போது எல்லாம் ரெடியா இருப்போம். ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ரெஃபரல் ஸ்லிப், ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஷுட் அக்கம்பெனி and a telephone message telling the blood group and the status of the patient. So first 24 மணி நேரத்துல நம்ம இதை பார்த்துட்டோம். 24 மணி நேரம் தாண்டிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த விசிட்ல 3ஆம் நாள் 7ஆம் நாள் 6 வாரம் இதுக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு விசிட்ல வரும்போதும் நம்ம காமனா கேட்க வேண்டியது இதெல்லாம். உங்களுக்கு வந்து ப்ளீடிங் எப்படி இருக்கு, ஜுரம் இருக்கா, லோக்கல் wound நல்லா இருக்கா, இது எல்லாமே முன்னாடி சொன்னதெல்லாம் we have to ask. எக்ஸ்ட்ரா அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா திங் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் உங்களுக்கு பத்துதா பத்தலையா, தாய்ப்பால் அடிக்குவேட்டா இருக்கா இல்லையா, நீங்க வந்து எமோஷனல் வெல்பீயிங், அம்மா குழந்தையோட அந்த இது சில பேர் எப்படி அட்டாச்மெண்ட் இருக்கு, அவங்க நல்லா ஹவு இஸ் எமோஷனலி ஷி இஸ் வெல், the mother is well to take care of the baby. So emotional well-being is also very important. So counseling என்ன கொடுக்கணும், the points which should be remembered is ஒரு பேஷண்ட் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாள் 24 hours நம்ம வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்பும் போது நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லி அனுப்பணும் அப்படின்னா, நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ரெக்கவரி ஆஃப்டர் பர்த், அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கோ அம்மாவோட உடல்ல என்னென்ன மாற்றம் இருக்கும், எது எது நார்மல், எது எது அப்நார்மல், எதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட வரணும், எதுக்கு நீங்க இங்கிலீஷ் செக்அப் வரணும், இன்பிட்வீன் கூட எதுக்கு வரணும், எதுக்கு வரக்கூடாது அப்படிங்கறத முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிரசவாயி வீட்டுக்கு போறாங்க, மேடம் ப்ளீடிங் ஆனா வாங்க அப்படின்னு சொன்னான்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போனோம்னா மேடம் எனக்கு லேசா ப்ளீடிங் ஆன உடனே வந்துருவாங்க. நம்ம என்ன சொல்லணும், ஒரு கர்ப்பப்பை
கிட்டத்தட்ட பூசணிக்காய் மாதிரி சைஸ்ல இருக்கிற கர்ப்பப்பை ஒரு தேங்காய் சைஸுக்கு கல்லு மாதிரி சுருங்குறதுக்கு, ஃபுல்லா சுருங்கி உள்ள போறதுக்கு, பேரிக்காய் சைஸ் போறதுக்கு 6 வாரம் ஆகும். அந்த சுருங்குற டயத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் பீரியட்ஸ் மாதிரி இருக்கலாம். 1 வாரம் இருக்காது, 1 வாரம் இருக்கும். 4 நாள் இருக்காது, 4 நாள் இருக்கும். ஒரு 45 நாள் வரைக்கும் இந்த ப்ளீடிங் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். ஓகே, ப்ளீடிங் இருக்கும். எப்ப நம்ம டாக்டர்கிட்ட வந்து பாக்குறதுன்னு பேஷண்ட் நம்ம கிட்ட கேட்கும் பொழுது சடன் ப்ளீடிங், அதாவது ஒரு நாளைக்கு 7-8 பேட் எதுக்குமே நிக்கல, அந்த மாதிரி மயக்கம் போடுற அளவு ப்ளீடிங் இருந்ததுன்னா வாங்க. மிச்ச இது ப்ராப்ளத்துக்கு யூ நீடன்ட் கம். இந்த கவுன்சிலிங்க நம்ம கட்டாயம் கொடுக்கணும். இல்லாட்டி ப்ளீடிங் ஆனா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம்னா ஒரு ப்ளீடிங் ஆனாலே they come and visit us very frequently. This is very important. அப்புறம் ஒரு பிரசவம் ஆகும்போது ரத்த கொதிப்பு உள்ள ஒரு தாய்மார் வந்து வீட்டுக்கு போகும்போது பக்கத்துல வந்து பிரஷர் பாத்துக்கோங்க. என்னென்ன சிம்டம்னா தலைவலி இருந்தா வாங்க, பெரட்டல் இருந்தா வாங்க, வாமிட்டிங் இருந்தா வாங்க, எபிகாஸ்ட்ரிக் பெயின் மேல் வயிறு வலி இருந்தா வாங்க, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லணும். தென் ஃபீவர் இருந்தா கட்டாயம் வரணும். இந்த பாயிண்ட நான் பின்னாடி ஹைலைட் பண்ணுவேன். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஃபீவர் இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு ஃபீவர் இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் தாண்டி 3rd டே ஃபீவர் இருக்கு, குளிர் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கு, இல்ல கெட்ட ஸ்மெல் வருது வெஜைனால இருந்து, இது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தால் உடனே வந்து டாக்டர் வந்து பார்க்கணுங்கிறத சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து கால் வலி, கெண்டைக்கால் வலின்னு சொல்லுவோம், டிவிடி. இது எவ்வளவு பேருக்கு இதுன்னு தெரியல. கெண்டைக்கால் வலி வந்து இருந்ததுனால் கால் வீக்கமாயி கெண்டைக்கால் வலி இருக்கு, வீக்கமா இருக்கு அப்படின்னா வந்து அவசியம் you have to ask the patient to come and show us. கால் பாதம் வீக்கத்தை விட கெண்டைக்கால் வலி வந்து 2 காலும் வீங்கி இருக்கலாம், இல்ல ஒரு கால் வீங்கி இருக்கலாம், செவந்து போயிருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல you have to ask the patient to come back to the consultant or the healthcare worker for consultation. அப்புறம் அவங்களுக்கு தெளிவா என்னென்ன சத்தான ஆகாரம் எடுக்கணும், லோக்கல் ஹைஜீன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கை ஹேண்ட் வாஷிங், பெரினியல் ஹைஜீன், கீழே வந்து அந்த தையல் போட்ட இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, கை கழுவுறது. அண்ட் இதோட அட்வைஸை வந்து நம்ம when they are discharging, when they are we have to counsel the patient before discharge. அப்புறம் வீட்டுக்கு செல்லும் போது என்ன சொல்லணும்னா, தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் வராது, அதனால பர்த் ஸ்பேசிங் அண்ட் ஃபேமிலி பிளானிங் அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ பேஷண்ட் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, மேடம் பீரியட்ஸே வரலையே, 45 days வரைக்கும் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். 45 days 6 வாரம் கழிச்சு நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் அண்ட் பர்த் ஸ்பேசிங் அட்வைஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ சேஃபர் செக்ஸ் இன்க்ளூடிங் யூசிங் காண்டம்ஸ் கேன் பி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, எல்லா விமெனும் குழந்தை பிறந்த உடனே மொபிலைஸ் பண்ணணும், வாக் பண்ண வைக்கணும். ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா சிசேரியன் பர்த் கூட நெக்ஸ்ட் டாபிக்ல பேசுவாங்க. ஈவன் இஃப் யூ டு சிசேரியன் within 6 hours we ask the patient to walk and we ask the patient to mobilize. சோ இந்த எவ்வளவு சீக்கிரம் அவங்க நடக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கும்போது அவங்களுக்கு யூரின் மோஷன் எல்லா பவல் ஹேபிட்ஸ் எல்லாமே நார்மல் ஆகி ப்ளீடிங் ப்ராப்ளம் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அண்ட் போஸ்ட்நேட்டல் பீரியட்ல எக்ஸசைசஸ் இப்ப வந்து நிறைய பேர் சொல்றோம், கர்ப்பப்பை சுருங்குறதுக்கு போஸ்ட்நேட்டல் எக்ஸசைசஸ் கிளாஸஸே இருக்கு. கர்ப்பப்பை சுருங்குறதுக்கு, எடை குறைக்கிறதுக்கு, வயிறு வந்து தொப்ப விழாம இருக்கிறதுக்கு there are a lot of exercises for the postnatal mothers. இது ஷார்ட்டா சொல்றேன். இது வந்து contraceptive methods which we மூணு விஷயம் நான் வந்து போஸ்ட்நேட்டல் விசிட்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி பிளானிங், இம்யூனைசேஷன் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். ஓகே, ஃபேமிலி பிளானிங்னு எடுக்கும்போது 4 வகை எடுத்துக்கலாம். கருத்தடை மாத்திரைகள், ஊசி இந்தியால ரொம்ப அவ்வளவு போடுறது இல்ல, எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், அதாவது அவசர கால எமர்ஜென்சி பில்ஸ் கருத்தடை மாத்திரைகள், காப்பர்டி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன், மென்னுக்கு வந்து பண்ற வேசெக்டமி, மென்னோட ஸ்டெரிலைசேஷன். சோ இது 2 வகையா பிரிச்சுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கறவங்களுக்கு என்ன சொல்லணும், தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு என்ன சொல்லணும். ஓகே, if the patient is not breastfeeding, தாய்ப்பால் கொடுக்கல, ரொம்ப குறை மாசம் வந்து பேஷண்டே பிரஸ்ட் ஃபீட் பண்ணல, 21 நாள் தான் 21 நாள் 3 வாரத்துக்குள்ள ஆகுது அப்படின்னா கருத்தட மாத்திரைகள் தவிர இது எது வேணா நம்ம அட்வைஸ் பண்ணலாம். தாய்ப்பால் கொடுக்கல, 21 நாளைக்கு மேல 3 வாரமா தாய்ப்பால் கொடுக்கல, எனக்கு தாய்ப்பால் வரல, 3 வாரம் ஆச்சுன்னா கருத்தடைகள் மாத்திரையும் கொடுக்கலாம். சோ தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும் போது கருத்தடைகள் மாத்திரை நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. சோ இந்தியால நம்ம மோஸ்ட் காமன்
வந்து நம்ம என்ன இங்க வந்து we are using இங்க வந்து பாத்தீங்கன்னா IUCD காப்பர் டி நம்ம சொல்லுவோம். ஐ திங்க் எவ்ரிஒன் வில் நோ வாட் இஸ் காப்பர் டி. ஸோ போஸ்ட் நேட்டல் பீரியட் பிரசவம் ஆனதுக்கு அப்புறமாவே 45வது நாள் 6 வாரத்துல அவங்கள பேஷண்ட்டை வர சொல்லி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 10 minutes வித்தின் டெலிவரியே போடுறாங்க. we are inserting copper T because ஏன் அந்த ஃபர்ஸ்ட் 10 டெலிவரி ஆன உடனே போடுறாங்கன்னா ஒரு சில பேஷண்ட் டெலிவரி ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களை திருப்பி காப்பர் டி போடுறதுக்கு கூப்பிட முடியாது. we cannot bring them back for the contraception இருக்கு. அதனால for those patients now we are putting குழந்தை பிறந்த உடனே 10 நிமிஷத்திலேயே within minutes 10 minutes after delivery காப்பர் டி போடலாம். அது ஒரு ட்ரெயின்டு பர்சன் தான் போடணும் இமீடியட்லி ஆக்சுவலா. ஸோ இப்ப வந்து ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு போயிடுறாங்க more than 48 hours immediate postpartum periodல 48 மணி நேரம் கழிச்சும் ஒரு காப்பர் டி போடலாம். அப்புறம் postpartum this is a commonest thing which we put. இதுதான் நம்ம காமனா போடுறது. 45 நாள் கழித்து நம்ம கிட்ட 6 வாரத்துல ஒரு செக்அப் வரும்போது முந்தின 7ஆம் நாள் செக்அப் வரும்போது நீங்க 6 வாரத்துல வரும்போது காப்பர் டின்ற அந்த ஐசியூடியை பத்தி ஃபுல்லா தெளிவுபடுத்தி இதை போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லி அப்ப வந்து அதை கவுன்சில் பண்ணணும். So IUCD is the commonest contraceptive method. இதுதான் நம்ம காமனா இந்தியால நம்மளோட செட்டப்க்கு. ஏன்னா மாத்திரை ஒரு நாள் மறந்துருவாங்க திருப்பி போட மாட்டாங்க. இது வந்து போட்டோம்னா செக்அப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months once வந்தா போதும். It can be used for 5 to 10 years. So this is the commonest contraceptive method which you are using. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பிளானிங் மெத்தட் வந்து ரெண்டு இதுல பண்ணலாம். ஒண்ணு வந்து இமீடியட்டா டெலிவரி ஆன உடனே ஃபேமிலி பிளானிங் மெத்தட் வந்து பண்ணலாம். வித்தின் 24 hours to 7 days of childbirth ஒரு மெத்தடு. ஆர் அதை விட்டுட்டோம் அப்படின்னா 6 வாரம் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம்ல வந்து we can do family planning. இது பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்களுக்கும் பொருந்தும், பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்களுக்கும் இது பொருந்தும். மென் ஸ்டெரிலைசேஷன் இஸ் எனி டைம் இட் கேன் பி டன். பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மென் ஸ்டெரிலைசேஷன்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு. ஈவன் தோ வி கவுன்சில் மெனி பேஷண்ட்ஸ் இந்த ஒரு கார்டியாக் மாதிரியே வராங்க என்ன பண்ணிக்க சொன்னா கூட நோ இட்ஸ் பிகமிங் வெரி லெஸ். ஸோ இதுல உங்க டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா இந்தியால காமனா யூஸ் பண்றது ஐயூசிடி. பெட்டர் டைம் நம்ம ட்ரெயின்டு பர்சன் இருந்தா ஒரு பிரசவம் ஆகி ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 42 நாள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள போட்டுடலாம். இல்ல அப்படின்னா 6 வாரத்துல வரும்போது காப்பர் டி போடுறது பெஸ்ட். நியூட்ரிஷன் ஐ திங்க் ஸோ ஆல்ரெடி ஸ்போக். நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுக்கணும். ஆகாரம் எடுக்கிறத விட நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். நான் காமனா என்ன கேள்விப்படுவேன்னா வீட்டுக்கு போனோம்னா தண்ணியே கொடுக்க மாட்டாங்க நார்மல் டெலிவரிக்கு. வயிறு உப்பிக்கும் சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் த இது. ஸோ when you advise them go home drink adequate 2 to 3 liters of water to prevent urinary infection. இப்ப அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்றதுனால இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த பாயிண்ட் மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் யூ. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளீடிங் இருக்கா அப்படின்னு வீட்டுக்கு போய் அவங்கள வாட்ச் பண்ண சொல்ற மாதிரி வீட்டுக்கு போனோம்னா ஃபீவர் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பேஷண்ட் கிட்டக்க வந்து மானிட்டர் பண்ண சொல்லணும். ஜுரம் இருந்தா வாங்க அப்படிங்கறத சொல்லணும். எதுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா பியூப்ரல் செப்சிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இட் இஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஜெனிட்டல் ட்ராக். அதாவது பிரசவ பாதையிலயோ இதுலயோ இன்ஃபெக்ஷன் வந்து எப்பல இருந்து ஆரம்பிக்கும்னா இட்ஸ் அட் எனி டைம் பிட்வீன் தி ஆன்செட் ஆஃப் பனிக்கூடம் உடையறதுல இருந்து ஆர் பிரசவம் ஆரம்பிச்சதுல இருந்து 42 நாள் ஆஃப்டர் டெலிவரி இந்த டைம்ல வர ஃபீவரை வந்து நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது. சோ பிரசவம் ஆறதுல பனிக்கூடம் உடைஞ்சதுல இருந்தோ பிரசவம் ஆறதுல இருந்தோ 42 நாளுக்குள்ளேயோ இருக்கிறத வந்து நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது. சோ அந்த டைம்ல ஃபீவர் வருது, அடிவயிறு வலிக்குது, அப்நார்மலா ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கு, யூரின் எரிச்சலா போகுது, கர்ப்பப்பை சுருங்கல, ப்ளீடிங் அதிகமாகுது, இந்த மாதிரி எந்த சிம்டம் வித் ஃபீவர் இருந்தாலும் உடனடியாக நீங்களை வந்து எங்களை பாருங்கன்னு அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்கணும். இந்த போஸ்ட்நேட்டல் விசிட்ஸ்ல ப்ளீடிங், டெம்பரேச்சர், வைட்டல்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் இஸ் ஏன் சொல்றேன்னா இந்த பிபிஹெச் அதாவது ப்ளீடிங்னால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதுதான் வந்து காமன் காஸ் ஃபார் மெட்டர்னல் டெத் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 7 டேஸ்ங்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க. ஸோ இந்த ஹேண்ட் வாஷிங் இப்போ ஐ திங்க் ஸோ எவ்ரிவன் வில் பி ஃபெமிலியர் வித் ஹேண்ட் வாஷிங் பிகாஸ் ஆஃப் கோவிட். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டீடைல். ஐ திங்க் ஸோ இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இது டிஸ்பிளே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜரையும் 1 to 6 times until the hands are clean you have to wash it. ஒரு ஜஸ்ட் ஸ்மால் பிகாஸ் த போஸ்ட்நேட்டல் கேருங்கிறது வந்து மதரோட நிக்காம பேபிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பேபிக்கும் கொடுக்கறது தான் இன்க்ளூட்ஸ் மதர் அண்ட் ஃபீட்டஸ் இன்க்ளூட்ஸ் த போஸ்ட்நேட்டல் கேர்.
ஸோ இதுல வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஹவு டு பிரெஸ்ட் ஃபீட் அப்படிங்கறத வந்து ஒரு இந்த பிக்சர்ல பார்க்கலாம். see to that there is ensure good attachment of the baby to the breast. breastல வந்து பேபி வந்து நல்லா வாய வந்து இது பண்ணிருக்குதா இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி, அத மாதிரி சாரி இது மாதிரி, அதாவது இந்த chin should touch the breast. வாய் நல்லா அகலமா திறந்திருக்கணும், தாடை வந்து க்ளோஸா இருக்கணும், லோவர் அடி உதடு வந்து வெளி வாங்கி இருக்கணும். அப்புறம் எல்லா முக்காவாசி அந்த மார்க்காம்பு ஏரியோலா அது வந்து விசிபிள், அது வந்து மேல தெரியணும் கீழே தெரியறதை விட. ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் கரெக்ட், செகண்ட் பொசிஷன் இஸ் ராங். சோ எக்ஸ்க்ளூசிவா வந்து பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் தான் 6 மாசம் கொடுக்கணும். தண்ணி கொடுக்கலாமா, கிரேப் வாட்டர் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. தண்ணி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. 6 மாதம் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்கணும். எத்தனை தடவை கொடுக்கணும்னு கேட்பாங்க. எப்பப்ப கேக்குதோ கொடுக்கணும் அப்படிங்கறத whenever the baby demands, கேக்குறப்பெல்லாம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். இத்தனை தடவை கொடுக்கணும், இத்தனை நாள் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. சோ குழந்தை எப்படி அழுதுங்கிறதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. see everyone, I think so everyone know, குழந்தை அழும், அந்த கையை வந்து மவுத் கிட்ட எடுத்துட்டு வரும், ஒரு இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி ரூட்டிங் என்னன்னு சொல்லுவோம், ரூட்டிங் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். கடைசி ஆப்ஷனா வந்து குழந்தை அழும். இதுதான் சைன்ஸ் ஆஃப் ஹங்கர். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் விச் இஸ் குட் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங்? ஸோ இதுல பார்த்திருக்க மாதிரி ஒரு குட் பொசிஷன், நெக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பாடியும் மதர் கிட்ட வந்து அரவணைச்சு இருக்கிற மாதிரி இருக்கணும், அம்மாவோட கண்ணும் குழந்தையோட கண்ணும் பார்த்திருக்கணும், ஐ கான்டாக்ட் இருக்கணும். இட்ஸ் மோர் ஆஃப் எமோஷனல் ஆல்சோ பிரெஸ்ட் ஃபீடிங். ஹோல் பாடி குழந்தையோட எல்லா பகுதியும் சப்போர்ட் இருக்கணும், தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. பாதி பேபி தொங்கிக்கிட்டு செகண்ட்ஸ் இதுல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற மாதிரி குழந்தைய தாங்கி பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So these are the different breastfeeding positions like cradle hold method, cross cradle hold method. இது பிக்சரை பாத்தீங்கன்னா cradle holdனா எந்த பக்கம் கொடுக்குறோமே அந்த பக்கத்தை கையை யூஸ் பண்றது, கிராஸ் cradleங்கிறது ஆப்போசிட் கையை யூஸ் பண்ணி கொடுக்கறது. இது ஃபுட்பால் பொசிஷன், பிக்சர்ல இருக்க மாதிரி ஃபுட்பால் ஹோல்டிங், ஃபுட்பால் பொசிஷன் சொல்றது. குழந்தை இந்த பக்கம் கொடுத்து கால் பின் வாங்கி வைக்கிறது. இது மாடிஃபைட் ஃபுட்பால் ஹோல்டுங்கிறது அடுத்த பிக்சர்ல இருக்கிறது. These are the 4 different positions which we have to advise the patient. இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்ன சொல்லுங்கன்னா, இதுல எல்லா பொசிஷன்லயும் அம்மா உட்காந்துதான் தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். முக்காவாசி பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கும் போது அப்படியே தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அத வந்து அதனால எதுக்கு உட்கார சொல்லி கொடுக்குறோம்னா, கொடுக்கும் போது குழந்தை தூங்கிடுச்சுன்னா அது வாயில தங்குற அந்த தாய்ப்பால் வந்து ஆஸ்பிரேட் ஆகி குழந்தை அதுலயே இறக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு புரியாது, பொறை ஏறிக்கும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட என்ன சொல்லணும், நீங்க தண்ணி பால் குடிச்சீங்கன்னா பொறை ஏறிச்சுன்னா ஏஞ்சி உட்காந்துக்கலாம், குழந்தையால உட்கார முடியாது. அதனால நீங்க படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்காமல் தாய்ப்பால் கொடுத்தவுடன் குழந்தைய வந்து தோல்ல போட்டு தட்டி கொடுத்து ஒரு ஏப்பம் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பர்ப் பண்ணதுக்கு அப்புறம் படுக்க வைங்கிறது. I wanted to share this point because we come across lot of complications regarding this position of breastfeeding. படுத்துட்டு கொடுக்கறதுல வர ப்ராப்ளம். இப்ப நிறைய வந்து எக்ஸ்பிரஸ் பிரெஸ்ட் மில்க், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நியோனேட், அதாவது குறைமாத குழந்தைகள் நிறைய பிறக்கிறதுனால NICUல குழந்தைங்க இருக்கும்போது தாய்ப்பால் வந்து டைரக்டா செரிமானம் ஆகாம டைரக்டா கொடுக்காது. 500 கிராம் 700 கிராம் 1 கிலோ குழந்தைக்கெல்லாம் கொடுக்கும்போது எக்ஸ்பிரஸ்ட் பிரெஸ்ட் மில்க் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறது இந்த திஸ் பிக்சர் இஸ் ஷோயிங். ஐ திங்க் ஸோ யூ வில் ஆல் நோ ஹவு பிரெஸ்ட் மில்க் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திஸ் ஆர் த பொசிஷன்ஸ் விச் யூ கேன் see in the slides. இன்னொரு பொசிஷன் வந்து கங்காரு மெத்தட்னு சொல்றது. ஒரு கங்காரு தன் குழந்தையை வந்து எப்படி வந்து ஒரு பைக்குள்ள போட்டு அரவணைச்சு தாய்ப்பால் கொடுக்குதோ, கான்டாக்ட் வச்சு கொடுக்குதோ அந்த சூட்டுல, அந்த மாதிரி கொடுக்குற ஒரு பொசிஷன் வந்து கங்காரு பொசிஷன் ஆஃப் கிவிங் பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது. இது இன்னொரு பொசிஷன் விச் இஸ் பீங் பிராக்டிஸ்ட். இது மாதிரியும் கொடுக்கலாம். இப்ப கோவிட் சீசன், சோ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், கோவிட் இருக்கிறப்ப ஃபீட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கறது வந்து ஒரு காமனா வந்து இப்ப வந்து we are asking the mother to breastfeed the baby if she is not very symptomatic. Asymptomatic mothers எல்லாம் ஒரே இதுல வச்சு we are asking the baby to breastfeed the mother to the baby. என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்க் வேர் பண்ணணும்,
பர்சனல் ஹைஜீன், ஹேண்ட்ஸ் கழுவணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதை வச்சு ஸ்டெர்லியம் வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். இது வந்து தாய்ப்பால் ஒரு பிரெஸ்ட்ல வந்து இப்ப தாய்ப்பால் கொடுக்குறாங்க. என்னென்ன பிரச்சனை? கிராக்டு நிப்பிள்னு சொல்றது, அதாவது பிளவுபட்ட நிப்பிள், பால் கட்டிக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, பிரெஸ்ட் ஆப்சஸ், மாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து காமனா வரக்கூடிய பிரச்சனைகள். நம்ம வந்து போஸ்ட்நேட்டல் விசிட்ல இதெல்லாம் நம்ம காமனா பார்க்கலாம். ஒரு மதர் வராங்க, ஒரு 3ஆம் நாளோ 7ஆம் நாளோ வரும்போது இல்ல 60 வரும்போது இந்த பிரச்சனையோட வருவாங்க. மேடம் மார்க் காம்பு இதுவா இருக்கு, இது என்ன பண்றது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்கும் போது நம்ம வந்து அந்த பொசிஷனை வந்து சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் போட்ட பிக்சர் மாதிரி வாய் நல்லா திறந்து கீழ் உதடு விரிஞ்சு மார்க்காம்பை நல்லா மார்க்காம்பல் சுத்தி இருக்கிற கருப்போட சேர்த்து சக் பண்ணினா இந்த கிராக் நிப்பிள் வராது அப்படின்னு சொல்லிட்டு இது we have to explain them the position and the how to hold the baby and how to hold the breast while breastfeeding. இது இருந்தாலே முக்காவாசி அந்த பிரெஸ்டுக்குண்டான கிராக் நிப்பிள். சார் வந்து லாகின் பண்ணிட்டு நான் கால் பண்றேனாரு, இன்னும் லாகின் பண்ணல. சோ இதுல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி I just want to conclude this thing. ஒரு பேஜ் ஒருத்தங்க when a woman is coming for breastfeeding, தாய்ப்பால் பால் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் மாஸ்டைட்டிஸ்க்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு ஒரு ஆஸ் அன் ஏஎன்எம் நீங்க எப்படி இது பண்ணலாம்னா, 2 பக்கமும் கட்டிக்கிட்டு இருந்ததுனால அது தாய்ப்பால் கட்டுறதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் மட்டும் கட்டி வீக்கத்தோட செவப்பா வந்தாங்க, செவந்து இருக்கும், ஒரு மார்பகம் மட்டும் கட்டி இருந்ததுனால தாய்ப்பால் வந்து கட்டிட்டு இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க வேணா ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரையோ யாரையோ வந்து கூப்பிட்டு பார்க்க சொல்லலாம். Breast engorgement will occur only on both sides. Breast mastitis will mostly occur on a single breast. இது வந்து ஒரு as a healthcare worker நீங்க டக்குன்னு வந்து ஒரு ஹிஸ்டரியிலேயே கண்டுபிடிச்சு you can refer it to the doctors. So I think I finished my topic and I have given a clear idea or some points at least you should have remembered with my talk. The next talk will be regarding, I think so, postnatal cesarean pati, operated delivery pati. Thank you for giving me the opportunity. Yeah. Thank you very much, Dr. Suchitra, for that elaborate talk on postnatal care. So யாருக்கு என்னென்ன doubts இருக்கோ எழுதி வெச்சுக்கோங்க, லாஸ்ட்ல போகலாம். Because of want of time, we'll proceed to the next topic. The next topic is postpartum care in case of operative deliveries. So for this, I would like to call Dr. Hema Malini. Dr. Hema Malini is the consultant in Arogya Multi-Speciality Hospital, Varayu. She did her MBBS in Tanjavur Medical College and an MDOG from our place, Trichy Medical College. Our area of special interest is high-risk pregnancy, and now she's going to tell us high-risk pregnancy is a postpartum care. Over to you, madam. Ma'am, for want of time, I request you to please maintain it at less than 20 minutes, ma'am. Technical support kashtam for people, participants konju kashtam padanga. Thank you very much. Video. Shall I proceed? Please proceed, Hemalini. Yes, ma'am. You're all good and loud, Slide share போட்டுக்கோங்க. Clear. Slide share போட்டுக்கோங்க. Okay. Enable editing, ma'am. Slide share வர மாட்டேங்குது. Ma'am, clear. Enable editing. கீழ உங்களோட அந்த மூணாவது on the right hand down, ma'am. Slide show ஒன்னு இருக்கும் இல்லையா? Slide show ன்னு ஒரு ஐகான் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. Ma'am, உங்க ஸ்கிரீன்ல 76% க்கு பக்கத்து ஐகான், ma'am. கீழ ரைட் ஹேண்ட் கீழ 76% இருக்கிறதுக்கு பக்கத்து ஐகான், மேம். Okay. Yes. First enable editing கொடுத்துருங்க மேடம், அப்பதான் ஓபன் ஆகும். Yes. Good evening, Ananda. Due to the lack of time, I am cut shorting. I am going to give the main points. Today my talk is about the postpartum care in surgical view. So first of all, the doctor should introduce herself to the patient.
what specialty, what is for her. This is very important in case of documentation. Documentation is ரொம்ப ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலுமே document. What is the name of the patient, age, address, or photo ID, or Aadhaar copy, and support person. Support person is nothing but attender. Attender வந்து it should be a valid attender. And the attender name, age, address, and what is the relationship to that patient. Slide share ஆகல மேடம். Slide show ஆகல மேடம். Slide show ஆக மாட்டேங்குது மேம். மேம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட சூஸ் பண்ணிட்டு கீழ போய் ஸ்லைட் ஷோ கொடுங்க மேம். இல்ல நான் ஷேர் பண்ணட்டுமா? எஸ் நீங்க ஷேர் பண்ணுங்களே. எஸ் யூ ஷேர். எனக்கு வர மாட்டேங்குது. சார் நீங்க ஷேர் பண்ணிடுங்களே. ஓகே மேம். ராஜ்கோபால், மிஸ்டர் ராஜ்கோபால். ஓகே. யா. Yes. Pre-operative assessment, documentation ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்ன சொன்ன மாதிரி எதனால அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்னாச்சும் ரீசன்ட் இல்னஸ் இருக்கா, ஃபீவர், காஃப் இருக்கா, இல்ல வேற என்னாச்சும் டயபெட்டிஸ் ஒரு ஹைப்பர் டென்ஷன் ஆர் எனி பாஸ் ஹிஸ்டரிஸ் என்னாச்சும் சர்ஜரி பண்ணிருக்காங்களா, இல்ல ஃபுட் அலர்ஜி வேற ஏதாச்சும் ட்ரக்ஸ்னால அலர்ஜி இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து கேட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ட்ரக்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸோ, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸோ, ஆன்டிபயோட்டிக்ஸ் or any corticosteroids or anti-epileptic drugs, asthma or any herbal medicines. எதனால இதுக்கு வந்து கேக்குறோம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்க some of the drugs may go for coincidental reactions with anesthetic drugs if the patient is going for cesarean section. So அதனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். you should ask. weight of the patient வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு weight வச்சுதான் நம்ம வந்து BMI கண்டுபிடிக்க முடியும். BMI as we all know it is nothing but weight by height in centimeter square. So இந்த BMI வச்சுதான் நம்ம வந்து அண்டர் வெயிட்டா, ஓவர் வெயிட்டா, நார்மலா, ஒபீஸா. அண்டர் வெயிட்னாக்க less than 18.5 BMI. Normal as we all know it is 18.5 to 25 and overweight is 25 to 30 BMI and obese is more than 30 BMI. Why it is important அப்படின்னாக்க either the malnourished as well as obese patient ரெண்டு பேர் ரெண்டு ஆங்கிள் இருந்தாலுமே that is a poor indicator for wound healing. ஒரு சர்ஜரி பண்ற பேஷண்ட் மால்நரிஷ்டா இருக்கிறாங்க அப்படின்னாக்க மேபி அனீமியா இருக்கலாம், ஒரு புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க wound healing வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். லைக்வைஸ் ஒபீஸ் பர்சன் இருந்துச்சு அப்படின்னாக்க அடிபோசிட்டி கொழுப்பு அதிகமா இருக்கும். கொழுப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னாக்க வாஸ்குலர் ஜெனசிஸ் கம்மியா இருக்கும். அதுவுமே வந்து wound healing வந்து நமக்கு வந்து குறைக்கும். ஹைட்ரேஷன் அடுத்தது. ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்க டீஹைட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்க எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நடக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அது வந்து யூ ஹேவ் டு கரெக்ட். எப்படி கரெக்ட் பண்ண போறோம் அப்படின்னாக்க ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நேரமா லேபர்ல இருக்காங்க, பெயின் இல்ல, காலையில இருந்து அவங்க எனிமா கொடுத்ததுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட தே won't take. சில டைம் நம்ம டாக்டர் அசச் வி யூஸ் டு அட்வைஸ், உங்களை ட்ரையல்ல விட்டுருக்கோம், யூ மே கோ ஃபார் சீசர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிடுமே குறைச்சிரும். ஸோ ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வைட்டல்ஸ் பார்க்கணும். வைட்டல்ஸ் as we all know pulse, temperature, pressure, respiratory rate and oxygen saturations. So இந்த பாயிண்ட் வந்து I want to stress because it is very very important. ஏன் அப்படின்னாக்க ஒரு சிஸ்டாலிக் ப்ரெஷர், டயஸ்டாலிக் ஒரு பிபியை வச்சியும் நாம வந்து பல்ஸ் ரேட்டை வச்சுமே வந்து we have to categorize அந்த பேஷண்ட் வந்து எதுல இருக்காங்க, ஹைப்பர் டென்ஷன்ல இருக்காங்களா இல்ல ஷாக்ல இருக்காங்களா அப்படின்ட்டு. If the systolic blood pressure is less than 140 and diastolic less than 90, எஸ்ஐங்கிறது ஒன்றும் கிடையாது, ஷாக் இண்டெக்ஸ். ஷாக் இண்டெக்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னாக்க ஹார்ட் ரேட் பை சிஸ்டாலிக் blood pressure. If it is less than 0.9 அப்படின்னாக்க it is normal. If the systemic blood pressure வந்து 140, 159 and diastolic blood pressure வந்து 90 to 109 இருந்துச்சு and shock index வந்து less than 0.9 இருந்துச்சு அப்படின்னாக்க they are in the yellow range, yellow zone. That is moderate hypertension but there is no shock. அதே மாதிரி if the systolic blood pressure வந்து less than 160 and the diastolic is less than 140 and the shock index வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 0.9 to 1.69 இருந்துச்சு அப்படின்னாக்க patient in the moderate shock but there is no severe hypertension. அடுத்த கேட்டகரி பார்க்கும்போது ரெட் ஜோன். ரெட் ஜோன் பாத்தீங்க அப்படின்னாக்க systolic blood pressure வந்து 160 and the diastolic blood pressure is more than 110.
and shock index is less than 1.7, she is in the alert zone. That is severe hypertension, but the shock is not up to the mark. So shock index, if it is more than 1.7, more or less it is more than 1.7, whatever the type of hypertension, and she is in the alert zone, that is severe shock. So pulse நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, you have to go for 1 complete minute. பல்ஸ் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு, வீக்கா இருக்கா, ரொம்ப ஃபீபிளா இருக்கா, ஆர் நார்மலா ஈஸியா கண்டுபிடிச்சிரோமா, இன்க்ரீஸ்டா இருக்கா, இல்ல பவுண்டிங்கா இருக்கா. Oxygen saturation நம்ம we have pulse oximeter, but before pulse oximeter you should ensure that there should be no nail polish or any மருதாணி, because நமக்கு சென்சார் இருக்காது. Then fetal heart rate. Before shifting any patient to the theater, fetal heart rate has to be checked and it has to be documented, because நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கு. சம்டைம்ஸ் தியேட்டர்ல இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ற டைமிங் டிலே ஆகும்போதோ, ஃபீபிளா இருக்கக்கூடிய ஹார்ட் பீட் நாம சீசர் பண்ணும்போது we might have lost the baby. So heartbeat documentation is very fetal heart rate documentation is very important and it has to be documented. So before going to the patient for surgery, the most important thing is consent. Consent is ரொம்ப முக்கியம், because for litigation problem ரொம்ப important. More or less நம்ம patient கிட்ட we have to explain to the patient. So consent from the patient as well as a responsible attendant. It should be an adult and he should be a family member. So witness, அவங்க தான் witness. அவங்க எப்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா எந்த டைம்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம பேஷண்ட் கிட்ட கன்சென்ட் வாங்கும்போது அந்த டைம்ல the witness person should be there. So the consent should be always be an informed consent. இந்த கன்சென்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், what are the pros and cons அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ்ல தான் நம்ம பேஷண்ட்டுக்கு புரியுற லாங்குவேஜ்ல நம்ம சொல்லணும். So before shifting to the theater, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க, she should wear a clean hospital gown and the inners has to be removed by the patient herself. So this எதுக்காக இது நம்ம ரொம்ப சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, sometimes female patient has to be accompanied only by the female attendant. So வேற என்னாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க இதை நம்ம தவிர்த்துக்கணும். So she should not have any makeup. அவங்களோட முடி கொண்ட போட்டிருக்கணும், இல்ல போனிடெயில் மாதிரி கட்டி விட்டுறணும். கண்ணாடி போட்டிருந்தாங்களோ இல்ல கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தாலோ இல்ல எனி டென்ச்சர் வச்சிருந்தாலும் they should be taken in care, especially in case of denture, because denture வச்சிருக்க பேஷண்ட் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னாக்க அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா போகும்போது it will create a problem for the anesthetist as well as for the surgeon. So if she is wearing any jewelry or having any valuable items, that has to be given to the attender and you should have a return document. That இந்த பொருள் எல்லாம் இவங்க கிட்ட இன்னார்கிட்ட இந்த டைம்ல கொடுத்தேன் அப்படிங்கறத எழுதி நீங்க வாங்கி வச்சுக்கணும். சோ ப்ரீ ஆபரேட்டிவ் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, பிளட் எடுக்கணும். ஒவ்வொரு தட்டையும் குத்தி எடுக்காதீங்க. வென்ஃபிளான் போடும்போது you go for hematological investigation, serological investigations, எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் பிளட் எடுங்க. So blood grouping and RH typing should be very important. Check பண்ணிக்கோங்க. Serology நான் சொன்ன HIV, HBS, AG எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணிட்டுருங்க. For skin preparation என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, abdominal skin, hair எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சோப் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணி வச்சிருங்க. Never go for pubic hair shaving. It should be only clipped. So pre-operative counseling நம்ம கொடுக்கணும். ஆல்ரெடி பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா பயந்து போயிருக்கும். ஸோ இந்த டைம்ல திடீர்னு நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னாக்க இன்னும் பயம் அதிகமா போயிடும். ஸோ அந்த ஃப்ரைட்டனை யூ ஹாவ் டு ரெடியூஸ். வாட் ஆர் த திங்ஸ் வை யூ ஆர் டேக்கிங் ஹர் ஃபார் சி செக்ஷன் அண்ட் வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அனஸ்தீசியால என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதும் நம்ம சொல்லணும். ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் மெடிகேஷன்ஸ் பாக்குறோம் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the patient should be fully hydrated. IV especially ringalactate should be on fluid. ஒரு மினிமம் ப்ரீஆபரேட்டிவ் மெடிகேஷன்ஸ் மெயின்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா ரான்டாக் எமிசெட் கொடுத்துட்டு நம்ம பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணும். பிகாஸ் எனி ட்ரக்ஸ் நம்ம கொடுக்கறது ஷுட் நாட் கிராஸ் த ஃபீட்டல் பேரியர்.
ஏன் அப்படின்னாக்கா சீசர் பண்ணதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் பேபி மே கோ ஃபார் ஃபிளாப்பி பேபி சிண்ட்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயஸ்பர் மாதிரி மதருக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இட் வில் கிராசஸ் த பிளசன்டல் பேரியர் அண்ட் பேபி நம்ம டெலிவரி பண்ணும்போது ஒரு மாதிரி தொலைன்னு ஆயிடும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைலாக்சிஸ் should be given only in the presence of a doctor. Other drugs என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒருவேளை பேண்டப்ரசோலோ டிரானசமிக் ஆசிடோ அட்ரோபின் நான்டன்சிடன் எது கொடுத்தாலும் இட் ஹேஸ் டு பி டாக்குமெண்டட். ஸோ ஸ்டொமக் செக்ரீஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து எலக்டிவ் சீசரான ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நில்லோரல் நம்ம போட்டிருப்போம். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 8 hours வந்து நில்லோரல் வைப்போம். ஃபார் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி செக்ஷன் அப்படின்னா தான் அங்கதான் ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் டைம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி ரொம்ப நேரம் வந்து பெட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. தட் மே கோ ஃபார் எனி ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் ஆகவும் இருக்கலாம் ஆர் ஆஸ்பிரேஷன், எஸ்பெஷலி இந்த கேஸ் ஆஃப் அனஸ்தீசியா. ஸோ கெத்தீட்டர் போடணும். கெத்தீட்டர் எப்படி போடணும் அப்படின்னாக்கா எல்லாமே அண்டர் ஸ்ட்ரிக்ட் ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ், எஸ்பெஷலி இன்வெல்லிங் கத்தீட்டர் நல்லா அந்த இடத்த பெயிண்ட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு பீட்டாடின் வச்சு கிளீன் பண்ணிட்டு நல்ல லைட்ல வச்சு நம்ம போடணும். ஸோ ப்ரிவென்ட் தட் பேக்வர்ட் ஃப்ளோ, அதாவது அந்த யூரோ பேக் வந்து ஷுட் பி லோவர் லெவல் தென் த கேத்தீட்டர். ஸோ தட் பேக் ஃப்ளோ வந்து உள்ளார போகாது. இட் ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ அப்பான் ஷிஃப்டிங் த பேஷண்ட், ஸோ மேக் ஷூர் தட் ஷீ இஸ் வியரிங் அ சர்ஜிக்கல் கேப், மாஸ்க், கவுன். ரிஸ்ட் பேண்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா பேஷண்டோட ஐடென்டிட்டி, என்ன சர்ஜரி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ஷிஃப்டிங் டைம்ல வந்து ஷீ ஷுட் பி ஆன் த லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன். எதுக்காக இது பண்றோம் அப்படின்னாக்கா சூப்பைன் ஹைப்போடென்ஷன் வராம இருக்கிறதுக்காகவும் ஷீ ஷுட் பி கவர்ட் வித் பிளாங்கெட் அண்ட் a support person should be there during her shifting purpose. More or less, if in case of obese patient இருந்துச்சு அப்படின்னாக்கா ஷிஃப்டிங் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும், தூக்க முடியாது. ஸோ we need extra 1 or 2 persons. ஸோ கன்சர்ன் ஃபார் சர்ஜரி இருக்கா என்னன்னு பார்க்கணும். டாக்குமெண்டேஷன் கரெக்டா பண்ணிருக்கோமா என்னங்கிறத நம்ம வந்து இன்னொரு தட்டிக்கு தரவா செக் பண்ணிக்கணும். Now, how you are going to give the post-operative care? So, post-operative care பார்த்தோம் அப்படின்னாக்கா any emergency C-section போச்சு அப்படின்னாக்கா we have to divide into either immediate recovery period and extended post-operative period. Immediate recovery period அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா the patient வந்து after surgery முடிச்சதுக்கு அப்புறம் she should be transferred by the stretcher either to the high dependency unit or ICU. So, while the patient is getting shifted, நல்ல ஒரு ப்ராப்பர் ஆன ரெஸ்பான்சிபிள் அட்டெண்டர் ஷுட் பி தேர். ஸோ இமீடியட் ரெக்கவரி பீரியட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வைட்டல்ஸ் வந்து மானிட்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னாக்கா 2 மணி நேரம் இதுல ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துல எவ்ரி 15 நிமிஷத்துக்கு நம்ம வைட்டல்ஸை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்துக்கு எவ்ரி 4th hourly. ஸோ இன்டேக் அவுட்புட் சார்ட் வந்து எவ்ரி 4th hourly ஃபார் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த சார்ட்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும். வைட்டல் சைன்ஸ், பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர், பல்ஸ் ரேட்டு, ரெஸ்பிரேட்டரி ரேட், ஆக்சிஜன் சேச்சுரேஷன், அவுட்புட், ஹைட்ரேஷன், எடிமா இருக்கா, அனீமியா எப்படி இருக்கு, டெம்பரேச்சர், பிரெஸ்ட் எப்படி இருக்குது, நிப்பிள் ரிட்ராக்டடா இருக்கா, யூட்ரஸ் வந்து ஃபர்ம் கண்ட்ராக்டடா இருக்கா, பிளாடர் வந்து எப்படி இருக்கு, யூரின் பாஸ் பண்ணிட்டாங்களா, பபிள் சவுண்ட்ஸ் கேக்குதா, லோகே எப்படி இருக்கு, வேற எனி சிம்டம்ஸ் ஆஃப் எக்லாம்சியா என்னாச்சும் இருக்கா, அதுக்கடுத்தது ப்ளீடிங் இருக்கா, எனி பெயின், ஐவி ஃப்ளூயிட்ஸ் கரெக்டா போயிட்டு இருக்கா, என்ன வாட் டைப் ஆஃப் ஐவி ஃப்ளூயிட்ஸ் இஸ் ரன்னிங், ஐதர் இட் இஸ் ரெங்கலாக்டேட் ஆர் டெக்ஸ்ட்ரோசா ஆர் டிஎன்எஸ்ஆ ஆர் சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் என்ன இருக்கு, டயட், அவங்க எப்படி ஆம்புலன்ட் நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்றதும் நல்லது. ஸோ எப்ப டாக்டர்கிட்ட நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரிக்கு மேல இருந்தாலோ, சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் லெஸ் தென் 90 இருந்தாலோ ஆர் மோர் தென் 140 இருந்தாலோ, அதே மாதிரி டயஸ்டாலிக் பிபி பாத்தீங்க அப்படின்னாக்கா கிரேட்டர் தென் 90 இருந்து லெஸ் தென் 50 இருந்தாலோ, ஹார்ட் ரேட் ஐதர் கிரேட்டர் தென் 130 ரொம்ப கம்மி 60க்கு கீழே இருந்தாலோ, அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரேட் பாத்தீங்கன்னாக்கா 32க்கு அதிகமா இருந்தாலோ இல்ல 8க்கு குறைவா இருந்தாலோ உடனே டாக்டர்கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் இது இருந்துச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தென் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல 60 ml ஆச்சும் இருக்கணும். ஸோ இன்டர்மீடியன்ட் யூரின் கலெக்ஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு ஷிஃப்ட் நம்ம 6 மணி நேரத்துக்கு ஒரு தட்டி ஷிஃப்ட் த சிஸ்டர். ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் மினிமம் பாத்தீங்க அப்படின்னாக்கா 300 ml ஆஃப் யூரின் ஷுட் பி தேர். ஐவி சார்ட் நம்ம போடணும். ஐஓ சார்ட், ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஹேஸ் டு பி மெயின்டைன். இமீடியட்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் எதுவுமே உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அட்டெண்டர்ஸ் வந்து காமனா கேட்கறது டாக்டர் காலையில இருந்து பொண்ணு எதுவும் சாப்பிடல, ஆப்ரேஷன் தான் முடிஞ்சிருச்சு, என்னாச்சும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க.
but never don't give anything unless you get an order from the doctor. Sip of fluid, water can be taken. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு minimum at least ஒரு 4 to 6 hours கழிச்சுனாக்கா the doctor herself will say that everything is normal. She may go for sips of fluid. So anesthesia பொறுத்தது பாத்தீங்கன்னாக்கா 2 types mainly. ஒன்னு வந்து spinal anesthesiaவா இருக்கலாம் or epidural or general. இத வந்து depends upon the patient condition and comorbid condition, anesthetist will decide. Spinal anesthesia கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம legs எல்லாம் பார்க்கவும் ஒரு மாதிரி anesthetizer இருக்கும், மூவ் பண்ண முடியாது. So immediately shifting to the theaterல இருந்து நம்ம high dependency unitக்கு theaterக்கு shift பண்ணிட்டாக்க just immobilize the lower limb. காலை நல்லா நீட்டி மடக்கணும். So எதுக்காக காலை நல்லா நீட்டி மடக்கணும் அப்படின்னாக்க to prevent thromboembolism. So epidural anesthesia இருந்துச்சு அப்படின்னாக்க catheter இருந்துட்டே இருக்கும். So அந்த மாதிரி இருக்க வந்து respiratory distress வரக்கூடாதுங்கிறதுக்காக மானிட்டர் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் for the next 24 hours நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். பெயின் கண்ட்ரோல், பெயின் வந்து ரொம்ப கொடுமையானது பெயின் தான். ஸோ பெயின் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த அம்மாவால எப்படி வந்து அது பேபியை தூக்க முடியும். ஸோ கிவ் அடிக்வெட் அனல்ஜீசியா. பெயின் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெயின் இருந்துச்சு அப்படின்னாக்க பேஷண்டால நடக்க முடியாது, குழந்தைய தூக்க முடியாது, எதுவுமே ஃபீட் பண்ண முடியாது, எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ ஆல்வேஸ் மேக் இஸ் அ டிக்டம். சர்ஜரி முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் மேக் த பேஷண்ட் ஆம்புலன்ட், த ப்ராப்ளம்ஸ் ஆர் ரெடியூஸ்ட். எப்படி இருக்கு அப்படின்னாக்க ரொம்ப படுத்தே கிடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி த்ரோம்போஃபிளைட்டிஸ் வந்துடும், டிவிடி வரலாம், ஆர் லங்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நிமோனியா வரலாம். ஸோ பேஷண்ட் வந்து ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எழுந்திரிச்சு உட்கார முடியாது, கஷ்டமா இருக்கும். ஸோ கிவ் அடிக்வேட் அனல்ஜீசியா. இது நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட். இங்க பாத்தீங்கன்னாக்க ஏர்லி மொபிலைசேஷன் இஸ் ரெக்கமெண்டட். ஒபீஸ் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கோங்க டு பிரிவென்ட் டிவிடி. ஸோ கெத்தீட்டர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாக்க டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட். பேஷண்டோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பிளஸ் மோர் ஆர் லெஸ் நோ தர் காம்ப்ளிகேஷன்ஸ். யூ கேன் டேக் இட் ஆஃப்டர் 4 to 6 hours நம்ம எடுத்து விட்டுறலாம். தென் என்ன ட்ரக் வந்து பேஷண்ட் ஹேஸ் டேக்கன் ஆர் ஓன், சில ட்ரக்ஸ் அது ஓனா வச்சிருக்கோம், நம்ம கிட்ட சொல்லாம அதுவே சாப்பிட்டு இருக்கோம். பட் யூ ஷுட் ஆல்வேஸ் வார்ன் தி ஸ்டாஃப் நர்ஸ் வந்து எந்த மாத்திரை போட்டாலும் நீங்க சொந்தமா மாத்திரை போட்டீங்க அப்படின்னாக்கா எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போடணும் அப்படிங்கிற தகவலை வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ டயட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ்க்கு வந்து எல்லோரில் தான் இருப்பாங்க. தென் யூ கேன் கோ சிஸ்டமேட்டிக்கலி சிப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் எடுத்துக்க சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து செமிசோலிட் அண்ட் கோ ஃபார் ஃபுல் டயட். தென் தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன் சர்ஜரி பேஷண்ட்ல தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னாக்கா இஸ் யூ ஆல் நோ headache is quite common. Spinal headache is quite common and the second POD. அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுமே கிடையாது, வெறும் தண்ணி குடிக்கிறது தான். adequate hydration. 4 to 5 liters தண்ணி குடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஹெட்டேக் இருந்துச்சு அப்படின்னாக்கா then you go for IV fluids. ஸோ பவுல் மூமெண்ட்ஸ் எப்போ கேட்குதா என்னன்னு பாருங்க. தென் சம்டைம்ஸ் வந்து சில பேஷண்ட்டுக்கு வந்து எனக்கு இன்னும் காத்தே பிரியல மேடம் அப்படின்ட்டு நம்ம டென்ஷன் ஆகும். சம்டைம்ஸ் யூ ஷுட் ரீஅஷ்யூர் த பேஷண்ட்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, சில டைம் 1 or 2 days கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல ஆஸ்க் த பேஷண்ட் ஃபார் ஆம்புலேஷன். நல்ல மூமெண்ட் ஆச்சு அப்படின்னாலே கேஸ் பாஸ் பண்றதும் ஈஸியா இருக்கும். அது மாதிரி பேஷண்ட் வந்து முக்கிட்டு போக சொல்ல வேண்டாம். மோஷன் போகலையா, டோன்ட் மேக் ஹர் டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தகவலை சொல்லிடுங்க. பிகாஸ் அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது இன்சிஷன் சைட்ல வந்து பெயின் வரலாம். ஸோ அதுக்கும் மீறி அவங்களுக்கு வந்து மோஷன் போகல அப்படின்னாக்கா யூ கேன் யூஸ் ஐதர் சப்போசிட்டரி ஒரு ஸ்டூல் சாக்கணும். இமீடியட்லி இன்ஃபார்ம் பண்றது எப்போ திருப்பி பண்ண சொல்றாங்க அப்படின்னாக்கா ஹெட்டேக் இருந்தா, தலைவலி இருக்கணும் இருந்தா, abdominal pain or perineal pain, distension, வயிறு சில டைம் புஃப்னு மூங்கிற மாதிரி இருக்கும், எடிமா இருந்துச்சுனாக்க cough muscle tenderness. அதுக்கு அடுத்தது லோக்கியா வந்து மேடம் சொன்ன மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங் என்னாச்சும் வேற கெட்ட வாடையோட இருந்துச்சுனாலோ, கெத்திடர் எடுத்ததுக்கு அப்புறம் யூரின் பாஸ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் இருந்தாலோ, இல்ல ப்ளீடிங் அதிகமா இருந்தாலோ யூ ஹேவ் டு இமீடியட்லி இன்ஃபார்ம் டு த கன்சர்ன் டாக்டர். So you have to document, examine பண்ணிட்டு documentation. Obstetrics பொறுத்தவரை this is the plays the major role. General condition எப்படி இருக்குன்னு பாருங்க, vitals பாருங்க, BP, pulse, temperature, respiratory, oxygen saturation, IO chart, abdominal examination பண்ணி பாருங்க.
ஃபண்டஸ் ஹைட் எங்க இருக்குன்னு பாருங்க. whether the uterus is contracted or not, any tenderness இருக்கா என்னன்னு பாருங்க. then I put it in a nutshell. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த bubble heat தான் mnemonic. bubble 4, B stands for breast examination, whether there is any retracted nipple or any engorgement. Uterus, whether it is in a contracted state or it is an involuting stage. B for bladder function, whether the urine is coming, whether she passed her urine or not. B for bowel movements. L for lochia, color as well as the nature, whether it is foul smelling or not. E for eclampsia, H for hemorrhage and any hypertension complicating. Then another DVT. Then E for edema and A for anemia and T for temperature. So to put it in a nutshell, this is the chart. இந்த சார்ட்ல நான் சொன்னது எல்லாமே இருக்கும். நீங்க விட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா நேம், ஏஜ், கன்சல்டன்ட், மந்த், இயர், எவ்ரிதிங். இந்த சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட பிபிஸ், இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே இதுல வந்துடும். பல்ஸ், பிபி, வைட்டல்ஸ் எல்லாமே இட் ஹாஸ் பீன் டாக்குமெண்டட். இதை வந்து அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கன்சர்ன் ஹாஸ்பிட்டல் பர்சன்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாஃப் நர்ஸ்ட கொடுத்து they can make it to ensure that it has been used properly. So dedication கொடுக்கணும் towards the patient and documentation. These are the two important things I want to tell. Dedication towards the patient care and documentation of the care given. Thank you. Thank you very much, ma'am. I think pre-operative எப்படி prepare பண்ணணும் அதெல்லாம் it has gone very detailed and I hope all the staff nurses are benefited by this talk. So அடுத்தது we will go for the next topic. For the next topic we have Dr. Thangavel. Can I have a CV, sir? Dr. Thangavel is a senior assistant professor, Department of Pediatrics, with special interest in PICU, neonatology, and social pediatrics. And he is right now the secretary of the IAP. And our நம்மளோட செவிலியர்களுக்கு எப்படி போஸ்ட்நேட்ல பேபியை மானிட்டர் பண்ணணும், பேபியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போறாங்க. Over to you, sir. Ma'am, am I audible, ma'am? Yes, sir. Thank Our you, screen is also audible, sir. Your screen is also audible. Okay, sir. Thank you. First of all, I thank Foxy for giving this great opportunity regarding talking about Naipunya. Naipunya is basically mean skill. இன்னைக்கு என்ன ஸ்கில் நம்ம கத்துக்க போறோங்கிறது ஏற்கனவே நிறைய நம்ம ஸ்பீக்கர்ஸ் சொல்லிட்டாங்க. அதுல first of all, I want to thank Dr. A. Padmaja ma'am, who was the pioneer in preparing this topic based upon various guidelines. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த நியூபார்ன் கேருங்கிறது குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்துல என்ன கொடுக்க போறோம் அந்த குழந்தைக்குங்கிறத பொறுத்து தான். பிஃபோர் கோயிங் டு த டாபிக், தாய்க்கு தாயாகவும் சேக்கு தாயாகவும் விளங்குகின்ற செவிலியர்களுக்கு எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் நான் சொல்ல போறது கொஞ்சம் ரொம்ப கவனம் கொடுத்து கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 10 மாச கனவு நம்ம கைக்கு வருது ஒரு குழந்தையா. அந்த குழந்தைய அந்த குடும்பத்தோட கனவை நம்ம காப்பாற்ற போறோம். அதுக்கு முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். அதை நீங்க தயவு செய்து கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு என்னென்ன நம்ம செய்ய போறோம்னா, அந்த குழந்தையோட ரெஸ்பிரேஷன் நல்லா இருக்கா, வார்ம்தா இருக்கா, அந்த பாப்பாக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கா, அந்த பாப்பாவோட ஐக்கு கேர் கொடுத்தோமா, அம்பிளிக்கல் கார்டு கேர் கொடுத்தோமா, பாப்பாக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சோமா இல்லையா, அந்த பாப்பாவை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா அந்த குழந்தைக்கான அந்த டேக் எல்லாம் கரெக்டா ஒட்டி இருக்கமா, குழந்தைக்கு நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா அப்சர்வ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணணுமா, இதெல்லாம் இந்த அப்ஜெக்டிவா இன்னைக்கு இருக்க போது நான் சொல்லி கொடுக்கறதுல. அதுல முக்கியமான 4 பாத்தீங்கன்னா வார்ம் செயின், கிளீன் செயின், நார்மல் பிரீதிங் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங். இது 4 பத்தியும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வார்ம் செயின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பீடியாட்ரிஷியன் வந்தோன்னு என்ன பண்ணுவார், ஃபேன் ஆஃப் பண்ணுவார், ஏசி ஆஃப் பண்ணுவார், கதவை எல்லாம் க்ளோஸ் பண்ணுவார், ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவார். எல்லாருமே என்னடா அது வந்தோன்னு இப்படி பண்றாங்களே நீங்க நினைக்கலாம். ஏன்னா அந்த ரூம் வார்ம்தா இருந்தா தான் அந்த பாப்பாக்கு தேவையான வார்ம்த் கிடைக்கும், சூடு கிடைக்கும். ஒரு 25 டிகிரி செல்சியஸ் அந்த ரூமோட வெப்பநிலை இருந்தாதான் அந்த பாப்பா நல்லபடியா வெளியில சர்வைவ் ஆக முடியும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்றோம். நாம ஒவ்வொரு டெலிவரியும் பீடியாட்ரிஷியன் இருக்கிறாரோ இல்லையோ அந்த ஸ்டாஃப் நர்சஸ் அந்த ரூமை வார்ம்தா பாத்துக்கணும். அந்த பாப்பா இருக்க ரூம் கரெக்டா வார்ம்தா இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி பாப்பாவை பிறந்த உடனே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது விகரஸா ரொம்ப போட்டு அழுத்தி ட்ரை பண்ணக்கூடாது. அந்த பாப்பா மேல வெள்ளையா படிஞ்சிருக்கும் வெர்னிக்ஸ், அதெல்லாம் எடுத்துடவே கூடாது. ஒரு ஜென்டிலா ட்ரை பண்ணணும். அதே டைம் நல்லா இந்த தலைக்கு மேல எல்லாம் நிறைய தண்ணி நிற்கும், ஐ மீன் வெட்டா இருக்கும், ஈரமா, அதை நல்லா தொடச்சு விடணும். பட் அந்த வெர்னிக்ஸ் ரிமூவ் பண்ணாதீங்க.
குழந்தைய தொடச்சதுக்கு அப்புறம் அந்த துண்டை தயவு செஞ்சு எடுத்துட்டு ஒரு புது கிளாத்தை குழந்தைக்கு போடணும். அந்த ஈரமான கிளாத்தை திருப்பி அந்த குழந்தைக்கு போடக்கூடாது. அதுக்காக தான் 2-3 கிளாத் ஸ்டெரைல் கிளாத்தை நம்ம பாப்பாக்கு பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிறந்த உடனே அம்மாவோட நெஞ்சில குழந்தைய போட்டு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டை நம்ம ஏற்படுத்தணும். அதே மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம குழந்தைக்கு பாத்தோ ஸ்பஞ்சிங்கோ பண்ண தேவையில்லை. அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போது என்ன சொன்னேன், ட்ரை பண்ணணும்னு சொன்னேன். எதுக்காக இந்த ட்ரையிங் சார் முக்கியம் அப்படின்னா, இந்த ட்ரை பண்ணா பாப்பாக்கு ஹைப்போதெர்மியா வராது. பாப்பாவை திருப்பி சூடா வச்சுக்கணும் நம்ம சொல்றதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, சூடா இல்லாம ஜில்லுன்னு ஆயிடுச்சு பாப்பானா அது பேர் ஹைப்போதெர்மியா. ஹைப்போதெர்மியா போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம விட முடியாது. ஏன்னா ஹைப்போதெர்மியா போனா பாப்பா பால் குடிக்காது, பாப்பாக்கு மூச்சு திணறல் வரும், பாப்பாக்கு வயிறு வீங்கும், பாப்பாக்கு ஃபிட்ஸ் வந்துடும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அந்த இதுல இருந்து தான் போகுது, அந்த ஹைப்போதெர்மியால தான் நடக்குது. அந்த ஹைப்போதெர்மியா நடக்காம தடுக்கிறதா நம்மளோட இடம். இந்த மாதிரி குழந்தைய ட்ரை பண்ணும்போது ஹைப்போதெர்மியா மட்டும் நம்ம தடுக்க போறது இல்லை. நம்ம ட்ரை பண்ணும்போது பாப்பாவை நம்ம பின்னாடி ரப் பண்றோம் இல்லையா, பேக்கை வந்து தொடச்சு விடுறோம்ல, அப்போ வந்து குழந்தைக்கு ஸ்டிமுலேஷன் கிடைச்சு ப்ரீதிங் பண்றதுக்கு அதுக்கு இனிஷியேஷன் ஈஸியா கிடைக்கும். அது ஈஸியா வந்து மூச்சு விடுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ 2 பர்பஸ், பாப்பா ட்ரை பண்றது மூலமா பாப்பாக்கு சூடும் கிடைக்குது, மூச்சும் வந்து நல்லபடியா ஆரம்பிக்குது. ஸோ ட்ரை பண்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இமிடியேட்டா பிறந்தோடனே பாருங்க, அழகா அந்த அம்மா மேல குழந்தைய போட்டிருக்காங்க, 2 மார்புக்கும் நடுவுல படுக்க வச்சிருக்காங்க. 1 மணி நேரம் இப்படிதான் வச்சிருக்கணும். இது கட்டாயம். இந்த 1 மணி நேரத்துல 2 பேரையும் பிரிக்கவே கூடாது. பிரிச்சோம்னா வந்து குழந்தைக்கு தேவையான சூடு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இப்படி குழந்தைய வைக்கும் போது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கீழே இறங்கி போய் தானா அந்த நிப்பிள்ஸை தேடி பால் குடிக்கும். அந்த மாதிரி கொடுக்குற இயற்கையான நிகழ்வை நீங்க பார்த்து நீங்களும் சந்தோஷமாகலாம், அந்த அம்மாவும் சந்தோஷம் அடைவாங்க. அந்த மாதிரி பால் இமிடியேட்டா அந்த குழந்தை குடிக்கும் போது குழந்தைக்கும் வந்து தாய்ப்பால் கிடைச்சிருது, அம்மாவுக்கும் உதிரப்போக்கு குறைஞ்சிரும். அப்ப நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் போறதெல்லாம் இந்த ஒரு ஸ்டெப் மூலமா நம்ம தடுக்கலாம். ஆக குழந்தை பிறந்த உடனே நெஞ்சில போட்டு பாப்பா சூடு பண்ணி அப்படியே பாலும் அந்த பாப்பாவே கூட, அது பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரெஸ்ட் கிராலிங். பிரெஸ்ட் கிராலிங்னா பாப்பாவே பாலை தேடி போய் குடிக்கிறது. இந்த மாதிரி நீங்க யாருக்காவது போட்டு பார்த்துருந்தீங்க, ஒரு தாட்டி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லா பாப்பாக்கும் அந்த மாதிரி போட்டு பால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கே ஆசை வந்துடும். அதை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வார்ம் செயினை வந்து டெலிவரிக்கு அப்புறமும் நம்ம கண்டினியூ பண்ணணும். எப்படி கண்டினியூ பண்ணலாம்னா, பாப்பாவை நல்லா எப்பயுமே அந்த பாப்பாக்கு மேல ட்ரெஸ் போட்டு தான் வச்சிருக்கணும். ட்ரெஸ்ஸே இல்லாம சில டைம் தான் பேபி வெறுமனே துணி இல்லாம வெறும் உடம்போட வச்சிருப்பாங்க அட்டண்டர்ஸ். கேட்டா இப்பதான் யூரின் போச்சு, மோஷன் போச்சுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். அதே மாதிரி பாப்பா தலையும் குளிர் காலத்துல பனி காலத்துல தலையும் கவர் பண்ணி தான் வச்சிருக்கணும். எப்பயுமே கவர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எஸ்பெஷலா இப்ப கோல்டு கிளைமேட் இருக்கும்போது பாப்பாவுக்கு பாத்தி கொடுக்கறத நம்ம தள்ளி போடலாம். அதே மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் 1 hour நம்ம கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அதுக்கடுத்து கங்காரு மதர் கேர்னா, அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டெலிவரி முடிஞ்சு ஒரு சேர் கொடுத்து அம்மா உட்கார வச்சு மதர்ஸ் நைட்டி போட்டுட்டு அந்த நைட்டிக்குள்ள பாப்பாவை உள்ள வச்சிடணும். லோ பர்த் வெயிட்னு சொல்லுவோம். அதாவது 2 கிலோக்கு கீழே இருக்க குழந்தையெல்லாம் அம்மாவோட நெஞ்சில வச்சுட்டா அம்மாவும் தூங்குவாங்க, குழந்தையும் தூங்கும். அந்த நைட்டிக்கு மேல ஒரு டவலை போட்டு பாப்பாவை நல்லா வச்சுக்கிட்டோம். ஆனா பாப்பாவோட முகம், கண்ணு, மூக்கு எல்லாம் வெளியில தெரியணும், உடம்பு மட்டும் உள்ள நைட்டிக்குள்ள போயிடணும். அந்த மாதிரி வச்சு நம்ம கொடுத்தோம்னா பாப்பாவுக்கு சூடும் கிடைச்சிரும், அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் நல்ல பிணைப்பும் ஏற்படும், பாப்பாவுக்கு தேவையான பாலும் கிடைச்சிரும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதன் மூலமா அதிகமாகும். ஆக கங்காரு மதர் கேர் கொடுக்கறது நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமை. அதை நீங்க ஒவ்வொரு சிஸ்டரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி பாப்பா சூடா இருக்கா ஜில்லுன்னு ஆயிடுச்சாங்கிறத அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கணும். ஜில்லுன்னு ஆயிட்டா ஜில்லுன்னு ஆக விடக்கூடாது. இமிடியேட்டா அந்த குழந்தைக்கு சூட கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும் அதையும் நம்ம அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். திருப்பி அம்மாவுக்கு நம்ம எவ்வளவு கிளாஸ் எடுக்கிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு வர காம்ப்ளிகேஷன் நம்ம குறைச்சிக்கலாம். கிளாஸ் தான் எடுத்தாலும் வேற வழியே கிடையாது. எப்படி தொட்டு பார்க்க கத்து கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் குழந்தையோட வயிறை தொட்டு பார்க்கணும். இந்த மாதிரி பேக் சர்ஃபேஸ், நம்மளோட ஹேண்டில் பேக் சர்ஃபேஸ் வச்சு பாப்பாவோட வயிறு தொட்டு பார்க்கணும். அப்புறம் கை காலை தொட்டு பார்க்கணும். 2மே சூடா இருக்குன்னா பாப்பா நார்மல். பாப்பா வயிறு சூடா இருக்கு ஆனா கை கால் மட்டும் சில்லுன்னு இருக்கு, அது பேரு கோல்டு ஸ்ட்ரெஸ். பாப்பா ஒரு விதமான அழுத்தத்துல இருக்கு, ஜில்லுன்னு ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வயிறும் ஜில்லுன்னு ஆயிடும், கை காலும் ஜில்லுன்னு ஆயிடும். ஃபர்ஸ்ட் வயிறு சூடா இருந்துச்சு, இப்ப வயிறும் ஜில்லுன்னு ஆயிடும், கை காலும் ஜில்லுன்னு ஆகி உடம்பே ஃபுல்லா ஜில்லுன்னு இருக்குன்னா அது பேரு ஹைப்போதெர்மியா. அந்த ஸ்டேஜுக்கு போக நாம விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு குழந்தை போயிடுச்சு அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபால்ட் தான். அப்படி போகாம தடுக்கிறதா நம்மளோட முக்கியமான நோக்கமா இருக்கும். அதை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அம்மாவுக்கும் தொட்டு பார்த்து சூடா இருக்கா, கதகதப்பா இருக்கா, இல்ல ஜில்லுன்னு இருக்காங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கணும். எப்படி நீங்க டெம்பரேச்சர் செக் பண்ண போறீங்க? டெம்பரேச்சர் செக் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறீங்க? ஹைப்போதெர்மியா இருக்கான்னு கண்டுபிடிக்க போறீங்க. அந்த மெர்க்குரி தெர்மாமீட்டர் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. இதுல மென்ஷன் பண்ணிக்கிறது இந்த மெர்க்குரி தெர்மாமீட்டர் தான். அது ஸ்டெரைலா வச்சிருக்கணும். அந்த பாப்பாவோட ஆர்ம் பிட்ல வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ரீடிங் வந்தோடனே அப்படியே எடுத்து பார்த்தா அது தெரிஞ்சிடும். ஆனா டிஜிட்டல் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 1 நிமிஷத்துலயே உங்களுக்கு பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தெர்மாமீட்டரை நீங்க யூஸ் பண்ணி அந்த ரீடிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி 5 நிமிஷம் வச்சோம்னா எதுவும் ஆடடா செல்சியஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. பட் 1 minute வச்சுட்டு எடுத்து பாக்குறோம்னா 1 டிகிரி செல்சியஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் இதை 4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி ஷீட்ல பாப்பாவோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்தது, பாப்பாவோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருந்தது, பாப்பாவோட ரெஸ்பிரேஷன் ரேட் எவ்வளவு இருந்தது, பாப்பாவோட சேச்சுரேஷன் எவ்வளவு இருந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு டாக்குமெண்ட் பண்றது நம்மளோட முக்கியமான பணி. அடுத்தது கிளீன் செயின். இவ்வளவு நேரம் சூடா வச்சுக்கிறத பத்தி பேசணும். இப்ப கிளீன் செயின். கிளீன்ல 6 விஷயங்கள் இருக்கு. நம்ம ஹேண்ட்ஸ் கிளீனா இருக்கணும், டெலிவரி சர்ஃபேஸ் கிளீனா இருக்கணும், அம்பிளிகல் கார்டை கட் பண்ற பிளேடு கிளீனா இருக்கணும், அம்பிளிகல் கார்டை கட் பண்ற அந்த கயிறு டை வந்து கிளீனா இருக்கணும், பாப்பாவை சுத்துற டவல் கிளீனா இருக்கணும், அம்மாவை சுத்துற டவல் கிளீனா இருக்கணும். ஆஃப்டர் டெலிவரி ஆல் கேர் கிவர்ஸ் ஷுட் வாஷ் தேர் ஹேண்ட்ஸ். கேர் கிவர்ஸ்னா யாரு? அந்த டாக்டர், நர்ஸ், பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ், அம்மா, குழந்தைய அட்டன் பண்ற பாட்டி, பெரியம்மா, அப்புறம் குழந்தையோட அப்பா, எல்லாத்தோட கைகளும் சுத்தமா இருக்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அந்த அம்பிளிகல் கார்டு இருக்க ஏரியா கிளீனாவும் இருக்கணும், ட்ரையாவும் இருக்கணும். அந்த இடத்துல ஆயின்மெண்ட் போடுறதோ இல்ல வந்து வேற ஏதாவது தேங்காய் எண்ணெய் வைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராக்டிஸும் நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரையிலும் குழந்தைகளுக்கு கிளீனான துணி தான் யூஸ் பண்ண வேணும். டயாப்பர், நாப்கின் கிளீனா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுல ஏதாவது பூச்சி இருக்கா, எறும்பு இருக்காலும் செக் பண்ணிட்டு தான் குழந்தைக்கு போடணும். பாப்பாவை க்ளோத் பண்ணி தான் வச்சிருக்கணும், துணி போட்டு தான் வச்சிருக்கணும், துணி இல்லாம வச்சிருக்க கூடாது. நான் சொன்ன அந்த கிளீன்ஷன் இதுதான். கிளீன் ஹேண்ட்ஸ், clean delivery surface, clean blade, clean umbilical cord tie, clean towel for the baby and clean towel for the mother. Clean hand wash. அது ஆல்ரெடி வந்து 6 ஸ்டெப் மேடம் சொல்லிட்டாங்க. நான் ஜஸ்ட் வேகமா சொல்றேன். பாம் டு பாம் நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாம் டு பேக், அப்புறம் ஒரு கையும் இன்னொரு கையும் இன்டர்லாக் பண்ணி நக்கிள்ஸ் எல்லாம் 2 பக்கமும் கிளீன் பண்ணணும். நான் சொல்றேன் எல்லாமே 2 பக்கமும் பண்ணணும், சைமல்டேனியஸா பண்ணணும். அதுக்கப்புறம் கட்டை விரல பண்ணணும். அதுக்கப்புறம் விரலோட நுனி, கையோட விரல்களோட நுனிகளை நாம இந்த பாம்ல வச்சு தேய்க்கணும், உள்ளங்கையில வச்சு தேய்க்கணும், 2 பக்கமும் தேய்க்கணும். அதுக்கப்புறம் ரிஸ்ட் தான் கடைசி பாயிண்ட். இந்த இது 6 ஸ்டெப்பையும் கடகடன்னு 2 மினிட்ஸ்ல பண்ணிடணும். சோப் வச்சு வாட்டர் வச்சு பண்ணிடணும். இல்ல சார் எங்ககிட்ட வந்து ஸ்டெரைல் ஆல்கஹால் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஸ்டெரிலைசர் இருக்கு, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஹேண்ட் வாஷ்ல நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஒரே டைம்ல பாப்பா அடிக்கடி தொடர மாதிரி வருதுன்னா வேணா நம்ம ஸ்டெரிலைசர் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஏதாவது ஒரு வேலை முடிச்சுட்டு நம்ம வரோம், ஃபார் எக்ஸாம்பிள் டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது எந்த வேலை முடிச்சுட்டு பாப்பா தொடர மாதிரி இருந்தாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பாப்பா டச் பண்ணணும். வேற வழியில இதை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நார்மல் ப்ரீதிங் இருக்கா இல்லைங்கிறது அடுத்த 3வது ஸ்டெப். நான் மொத்தம் 4 ஸ்டெப்ல இப்போ 3வது ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல்டன் மினிட், ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் முக்கியமான நிமிஷம், ஃபர்ஸ்ட் 1 hour முக்கியமான அவர், ஃபர்ஸ்ட் 1 day இது முக்கியம். ஃபர்ஸ்ட் 1 minute, ஃபர்ஸ்ட் 1 hour, ஃபர்ஸ்ட் 1 day ஆஃப் த லைஃப், இது 3மே கோல்டன் டைம் பீரியட் தான். அப்ப என்ன பண்ணணும், பாப்பா அழுதுச்சா இல்லையா, பிறந்த உடனே பாப்பா அழுதா இல்லையா நம்ம பார்ப்போம். அழுகல அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாப்பாக்கு நம்ம சக்ஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மவுத், அப்புறம் நோஸ், எம்முக்கு அப்புறம் என். ஃபர்ஸ்ட் மவுத்ல சக்ஷன் போட்டு அப்புறம் நேசல் சக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமும் பாப்பா க்ரை பண்ணலாம் அப்படின்னா பாப்பாவை ஜென்டலா ஸ்டிமுலேட் பண்ணணும். எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம்? காலை வந்து தட்டி விடலாம், ஃபிளிக் பண்ணலாம், சோலை வந்து ஃபிளிக் பண்ணலாம். இல்லையா பேக் இருக்கு இல்லையா, பேக் பாப்பாவோட முதுக ஜென்டலா நம்ம தடவி கொடுக்கலாம், ஜென்டலா ரப் பண்ணலாம். அதுக்கப்புறமும் பாப்பா ப்ரீத்தே பண்ணல, அழுகல அப்படின்னா நம்ம இமீடியட்டா பேக் அண்ட் மாஸ்க், ஆம்பு பேக்கை எடுத்து ப்ராப்பரா வென்டிலேட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாப்பாவோட சோலை ஃபிளிக் பண்றது. பாப்பா சோலை தட்டலாம், இல்லையா பேக்கை ஜென்டலா மேலையும் கீழேயும் ரப் பண்ணலாம் முதுக. சரிங்களா? இப்போ வந்து பாப்பா அழுதுருச்சுன்னா நல்லா என்னென்ன கேர் கொடுக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். பாப்பா அழுகல அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவை தொடச்சிடணும், ட்ரை பண்ணிட்டு பாப்பாவுக்கு உடனே காடை கட் பண்ணிடணும். யூஸ்வலா காடை எப்போ கட் பண்ணணும், நார்மலா பாப்பா அழுதுருச்சுன்னா காடை 2 நிமிஷம் கழிச்சுன்னா கட் பண்ணணும். அதாவது கிளாம்ப் பண்ணணுமே. அப்பதான் பாப்பாக்கு என்னன்னா, ஏன் அந்த 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கிளாம்ப் பண்ணணும், ஏன்னா அம்மாவோட நெஞ்சில நம்ம போட்டுட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணி தான் காடை கட் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அப்பதான் அம்மா கிட்ட இருந்து தேவையான சத்துக்கள் பாப்பாக்கு போகும். சரி, இது நல்லா அழுகிற குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அழுகல அப்படின்னா என்ன பண்ணணும், ட்ரை பண்ண உடனே காடை வந்து கிளாம்ப் பண்ணி கட் பண்ணணும், வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா பாப்பா அழுகாம இருக்கா, அப்ப அதுக்கு நம்ம ரெசஸ்டேஷன் பண்ண போறோம். அப்ப அந்த பாப்பா தூக்கிட்டு போய் ரெசஸ்டேஷன் டேபிள்ல வச்சிடணும். ரெசஸ்டேஷன் வார்மர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த வார்மர் எல்லாமே முன்னாடியே ஹீட்டா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வார்ம்டா வச்சிருக்கணும். அங்க போட்டுட்டு பாப்பாக்கு நான் சொன்ன ஸ்டெப் தான், ஃபர்ஸ்ட் மவுத்ல அப்புறம் நேசல் சக்ஷனிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லாம் செட் பண்ணும்போது பொறுமையா செய்யணும். நம்ம பதட்டப்பட்டு மற்றவங்களையும் பதட்டப்படுத்த வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மவுத்ல மவுத்ல போட்டு அப்புறம் நேசல் என்ல போடணும். அதுக்கப்புறம் அழுகலை அப்படின்னா நீங்க அந்த சோலை கிளிக் பண்ணலாம், இல்லை பேக்கை ரப் பண்ணலாம், பாப்பாவை ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம், டேக்கிள் ஸ்டிமுலேஷன். அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க அந்த பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி ஆம்பு பேக் போடணும். ஆம்பு பேக் போடுறதுக்கு மெத்தட் இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா சி கிளாம்ப் அண்ட் இ கிளாம்ப். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல பாருங்க அவங்க அந்த மாஸ்கை சி ஷேப்ல ஹோல்டு பண்ணிருக்காங்க. அது 2 ஃபிங்கரு. மீதி இருக்கிற 3 ஃபிங்கரை வச்சு அந்த மேண்டிபிள் தாடையை வந்து தூக்கி பிடிச்சிருக்கு. அது இ கிளாம்ப். சி கிளாம்ப் அண்ட் இ கிளாம்ப் போட்டு பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடியில ஒரு ஷோல்டர் டவல் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சீங்கன்னா தான் ஏர்வே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். நம்ம டவல் வைக்காம யூஸ் பண்ணோம்னா ஏர்வே ஸ்ட்ரைட்டன் ஆகாது, ஆம்பு பேக் கொடுத்தாலும் வேஸ்ட் தான்.
சரியா ப்ரீதிங் எடுக்காது பாப்பா. இதை வந்து பொறுமையா அவங்க பண்றாங்க. அப்புறம் அவங்க முகத்துல எந்த பதட்டமும் கிடையாது. அவங்க எப்படி பண்ண போறாங்களா, ஸ்குவீஸ் 2 3 ஸ்குவீஸ் 2 3 2 3 சொல்ற அந்த டைமுக்கு நம்ம கேப் விடணும். நாம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஸ்குவீஸ் 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 அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்குவீஸ் 2 3 ஸ்குவீஸ் 2 3 ஸ்குவீஸ் 2 3 அந்த 2 3 அந்த கேப் விட்டுட்டு தான் அடுத்த ஸ்குவீஸ் அந்த ஆம்பு பேக்கை ப்ரெஸ் பண்ணணும். அது பண்ணும்போது பாப்பாக்கு செஸ்ட் ரைஸ் ஆகுதா இல்லையாங்கிறது தெளிவா பார்த்து தான் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு 60 டைம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கப்புறம் ப்ரீதிங் வரலைன்னா நம்ம அதை எடுத்துடக்கூடாது. ஸ்லோவா ஜென்டலா, ரொம்ப ஃபாஸ்டா நம்ம அழுத்தி ரொம்ப அதிகமா அழுத்தினோம்னா பாப்பாக்கு எல்லா காத்தும் உள்ள போய் நுரையீரல் வந்து வெடிச்சிடும். வெடிச்சிச்சுன்னா பாப்பாக்கு வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைஞ்சிடும். அதனால அதை பண்ணும்போது ஜென்டலா பண்ணோம்னா தான் அந்த பாப்பா நல்லா சேவ் பண்ண முடியும். டாக்டர் வராங்க, பீடியாட்ரிஷியன் வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வரையிலுமே அந்த ஆம்பு பேக் கொடுக்குறத பாப்பாக்கு ப்ரீதிங் வருதா இல்லையான்னு பார்த்து கண்டிப்பா. சப்போஸ் ப்ரீதிங் நல்லா வந்துருச்சு, பாப்பா ட்ரை பண்ணிடுச்சுன்னா ஆம்பு பேக்கை நீங்க இமீடியட்டா எடுத்துட்டு ஆக்சிஜன் மட்டும் ப்ராங்ஸ்ல நேசல் கேவிட்டியில வச்சு விட்டுறலாம். சரிங்களா? இதுதான் முக்கியமான ஸ்டெப். இதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் இனிஷியேட் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிறந்தோடனே பாப்பா 1 ஹவருக்குள்ள அந்த 1 ஹவருக்கு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வைக்கும் போதே பாப்பா தேடி தாய்ப்பால் குடிச்சிரும். அப்ப வந்து ஒருவேளை அம்மா நல்லா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்கன்னா பாப்பாவை உட்கார வச்சு பால் கொடுக்கலாம். பாப்பாவுக்கு பால் குடிக்கும் போது பொசிஷன் கரெக்டா இருக்கணும். அம்மாவும் குழந்தையும் ஒருத்தர் பார்க்கணும். அட்டாச்மெண்ட் கரெக்டா இருக்கும். அதாவது பாப்பாவோட லிப்ஸ் வந்து எவர்ட் ஆயிருக்கணும். அம்மாவோட நிப்பிள்ஸ் ஃபுல்லா பாப்பாவோட வாய்க்குள்ள நல்லா உள்ள போயிருக்கணும். வெறும் சில குழந்தை பார்த்தீங்கன்னா நிப்பிள்ஸோட நுனியை மட்டும் பிடிச்சி குடிப்பாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. நிப்பிள்ஸ் நல்லா பாப்பாவோட வாய்க்குள்ள போய் பாப்பா பால் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா கண்ணை ரெண்டும் வீங்கும். நல்லா பால் உள்ள போறதே நம்மளுக்கு தெரியும். அப்ப டக் டக்குன்னு ஒரு சவுண்டு கூட அந்த பால் போற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி ப்ராப்பரா பொசிஷன், ப்ராப்பரா அட்டாச்மெண்ட் பார்த்து பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் வந்து பாப்பா நல்லா வளரும். ஒவ்வொரு பிரஸ்ட்லயும் 20 நிமிஷம் பாப்பா பால் குடிக்க வைக்கணும். அப்பதான் அந்த பாப்பாக்கு 4 மில்க், ஹைண்ட் மில்க் ரெண்டுமே கிடைக்கும். நீங்க வெறுமனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் குடிக்க வச்சீங்கன்னா அந்த பாப்பாக்கு வெறும் 4 மில்க் தண்ணி பால் தான் கிடைக்கும், சத்து பால் கிடைக்காது. ஸோ டைமும் முக்கியம், பொசிஷனும் முக்கியம், அட்டாச்மெண்ட்டும் முக்கியம். எல்லாமே கரெக்டா பண்ணணும். அதுக்கப்புறம் கேர் அட் பர்த் எல்லாருமே செக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், டைமையும் ஐடென்டிஃபை எத்தனை மணிக்கு டெலிவரி ஆச்சு இது ரெண்டையும் சத்தமா கத்தி சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும் அது தெரியும். அப்புறம் அந்த அட்டண்டருக்கு கூட்டு காமிச்சணும், அம்மா கிட்டே கூட்டு காமிச்சணும். ஜெனிட்டலை காமிச்சு பாருங்க என்ன குழந்தைக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அவங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு நீங்க நகரணும். அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட் எடுத்து நீங்க கேஷீட்ல இது பண்ணிட்டு அட்டண்டர்ஸ்க்கு சைன் வாங்கிங்க கேஷீட்ல இருந்தா அவங்களோட பேபிங்கிறத. அதுக்கப்புறம் கார்டு கையில வந்து அந்த ஐடென்டிஃபை லேபிளை நம்ம டேக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அம்மாவையும் குழந்தையும் நல்லா ஒரு வார்ம் டவல்ல 4th பிக்சர்ல பாருங்க நல்லா அழகா ரேப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்க கவர் பண்ணணும். விட்டமின் கே இன்ஜெக்ஷன் 1 மில்லிகிராம் கொடுக்கணும். 1.5 கிலோவுக்கு மேல இருக்க குழந்தைக்கு. 1.5 கிலோ கீழே இருக்க குழந்தைக்கு 0.5 மில்லிகிராம். எப்படி கொடுக்க போறோம்? இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் ஐஎம்ஆ கொடுக்க போறோம். ஆண்ட்ரோலேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த தைல நம்ம கொடுக்க போறோம். இதுதான் கேரட் பர்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நம்ம என்ன நல்ல ஒரு காஸ்பி ஸ்டைலா எடுத்துக்கிறீங்க. மீடியில இருந்து லேட்டர்லாம் அப்படியே தொடச்சு விடுறீங்க. அதை வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டெரைல் வாட்டர்ல சோக் பண்ணிட்டு மீடியில இருந்து லேட்டர்லாம். சில டைம் காஸ்பீஸ்ல பவுடர் போட்டு ஸ்டெரைல் பண்ணுவாங்க. அந்த பவுடர்டு காஸ்பீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. பிளெயின் காஸ்பீஸ், ஸ்டெரைல் காஸ்பீஸ் எடுத்து மீடியில இருந்து லேட்டர்லாம் இந்த கண்ணுக்கு ஒரு ஸ்டெரைல் வாட்டர்ல தொட்டு இந்த கண்ணு ஒரு தொடச்சிடணும். அப்புறம் இன்னொரு காஸ்பீஸ் எடுத்து ஸ்டெரைல் வாட்டர் தொட்டு இந்த கண்ணுக்கு புது காஸ்பீஸ் யூஸ் பண்ணணும். எந்த ஐ டிராப்ஸும் தேவை கிடையாது. எந்த மருந்துகள் எதுவுமே கண்ணை தேவையில்லாம போடவே கூடாது. அப்புறம் கார்டு நான் சொன்ன மாதிரி 2 மினிட்ஸ் கழிச்சு தான் கிளாம்ப் பண்ணி கட் பண்ணணும். அதே மாதிரி எப்படி கிளாம்ப் பண்ண போறோம்? நமக்கு இது பிளாஸ்டிக் கிளாம்பும் கிடைக்கும், இல்லை த்ரெட்டும் கிடைக்கும். ஸோ அம்பிளிக்கல் ஸ்டெம்ப்ல இருந்து 2 சென்டிமீட்டர் ஒரு கிளாம்ப் போட்டுருணும், 5 சென்டிமீட்டர் ஒரு கிளாம்ப். 2 கிளாம்புக்கு நடுவுல கார்டை கட் பண்ணிடலாம். கார்டு கட் பண்ற அந்த பிளேடு சுத்தமா இருக்கணும். அப்புறம் கார்டு கட் பண்ணி முடிச்சு வச்சு கார்டுல இருந்து ப்ளீட் எதுவும் வருதா, ஊசிங் எதுவும் வருதான்னு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஃபர்ஸ்ட் 1 hour நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது பிளட் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது ஏற்கனவே இருக்க டைக்கு முன்னாடி ஸ்கின்னுக்கும் அந்த டைக்கும் நடுவுல இன்னொரு டை எக்ஸ்ட்ரா டை போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கார்டை டைப் பண்ணிட்டீங்க, நல்லா கயிறு அந்த கயிறு போட்டு கட்டிட்டீங்க, கிளாம்ப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த காஸ் பீஸ் வச்சு மூடுறது, துணியை பேம்பஸை வச்சு க்ளோஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த அம்பிளிக்கல் கார்டு இன்ஃபெக்ட் ஆகிடும். யூரின் பட்டோ இல்லை அந்த துணியில இருக்க இன்ஃபெக்ஷன் ஆகியோ இதாகிடும். அதனால அந்த அட்டண்டருக்கு சொல்லிடுங்க, அதில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி எந்த சப்ஸ்டன்ஸோ பொருட்களோ பவுடரோ ஆயின்மெண்ட்டோ இப்போதைக்கு தேவையே கிடையாது. இப்போ அப்படியே நீங்க யூஸ் பண்ணாலும் குளோரெக்சிடின் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஸ்டம்புக்கு வந்து அந்த அம்பிளிக்கல் கார்டை வந்து பேண்டேஜ் போட்டு சில பேர் விட்டோம், காத்து பூந்துரும் அப்படின்னு சொல்லி அட்டண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. அடுத்து ஃபர்ஸ்ட் 1 hour, ஃபர்ஸ்ட் 1 minute முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் 1 hourல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, பாப்பா நல்லா ப்ரீத் பண்ணதான்னு பார்க்கணும். ப்ரீத் பண்றது எப்படின்னா, பாப்பா வந்து நார்மலா மூச்சு விட்டுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரண்டிங் இருந்ததுன்னா அது வந்து சாரி இல்லை, பாப்பா டிஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். எப்படி கிரண்டிங்னா எப்படி இந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்குன்னா அப்ப பாப்பாக்கு பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு அர்த்தம். பாப்பாக்கு அதே மாதிரி பாப்பா மூச்சு உள்ள போய் எலும்பு தெரியுது, எலும்பு தெரிஞ்சு மூச்சு விடுது, விழா எலும்பு தெரிஞ்சு அது செஸ்ட் இன்ட்ராயிங்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி ஃபாஸ்ட் பிரீத்திங். ஒரு நிமிஷத்துக்கு நீங்க பாப்பாக்கு ரெஸ்பிரேஷன் எவ்வளவு ரேட் இருக்குன்னு கரெக்டா கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 60க்கு மேல பாப்பா ரெஸ்பிரேஷன் விடுதுனாலே அது ஃபாஸ்ட் பிரீத்திங். இமீடியட்டா நம்ம பொசிஷனுக்கும் பீடியாட்ரிஷனுக்கும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வார்ம்த் ஏற்கனவே சொன்னேன், பாப்பாவோட வயிறை தொட்டு பாருங்க, அப்புறம் கை காலை தொட்டு பாருங்க. ரெண்டும் ஈக்குவலா வார்ம்த்தா இருந்ததுன்னா அது வார்ம்த், வயிறு மட்டும் நல்லா இருக்கு சூடா இருக்கு, கை கால் சூடா இல்லைன்னா அது பேர் கோல்டு ஸ்ட்ரெஸ். இதை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் 1 hour அம்மாவையும் குழந்தை விட்டு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் பிரியவே கூடாது. ஒரு ஸ்டாஃப் அசைன் பண்ணிட்டாங்க அந்த பாப்பாக்கு அம்மாக்குன்னா அந்த ஸ்டாஃப் நர்ஸ் இடியே விழுந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி அந்த 1 hour அங்கேயே தான் இருக்கணும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் மற்றவங்களுக்கு அந்த வேலையை பார்க்க சொல்லிட்டு நீங்க அங்கேயே நின்னீங்கன்னா தான் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் தேவையான கேர் கிடைக்கும். அப்பதான் பாப்பாவோ அம்மாவோ சிக்கானாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 hourல தான் மெஜாரிட்டியா பாப்பாவோ இல்லை அம்மாவோ சிக்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கடைசி இந்த டெக்னிக் கடைசியா இப்ப சொல்லியிருக்கேன். அதாவது எப்படி பாப்பாவை சுத்துறது நீங்க எல்லாருமே அழகா பண்ணுவீங்க. ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு அப்பர் எண்ட்ல எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு எண்டை வந்து இந்த பக்கம் க்ளோஸ் பண்றோம். அப்புறம் அடுத்த எண்டை இந்த பக்கம் நல்லா என் சர்க்கிள் பண்ணி க்ளோஸ் பண்றோம். இதை நீங்க ரெகுலரா பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ். இது பேர் ஸ்வாட்லிங்னு சொல்றாங்க. இந்த ஸ்வாட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஸ்வாட்லிங் பண்றதுனால பாப்பாக்கு ஹைப்போதெர்மியா இல்லாம அதாவது ஜில்லுன்னு ஆகாம நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் அட்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க என்கரேஜே பண்ணாதீங்க. பாப்பாவை ஷேக் பண்ணுவாங்க, பாப்பா ஸ்லாப் பேக்ல பாப்பா அழுகலைன்னா வந்து பேக்ல தட்டுவாங்க சில பேர். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சில ஸ்டாஃப் நர்ஸ் சில பேர் ரொம்ப கிராமத்துல இருக்கவங்களாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரிப்பு கேஜ் வச்சு அழுத்துவாங்க அழுகலன்னொன்னே, அந்த மாதிரி பண்ண. அப்புறம் பாப்பா தலைகீழா போடுறது, அப்புறம் வந்து பாப்பாவோட தையை வந்து தொடையை தூக்கி வயிற்று மேல போட்டு அமுக்குறது. அதுக்கப்புறம் போலன்னா வந்து ஆனல் ஸ்பிங்டருக்குள்ள வந்து கையை விட்டு கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூடா இல்ல ரொம்ப சில்லுன்னு பாப்பாக்கு வந்து ஒத்தடம் கொடுப்பாங்க, அதை தண்ணி ஊத்துவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பாப்பாக்கு பிறந்தோடனே தேன் கொடுக்குறாங்க, அது பண்ணக்கூடாது. மூக்குல வாயில காதுல எல்லா இடத்துலயும் வந்து ஏதாவது ஆயில் போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன் நம்மளும் பண்ணக்கூடாது, அட்டெண்டரும் பண்ணக்கூடாது. இதை நம்ம தெளிவா இருந்துக்கணும். அதே மாதிரி ஒரு பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி போக போகுது அப்படின்னா இதெல்லாம் சொல்லி அனுப்பணும். இல்ல டிஸ்சார்ஜ் ஆகி போகுது இல்லையா வார்ட்லயே இருக்கும்போது இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருந்தா என்கிட்ட வந்து இமிடியேட்டா சொல்லுங்கிறதே நம்ம தெளிவா சொல்லணும். என்னென்ன நாட் டேக்கிங் ஃபீட்ஸ், பாப்பா பால் எடுத்துக்கல, பால் குடிக்கல, நல்லா குடிச்சிட்டு இருந்த பாப்பா திடீர்னு பால் குடிக்கல, வாந்தி எடுக்குது, லூஸ் மோஷன் போகுது, பாப்பா டல்லா இருக்கு, அதே மாதிரி பாப்பா கை கால்லாம் ஜில்லுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பாப்பா மூச்சு வேகமா ஓடுது, வயிறு உப்பசமா இருக்கு, ஃபிட்ஸ் வருது, பாப்பாக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு வெயிட் லாஸ் இருக்கலாம், ஒரு 1 to 2% இருக்கலாம். அது ரொம்ப ஒரு 2% மேல 3% மேல போகுது அப்படின்னா அது வந்து அதிகமான வெயிட் லாஸ். அப்புறம் பாப்பா திடீர்னு கண்ணு மஞ்சளா இருக்கு, உடம்பு மஞ்சளா இருக்கு, பாப்பா கை திடீர்னு உதடு பார்த்தா ப்ளூ ஆயிடுச்சு, கை கால் வந்து ப்ளூ ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்தா பாப்பாக்கு ஏதாவது நீங்க திடீர்னு பார்த்திருப்பீங்க ஆனல் ஓப்பனிங்கே இருக்காது, அது அப்புறம் பின்னாடி பார்த்தா ஏதாவது ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அனாமலிஸ் இருந்ததுன்னா எதா இருந்தாலும் நீங்க உடனடியா பீடியாட்ரிஷனை நீங்க கான்டாக்ட் பண்ணிடணும். இதெல்லாம் தான் டேஞ்சர் சைன்ஸ். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்றேன். பாப்பாவை வார்ம்தா வச்சுக்கோங்க. டெலிவரி த பேபி இன் மதர்ஸ் அப்டமன், ட்ரை த பேபி இமிடியட்லி வித் கிளீன் அண்ட் ட்ரை கிளாத். ஈர துணியை எடுத்துருங்க. பாப்பாவோட தலையை நல்லா க்ளோஸ் பண்ணி பாடியை நல்லா க்ளோஸ் பண்ணி ட்ரை டவலை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாப்பா ப்ரீத் பண்ணுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பாப்பா ப்ரீத் பண்ணலாம் ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரீத் பண்ண வைங்க. சக்ஷன் தேவைன்னா பண்ணுங்க. அம்பிளிகல் கார்டை நல்லா கட் பண்ணுங்க. ஸ்டெரைல் சிசர் 2 சிசர் வச்சுக்கணும். பாப்பாவுக்கு அம்மாக்கு வந்து எபிசியாட்டமி போட்ட சீச்சர்லயே பாப்பாவுக்கு கார்டையும் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. பாப்பா கார்டு கட் பண்ற சிசர் தனி, அம்மாக்கு எபிசியாட்டமி போற சிசர் தனி. அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அப்படி பண்ணோம்னா அம்பிளிகல் கார்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அப்புறம் வந்து கார்டு அந்த அம்பிளிகல் கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வந்து தொப்புள் கொடிக்கு குளோரெக்ஸிடின் நீங்க போடலாம். ஒவ்வொரு தாட்டி பாப்பா தொடும்போது ஹேண்டை வாஷ் பண்ணிக்கோங்க. ஐஸை பாப்பாவோட ஐஸ் சலைன் காஸ் வச்சு கிளீன் பண்ணுங்க. எந்த ஆயின்மெண்ட்டோ இல்லை டிராப்ஸோ தேவையில்லை. பிறந்த உடனே பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. விட்டமின் கே போடுங்க. ஸோ ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாதான் அதாவது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அந்த அம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாப்பா. ஸோ அந்த பாப்பா நல்லா இருந்தாதான் அந்த அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும், டாக்டரும் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த நர்ஸும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆக ஹெல்த்தி பேபி ஹாப்பி மதர்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு மகிழ்வித்து மகிழ் என்கின்ற கருத்தை நம் மனதிற்குள் நிறுத்தி கண்களில் கருணையோடு, உள்ளத்தில் இரக்கத்தோடு, மூளையில் வலிமையோடு செயல்படுவோமாக என்று கூறி வாய்ப்பளித்த ஃபாக்ஸிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் தங்கவேல். ரொம்ப கிறிஸ்பா இருந்தது. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ வெரி மச். ஐம் ஷுர் our sisters will be immensely benefited by your talk. Thank you very much. Thank you, ma'am. Thank you, sir. And finally we go to the last topic, கடைசி topic of this day. ரொம்ப முக்கியமானது. இப்போ சார் கடைசியா முடிச்ச மாதிரி அந்த மதரோட சந்தோஷம் டிபெண்ட்ஸ் ஆன் த பேபி. ஸோ வி ஹேவ் டாக்டர் நாகமணி நம்மளோட
ட்ரையாக்ஸோட ஒன் ஆக்டிவ் அண்ட் ரெகுலர் மெம்பர். அவங்க எஸ்என் ஹாஸ்பிட்டலோட கன்சல்டன்ட். அவங்க ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கைனக் லாப்ரோஸ்கோபி, இன்ஃபர்டிலிட்டி அண்ட் of course high risk pregnancy. So she is going to tell us how to prevent stillbirth. Over to you, madam. Yeah, good evening all. Am I audible? Yes, Dr. Nagma, Yeah. you are. Sisters எல்லாரும் ரொம்ப ஃபெடப் ஆயிருப்பீங்க. ஈவினிங் நிறைய செஷன்ஸ் கேட்டுட்டீங்க. இப்ப நம்மளோட டாக் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனும் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் யூ ஆல். உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்டில் பர்த்னா என்ன, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறது நீங்க எல்லாரும் கட்டாயம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ராபார்டம் போஸ்ட்மார்ட்டம் கேருக்கு அப்புறம் இந்த டாபிக், நியூ பார்ன் கேருக்கு அப்புறம் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க நைபுண்யால. ஸோ யூ ஹாவ் டு என்னாச்சு வரலையா? ஸ்லைட் ஷேர் வரல. யா, ஐ அம் செக்கிங் ஆன் இட் ப்ளீஸ். Yeah, sure. Share screen. Okay, let me continue. Share screen இருக்கு மேம். யா, கொடுத்திருக்கேன். வந்தது முதல்ல வந்தது அப்புறம் போயிருச்சு. Okay, let me proceed. So shall be presented. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த இதுல இல்ல, ஸ்லைட்ஸ்லாம் இல்ல. ஸ்டில் பர்த் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 28 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு கிலோ வெயிட் ஒரு இடைவெளி குழந்தை வந்து எந்த எவிடன்ஸ் ஆஃப் லைஃப், அது உயிரோட இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம ஸ்டில் பர்த்னு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 9 months ஆஃப் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு ஸ்டில்லா பறக்குது அப்படிங்கும் போது இட் இஸ் a great shock. நம்ம ட்ரீட்டிங் ஆப்ஸ்டெட்ரிக் நம்ம எப்படி அந்த மதரை ஃபேஸ் பண்ணி how you will tell her that your baby is dead born அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த மதர் அவங்களை எப்படி அதை ஏத்துக்குவாங்க அப்படிங்கறத நீங்க you have to நம்மளால வந்து யோசனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இது எவ்வளவு நம்மளோட அஜெண்டாஸ்லாம் வந்திருக்கு, நிறைய குளோபல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் பர்த் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆஃபன் கோ அன்நோட்டிஸ்ட். அதுக்கான பெரிய வந்து ஒரு அஜெண்டாவோ ஒரு பிளான்ஸோ எதுவுமே அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன் மார்டாலிட்டி ரேட், ஏன் ஸ்டில் பர்த் ரேட்க்கு இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, எந்த ஒரு ஹெல்த் சிஸ்டம்லயும் எந்த ஒரு ஹெல்த் கேருக்கும் அதோட குவாலிட்டி அசஸ் பண்றது வந்து அதோட அந்த ஒரு கண்ட்ரியோட குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேர் அசஸ் பண்றது அந்த கண்ட்ரியோட மார்டாலிட்டி ரேட்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு குட் ஆன்டினேட்டல் கேர், குட் இன்ட்ராபார்டம் கேர் கொடுத்தோம்னா டெஃபினட்டா குட் மெட்டர்னல் அவுட்கம் அண்ட் குட் பெரிநேட்டல் அவுட்கம் வரும். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஸ்டில் பர்த் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒரு டெவலப்பிங் கண்ட்ரில தான் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டில் பர்த்ஸ், மோர் தென் 2/3 ஆஃப் ஸ்டில் பர்த்ஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் நடக்குது. ஸோ ஏன் அது மாதிரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா அன்ஐடென்டிஃபைட் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி, லைக் மதருக்கோட இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது மதருக்கு இருக்கலாம், லைக் அண்ட் மெட்டல் போர் நியூட்ரிஷன், அனீமியா, ஏஜ் ஆஃப் த மதர், ரொம்ப சின்ன வயசுல அவங்க பிரெக்னென்ட் ஆனாலும் இல்ல ரொம்ப ஓல்ட் ஏஜ் மோர் தென் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆனாலும், ரிப்பீட்டட் பிரெக்னன்சிஸ், ஹை பாரிட்டின்னு சொல்லுவோம், மோர் தென் 5 பிரெக்னன்சிஸ் அண்ட் ஸ்பேசிங் ரொம்ப கம்மியா இருக்குது. அப்போ அம்மாவுக்கு வந்து நார்மலா ஒரு பேபிக்கு இன்னொரு பேபிக்கும் இடையில ஒரு 2 years ஆஃப் கேப் இருந்தாதான் அவங்களோட அயன் ஸ்டோர்ஸ் இதெல்லாமே அவங்க வந்து ரெப்ளினிஷ் பண்ண முடியும் நம்ம சொல்றோம். பட் அதுக்கான டைம் கொடுக்காம இம்ப்ராப்பர் ஸ்பேசிங், repeated pregnancies, இதெல்லாம் ஒரு high risk factors of pregnancies. நம்மளோட diabetes mellitus, uncontrolled diabetic status, uncontrolled hypertension, pre-eclampsias, இதெல்லாம் கூட ஸ்டில் பர்த்க்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர். அண்ட் சோஷியல் ஃபேக்டர் நிறைய இதெல்லாம் மோஸ்ட்லி ப்ரிவென்டபிள் காசஸ் தான் நம்மளோட ஸ்டில் பர்த்க்கான ப்ரிவென்டபிள் ஃபேக்டர்ஸ். அது மட்டும் இல்லாம சில அன்பிரிவென்டபிள் காசஸும் இருக்கு, லைக் கார்ட் என்டாங்கிள்மெண்ட், மல்டிபிள் பிரெக்னன்சிஸ், பிளாசென்டல் அனாமலிஸ் ஆர் கன்ஜென்டல் அனாமலிஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. பட் நம்மளால தடுக்க முடியக்கூடிய விஷயங்களை நம்ம டெஃபினட்டா we have to bring it to zero. ஓகே. அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் வர மாட்டேங்கிறது.
So my slide is not. Dr. Nagamani, we are sharing it for you. Social factors தான் இருக்கும் நம்ம இப்போ. Yeah, please. You want the Okay, next slide? please. Yeah. Okay, next slide. So we are all நம்மளோட primary aim என்னன்னு கேட்டிங்கன்னா WH actually just ஃபாஸ்டா போயிடலாம். Sure. நீங்க next slide சொல்லுங்க, நாங்க மாத்திடுறோம். Okay. So நம்மளோட prime aim நம்ம WHO இருக்கட்டும், நியூபார்ன் ஆக்ஷன் பிளான், நம்மளோட இந்தியால வந்து நியூபார்ன் ஆக்ஷன் பிளான், WHO, FIGO, FOX எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா we have formulated a module. எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். நம்மளோட ஹெல்த் சிஸ்டம்ல வந்து நம்ம ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், சோஷியல் மீடியா, பாலிசி மேக்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து they have created a agenda and module create பண்ணி they have released even a book on prevention, how to prevent stillbirth அப்படிங்கிறதுக்காக book ரிலீஸ் பண்ணிருக்கோம். So around 2 million வந்து நம்ம 3 million வந்து இன்ட்ரா பாட்டமா தான் நடக்குது. So you staff nurses நீங்க எப்போதுமே you have to give adequate care to the delivering mothers. யாரெல்லாம் ஹை ரிஸ்க் மதர்ஸோ அவங்களுக்கு ப்ளீஸ் டூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் as 1:1 மானிட்டரிங் கொடுங்க. நீங்க அவங்க பக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஸ்டோஸ் இன்ஃபியூஷன் போட்டிருக்காங்களா, உங்களை பக்கத்துல உட்கார்ந்துருக்க சொல்லியிருக்காங்களா, ப்ளீஸ் டூ சிட் பை த சைட் ஆஃப் த மதர். நீங்க அந்த வேலையை வேற யாருக்கும் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு போகாதீங்க. கேர்ஃபுல்லி வாட்ச் ஃபார் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட். நீங்க அந்த சிடிஜியை வந்து ரீட் பண்ண கத்துக்கோங்க. உங்களோட ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணுங்க. உங்களோட லேக்குன்னு உங்களோட டெஃபிஷியன்சிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் அப் பண்ணினீங்கன்னா டெஃபினட்டா we can give a better perinatal outcome. Okay, so our main aim வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா you have to give a equal care from prenatal, அதாவது antepartum and throughout antenatal period and postpartum period வரைக்கும் எல்லாருக்குமே உங்களோட quality of care வந்து should be equally distributed with a good skill. So உங்களோட லேக்குன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு டாக் அபவுட் இட். நீங்க ஒரு ஸ்டில் பர்த் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுறாம நம்ம ப்ளீஸ் பிரிங் இட் டு an open discussion. இந்த மாதிரி எனக்கு ஒரு கேஸ் ஆச்சு, இது ஏன் ஆச்சு, ஜஸ்ட் கோ பேக் டு தி ஹிஸ்டரி. நான் எங்க மிஸ் பண்ணேன், நான் திருப்பி என்ன பண்ணணும், வாட் ஆல் தி திங்ஸ் ஐ ஹேவ் டு டூ, நான் திருப்பி என்ன பண்ணா ஐ கேன் ப்ரிவென்ட் இட் அப்படிங்கறத ப்ளீஸ் ஃபார்முலேட் an action plan. And நீங்க எல்லாரும் உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் let us all work together to bring preventable stillbirths to zero. நம்மளோட எய்மே by 2030 it has to be less than 12 per 1000 births. 1000 birthல வந்து less than 12 இருக்கணும். And preventable births வந்து ஜீரோக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் எய்மா இருக்கணும். ஸோ அதுக்காக we'll all will work together. And I thank Foxy for giving me this opportunity. Thank you, Gayatri. அவ்வளவுதான். முடிச்சிட்டேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் நாகமணி. அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ஸ்லைட்ல நிறைய இதுதான் இருக்கு but you made it very crisp and it was very very crisp and I think the sisters now know what it is. And the audit நீங்க டச் பண்ணீங்க, it was very very relevant. I really thank you. Now sisters யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நம்ம எல்லா ஸ்பீக்கர்ஸும் இங்க இருக்காங்க. உங்களோட டவுட் எதுவா இருந்தாலும் நீங்க டாபிக் சொல்லியும் சொல்லலாம், இல்ல நீங்க கேள்வி மட்டும் கேட்டா we'll be very happy to answer. ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு நமக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சாலும் ரைட்டு, இல்ல இனிமேதான் போய் நம்ம அசிமுலேட் பண்ணாலும் பெருசா டவுட்ஸ் இருக்காது. பட் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு this is your opportunity, எதுவா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. எஸ் மேம், கொஞ்சம் லவுடா பேசுங்க. கொஞ்சம் மைக் இருக்குன்னா மைக்க கிட்ட வச்சு பேசுங்க, சரியா கேட்கல. ஃபிக்ஸ் எதனாலங்க மேம்? ஃபிட்ஸ். Okay, so who can answer this? Intrapartum care or Dr. Tangavel is there. Okay. Baby க்கு ஃபிட்ஸ் கேக்குறீங்களாமா? question repeat பண்ண சொல்லுங்க மேம். சாரி. ஃபிட்ஸ் எதனால வருது? பேபிக்கு ஃபிட்ஸ் எதனால வருது? ரொம்ப ரொம்ப நல்ல क्वेश्चन. குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹைப்போதெர்மியா அதை மனசுல வச்சுக்கணும். ஹைப்போதெர்மியா கண்டுக்காம விட்டாலும் ஃபிட்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து ஹைப்போகிளைசீமியா, பாப்பாக்கு பிளட் சுகர் லெவல் குறைஞ்சிச்சுன்னா பாப்பாக்கு ஃபிட்ஸ் வருங்க. அதுக்கு அடுத்தது ஹைப்போகால்சிமியா, கால்சியம் லெவல் குறைஞ்சிச்சுனாலும் ஃபிட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தோடனே அழுகல, பாப்பாக்கு பர்த் இருந்தாலும் அழுகாச்சு வரும்.
அதாவது ஃபிட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹைப்போதெர்மியா, ஹைப்போகிளைசீமியா, ஹைப்போகால்சிமியா, ஹைபாக்சியா இந்த 4ஐயும் ஒரு ஃபிட்ஸுக்கு காரணமா வச்சு இது பண்ணலாம். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட்னு கொடுக்கும்போது பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஹைப்போகிளைசீமியாவை அட்ரஸ் பண்ணி ஒரு 10% 20 குளுக்கோஸை வந்து ஐவியா போட்டுடணும். ஐவி லைனை ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டா பெட்டர். 2 ml per kg. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்டிங் த சீஜர்ஸ். அதுக்கப்புறம் கால்சியம் கொடுக்கணும். கால்சியம் கொடுக்கும்போது டைல்யூட் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். அதுவும் 2 ml per kg வித் ஈக்குவல் டைலூஷன் ஆஃப் 10D மிக்ஸ் பண்ணி ஸ்லோவா கொடுக்கணும். கால்சியம் கொடுக்கும்போது டெக்ஸ்ட்ரோஸ் ஃபாஸ்டா கொடுக்கலாம், பட் கால்சியம் வந்து ஸ்லோவா தான் கொடுக்கணும், ஓவர் 10 to 15 minutes. இதுதான் முக்கியமான ஸ்டெப் ஃபிட்ஸ் மேனேஜ் பண்றதுல. தேங்க்யூ சார். வேற டவுட்ஸ் இருக்கா? எனிபடி எல்ஸ்? எதுவா இருந்தாலும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும்போது நீங்க கேட்டுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் நீங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணலாம். இது இப்படியே விடக்கூடாது. இந்த ஸ்கில்ல நீங்க திருப்பி உங்களோட கிளினிக்கல் சினாரியோல இன்னி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அந்த திருப்பி நீங்க அந்த ட்ரையல்ஸ் பண்ணதான் உங்களுக்கு அது பதியும் மனசுல. ஹவு டு இமீடியட்லி கால் ஃபார் ஹெல்ப் எல்லாமே. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டெலிவரிஸ் ஃப்ரீயா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களோ யாராவது உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் பேஷண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டக்குன்னு டீம் பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கணும். தட் இஸ் த கீ இன் ஹேவிங் காம்ப்ளிகேஷன்ஸ். சோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டாக்டர் தங்கவேல், ஹலோ. எஸ் சார், இஸ் அவைலபிள். Yes sir. Dr. Thangavel, it's Dr. Malar Selvi. Yes ma'am. Yes. I think Dr. Malar பேசுங்க. Dr. Malar Selvi, are you there? I think she lost connection. Dr. Anyone else? Any other question? Where in the question illana, because we have overshot the time by more than 45 minutes. Can we close the session, Deepa madam? Irukangla Malar Selvi doctor irukangla? Question ma'am. Yes please. This nursing home laldi madam. சொல்லுங்க. யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன் ஆகாம எப்படி காப்பாத்தி போட முடியும்? போடலாமா மேடம்? Postnatal care. Yes ma'am. Madam, will you take it madam? Yeah. Ma'am, uterus contract 10 minutes கழிச்சு தான் postpartum insertion நான் சொன்னது. 10 நிமிஷம் கழிச்சு தான் போடலாம். இமீடியேட்டா போடுறதுனா டெலிவரி ஆன உடனே போடுறது இல்ல. நஞ்செல்லாம் வெளியில வந்து கர்ப்பப்பை சுருங்கினதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான். அதுவும் நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது ஒரு எக்ஸ்பர்ட் 10 நிமிஷத்துக்குள்ள போடுறது. இமீடியட் போஸ்ட்மார்ட்டம் ஐயூசிடி வந்து ஒரு எக்ஸ்பர்ட், நாட் ஸ்டாஃப்ஸோ யாரோ இல்லாம ஒரு சீனியர் பர்சன் வந்து தான் போடணும். மெடிக்கல் ஆபீசர்ஸ், நாட் த ஹெல்த் ஒர்க்கர். கான்ட்ராக்ட் ஆனவங்க போடணும். யா, கீழே விழுந்துறாரா மேம்? அதுக்கு சான்சஸ் ஆஃப் எக்ஸ்பல்ஷன் ஜாஸ்தி தான்மா. கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். இமீடியட்டா போடுற காப்பர்ட்டி, பிரசவம் ஆன உடனே நம்ம காப்பர்ட்டி போடுறோம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள போடுற காப்பர்ட்டி எக்ஸ்பல்ஷன் ரேட் கம்பேரிட்டிவ்லி 6 வாரத்துல போடுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஏன் நம்ம அப்படி போடுறோம்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து நம்மளோட இந்தியன் இதுல வந்து கிராமத்துக்கு மக்களை நம்மளால கூட்டிட்டு வர முடியாதுங்கிறதுனால டெலிவரி ஆன உடனே அந்த கான்ட்ரசெப்ஷனை போடுறது வந்து அட்வைஸ் பண்றதுனாலதான் இமீடியட் போஸ்ட்மார்ட்டம் கான்ட்ரசெப்ஷன் வந்து இங்க நம்ம ப்ரொமோட் பண்றோம். போஸ்ட் டெலிவரி, இமீடியட் ஆஃப்டர் டெலிவரி கான்ட்ரசெப்ஷன். அதோட ரீசன் அதுதான். பட் பேஷண்ட் நீங்க கேட்ச் பண்ண முடியுது, வர முடியுதுன்னா 6 வீக்ஸ் போடுறது பெட்டர். உங்களோட வால்யூம் கொஞ்சம் கிளியரா இல்ல. மைக் இருந்ததுன்னா கிட்ட வச்சு பேசுங்க. ஹலோ, எஸ் ப்ளீஸ். உங்களுடைய கேள்வி என்ன? Yes,
கேள்வி கேட்கலாமா? கொஞ்சம் மைக்க கிட்ட வச்சு பேசுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல டைப் அடிச்சிருங்க. ஸ்டொமக் பெயின் ரொம்ப வலிக்குது. நம்மளோட டாபிக்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கலாமா? நீங்க ஆப்ஸ்டெடிக்ஸ்ல இருந்து நேரா கைனிக்கு போறீங்க. சோ நம்ம இன்னியோட டாக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கேளுங்க. மேம் ஒரு சிலருக்கு வந்து கோஆபரேட்டிவ் போட்டு அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அகைன் we go with Dr. Suchitra madam. கோஆபரேட்டிவ் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு எதை வச்சு சொல்றமா? என்ன சிம்டம்ஸ் சொல்றீங்க நீங்க அது இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்கிறது? பேஷண்ட் ஃபீவர் வருதா? இல்ல அதான் என்ன ப்ராப்ளத்தோட வர்றாங்கன்னு கேக்குறேன். ஒரு சிலர் கோஆபரேட்டிவ்னால இன்ஃபெக்ஷன் வரது சொல்லுங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா போகுது, பிளஸ் வெள்ளை படுறது அதிகமா பாடி அப்புறம் வந்து சொல்லிடுறாங்க. இல்ல காப்பர்ட்டினால வந்து பாடி பெயினோ ஃபீவரோ வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனால் வெள்ளைப்படுதல் அதிகமாக ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம். அது எதனால வருதுங்கிறது காப்பர்ட்டினாலதான்னு சொல்ல முடியாது. பேஷண்டோட ஜெனரல் ஹைஜீன், அவங்களுக்கு ஆல்ரெடி சர்விக்ஸ்ல வந்து ஒரு கர்ப்பப்பை வாய் புண்ணு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம காப்பர்ட்டி போட்டோம்னா அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜோ இன்ஃபெக்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாம் காப்பர்ட்டி போடுறதுக்கு முன்னாடி லோக்கலா சர்விக்ஸ் நல்லா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு போடுறது பெட்டர். ஐ டோன்ட் திங்க் காப்பர்ட்டினால ஃபீவரோ அடிவயிறு வலியோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. காப்பர்ட்டி இன்ஸ்பைட் ஆஃப் இட் நல்ல பொசிஷன்ல கரெக்ட் பொசிஷன்ல இருந்ததுன்னா அதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஸ்லிப் போடும்போது இன்ஃபெக்ஷன் aseptic precaution is very very important. We have to use a sterile tray for insertion. So infection ஆகிறதுக்கு first reason unsterile technique. Second வந்து sometimes multiple partners, இப்போ வந்து multiple sexual partners அந்த மாதிரி இருக்கும்போது காப்பர்ட்டி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் அதிகம். அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். பட் இதுதான் மெயின் ரீசன். Dr. Malaselvi has posted in the chat box. Can you please give a demo of immediate resuscitation, gastric lavage, suction, swiping, and basic instruments and medicine to be kept in labor ward? It's a very beautiful question, but too elaborate for today after we've overshot the time also. I think Dr. Thangavel can give us a small video, sir. Neenga madam ku forward panna naanga engaloda group la podala, sir. It's a very basic thing, and I think the individual consultants can, share it with their staff members. Surely, ma'am, I will do that, sir. Because it's a very big thing. It's a beautiful question, though. Yes, ma'am. Video demo irundha definitely nammaloda staff ku romba useful ah irukum, sir. I'll be doing that, ma'am. I will share you the manual also. Super, sir. Super. It will be great, sir. Thank you. I just want to mention something. We have a recording of this. Rajagopal, record pandrolya? Yes. We have a recording of this entire program. We'll upload it on YouTube and we are going to share it to all our members. அது மட்டும் இல்ல, இந்த 5 presentations-உம் எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஷேர் பண்ண போறோம். So that உங்க ஹாஸ்பிட்டல்ல அட்டென்ட் பண்ண முடியாதவங்க அவங்களுக்காகவும் உங்க நர்சஸ நீங்க ட்ரெயின் பண்றதுக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் இந்த 5 பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸையும் we are going to share with everybody. So உங்களுக்கு ஃபர்தரா டவுட்ஸ் இருந்தா உங்களோட கிளினிஷியன் உங்க டாக்டரையும் நீங்க கேட்கலாம். எல்லா டாக்டர்ஸ்மே கேட்க முடியாம மிஸ் பண்ணவங்க யூடியூப்லயே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. No questions? I think we'll wind up, Gayatri. Yes, so I think it's been a very very nice session today. எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகா பேசினாங்க. தமிழ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்பவே புரியும்படியா டாக்டர் ஸ்ரீபிரியா, டாக்டர் ஹேமாலினி, டாக்டர் சுசித்ரா, டாக்டர் நாகமணி, டாக்டர் தங்கவேல்
A big hats off to you, big round of applause to all of you. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஓவர் 93 பார்ட்டிசிபென்ட்ஸ், அதுலயும் குரூப்பா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் இது பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஃபர்தராவும் we will continue this training programs. ஃபர்தரா எங்களோட ப்ரோக்ராம்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் பண்றோம். And thank you for all the speakers. Thank you to all the Foxy office bearers, Dr. Madhuri Patel, Dr. Bipin Pandit, Dr. Fessy Lewis. Actually, Dr. Fessy Lewis nadula join panna vandaru, but he was very impressed. He didn't want to disturb the speakers, so he went again for another meeting. So he has conveyed his regards. So ellarum romba appreciate pannirukanga இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடத்துறதுக்கு உறுதுணையா இருந்து ஜூலியஸ் கேத்தி சிஸ்டம்ஸ் அவங்களுக்கு மிஸ்டர் ராஜகோபால், he has provided the technical support. Thank you ராஜகோபால். And இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணது, ஃபிளையர் ரெடி பண்ணது எல்லாமே பேர்ட்ஸ் ஃபார்மா கம்பெனி, மிஸ்டர் ராஜன். he did a great work. Thank you Mr. Rajan. So I think we'll call it a day. Thank you so much. Stay safe COVID time la. Wishing you all good health. Thank you so much. ஆமாங்கா சொல்லுங்கக்கா.